வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் டேக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து எழுத போறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட டெமோவ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் காட்டுறேன். அப்புறம் நம்ம இதுல வந்து என்னென்ன டெக் ஸ்டாக்லாம் யூஸ் பண்ண போறோம், நீங்க என்னலாம் கத்துப்பீங்க அப்படிங்கிறதையுமே நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டெமோவ பார்த்துடலாம். அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து நம்மளோட இந்த ரோஸ் டே கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதையுமே நீங்க ஹோவர் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதுவாகும். அப்புறம் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ச் இருக்கு. நான் அதையுமே சர்ச் பண்ணி காட்டுறேன். அப்புறம் ஒரு நேவிகேஷனுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஷாப்ஸ், கலெக்ஷன், இந்த ரோஸ் டே அந்த மாரி வச்சிருக்கோம். அப்புறம் நம்மளோட கார்ட் வச்சிருக்கோம். ஸோ நான் இப்ப கார்ட்ட கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறதுனால 0 வருது. இப்ப நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வரும். ஸோ அப்புறம் வந்து ஒரு ஹீரோ செக்ஷன், ஒரு பேனர் மாரி நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம ரோஸ் டேல வந்துட்டு என்னென்ன இருக்கோ, ஸோ அந்த ரோசஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அண்ட் ஃபில்டருமே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த இடத்துல ரெட் கிளிக் பண்றேன் அப்டின்னா, ஒரே ரெட்டா வரும். ஸோ இப்ப பிங்க் கிளிக் பண்றேன் அப்டின்னா, இதுவா வரும். ஸோ இது எங்கேருந்து வருது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து பிங்க் வந்து இருக்கு அப்டின்னா, அங்கேருந்து வந்து இதுவாகும். அதே மாரி நம்ம வந்து இப்ப மறுபடியும் ஆல் ரோசஸ் குடுத்துட்டோம் அப்டின்னா, எல்லாமே வந்து இதுவாக ஆரம்பிச்சுரும். சரி, ஓகே, நம்ம கார்ட்ல ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்ப நான் 1 கிளிக் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இப்ப கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, கார்ட்ல வந்து 2 ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்கேருந்துமே நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாரி நம்மளோட டோட்டலுமே வந்து இதுவாகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேணாம் அப்டின்னா, நம்ம வந்து குளோஸுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்மளோட ஃபூட்டர் இருக்கும். பேசிக்கா வந்து என்னென்னலாம் இருக்க போது அப்டின்ற ஒரு வெப்சைட்டுக்கு ஏத்த மாரி வந்து இருக்க போது. இதுல நான் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு காட்டல. இந்த மேல வந்து சர்ச் இருக்குல்ல. ஸோ இந்த சர்ச்ல வந்து நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம வந்து என்ன கிளிக் பண்ணலாம், இந்த மினி லவ் டோக்கன் இருக்குல்ல. ஸோ நான் இங்க வந்து அத சர்ச் பண்றேன் அப்டின்னா, எனக்கு அந்த சர்ச் மட்டும் தான், என்ன சர்ச் ரிசல்ட் இருக்கோ அது மட்டும் தான் வரும். ஸோ நான் இப்ப இந்த சர்ச்ச எடுத்துட்டேன் அப்டின்னா, இது வந்து எல்லாமே போயிடும். ஸோ இது எதுவுமே வந்துட்டு ஃபுல்லா வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தான் எழுத போறோம். எந்த ஒரு பேக்கேஜ் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு என்ன ஏதுன்றது புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன டெக் ஸ்டாக் வந்து இதுல இருக்கு அப்டின்னா, நம்ம என்ன கத்துப்போம், இந்த வீடியோலேருந்து என்ன கத்துப்போம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து எப்படி வந்து கரெக்ட்டா வந்து பண்ணணும் அப்டிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா வந்து கத்துப்போம். ஏன்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இது எடுத்தீங்கனாலுமே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இல்ல அப்டின்னா, நீங்க வந்து கன்னாபின்னான்னு எழுதுறது வந்து இதுவாகாது. ஸோ எப்படி வந்து காம்போனன்ட் வந்து பிரிக்கிறது, எப்படி அத வந்து ஃபோல்டர்ல வந்து போடுறது, எந்த மாரி இருக்கணும் அப்டின்றத வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து ஃப்ரேமர் மோஷன் வந்து வைக்க போறோம். ஸோ ஃப்ரேமர் மோஷன் தான் இந்த அனிமேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே, இந்த மேல இருந்து ஸ்க்ரோல் ஆகுறது, இது எல்லாமே வந்து ஃப்ரேமர் மோஷன் தான் வந்து செய்யுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட ப்ராப்ஸ வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏன்னா நம்ம வந்து பேரண்ட் டூ சைல்டு வந்து நம்ம வந்து டேட்டா வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த டேட்டாவ பாஸ் பண்ணும்போது கரெக்ட்டா எப்படி வந்து ப்ராப்ஸ் பாஸ் பண்றது, எப்படி அத டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கத்துக்க போறோம். அப்புறம் வந்து அரேஸ், ஆப்வியஸா வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா இருக்கபோது, அத நம்ம மேப் பண்ணி நம்ம வந்து கரெக்ட்டா வந்து ஷோ பண்ண போறோம். ஏன்னா ரியல் வேர்ல்ட் ஏபிஐலேருந்து வரும்போதும் அப்படியே தான் வரப்போது. ஸோ நம்ம அந்த டேட்டாவ மார்க் பண்ணிட்டு நம்ம அதுக்கேத்த மாரி வந்து பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சர்ச் ஃபங்ஷனாலிட்டி. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் ஆயி நம்ம என்ன தேடுறோமோ அது மட்டும் தான் வரும். அந்த சர்ச் ஃபங்ஷனாலிட்டிய இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்புறம் நம்மளோட கார்ட். ஸோ இங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த கார்ட்ல வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கரெக்ட்டா ஆட் ஆயி வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த கார்ட்ட வந்து எப்படி இது பண்றது, அது எல்லாமே வந்து பார்க்க போறோம். அப்புறம் நம்ம வந்து ஸ்டேட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரியாக்ட்ல வந்து ஸ்டேட் இல்லாம வந்து நீங்க எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஸோ ஸ்டேட்ட வந்து கரெக்ட்டா எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, அந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த டோட்டல் எல்லாத்துக்குமே ஜாவாஸ்கிரிப்ட்டோட ரெட்யூஸ் மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்கில்ஸுமே சரி, சிஎஸ்எஸ், அனிமேஷன்ஸ், அதே மாரி வந்து ரியாக்ட் ஸ்கில்ஸுமே சரி, எல்லாமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகப்போது. இது நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோக்கு ரெடி பண்ணணும் அப்டின்னா, கரெக்ட்டா இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுவா இருக்கும். ஸோ நான் அதுக்கேத்த மாரி தான் வந்து இத ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க ஏன்னா வந்து நெறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்டின்னா, பிளெயினா வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி இல்லாம ஒரு சர்ச் ஃபங்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் ஆகும். கார்ட்ல கிளிக் பண்ணா கார்ட்ல வரும். ஸோ இந்த மாரி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்டிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கோட் சாண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நான் அத வந்து ஜஸ்ட் வந்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம இனிமேல் தான் வந்து நம்ம எல்லாமே எழுத ஆரம்பிக்க போறோம். ஸோ என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 3 விஷயங்கள் வந்து தேவை. நம்ம டெமோவ பார்த்திருந்தோம்னாலே தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஆப் நேம் இருக்குல்ல, ஸோ இத வந்து நான் ஜஸ்ட் வந்து ஏபிபின்னு மாத்திக்கிறேன். ஸோ நான் இந்த கிளாஸ் ஸ்டைல்ஸ் எல்லாமே நான் இங்க வந்து எழுதியிருக்கேன். இங்க வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லுமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எப்படி என்ன என்ன இருக்கு எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் இங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து இந்த ஆப் மட்டும் கிளாஸ் நேம் மட்டும் மாத்திக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இதுல வந்து பெருசா ஒண்ணும் இல்லங்க. ஜஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு காம்போனன்ட்டா கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த காம்போனன்ட்ஸ்க்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சோர்ஸ்ல வந்து ஜஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ நான் இங்க டெமோ பர்ப்பஸ்க்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டைல வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டிருக்கேன். இது வந்து நீங்க அப்படி போடக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு டெமோக்கு நான் ஈஸியா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஃபைல்ல போட்டிருக்கேன். பட் நீங்க இதே மாரி ஒரே ஃபைல்ல போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்க மறுபடியும் வந்து ஸ்டைல்ஸ்லயே வர மாரி இருக்கும்.
அந்த மாரி இல்லாம நீங்க ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது அதுக்கேத்த மாரி CSS தனித்தனியா எழுத ஆரம்பிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லயுமே அத எப்படி பண்றது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3, 4 காம்போனன்ட் தேவை. ஏன்னா நம்ம டெமோல பார்த்திருக்கும்போது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஹெட்டர் தேவை. ஏன்னா nav பார் இருந்துச்சு. ஸோ அந்த ஹெட்டர் தேவை. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேனர் இருந்துச்சு. ஸோ ஹீரோ வந்து தேவை. ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, அப்புறம் எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் காட்டுனுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபூட்டர் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே இருக்க போகுதுல்ல. ஸோ நான் அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நான் காம்போனன்ட்ஸ்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, header.js வந்து குடுக்குறேன். ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட footer.js வந்து குடுத்துக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்ல வந்து நம்ம ஃபூட்டருமே பார்த்தோம். ஸோ footer.js அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, hero.js வந்து இருக்க போகுது. ஸோ hero.js வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நமக்கோட ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ products.js வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராடக்ட் கார்ட்.js வந்து இருக்க போகுது. ஏன்னா அதுவுமே வந்து எனக்கு ஒவ்வொரு கார்டுமே நான் தனித்தனி காம்போனன்ட்டா தான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். தனித்தனி காம்போனன்ட்டா எப்படி கிரியேட் பண்றது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் நம்மளோட கார்ட் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து கார்ட்டுக்குமே வந்து கார்ட் சைட் பார் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ கார்ட் சைட் பார் டாட் ஜேஎஸ். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ எல்லா ஃபைலுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப் காம்போனன்ட்க்கு போயிட்டு, ஸோ எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ இதுலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தேவை அப்படின்னா, நம்ம வந்துட்டு டேட்டாவ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வைக்க போறோம். ஸோ அதனால நான் மார்க் பண்ணி ஒரு டேட்டா வந்து வச்சிருக்கேன். ஸோ நான் அதையுமே வந்து இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். நீங்க இந்த டேட்டா வேணும் கோட் ஃபுல்லுமே வந்து நான் இதுல வந்து GitHub போட்டு GitHubலேருந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். பின்டு கமெண்ட்லயுமே வந்து குடுக்குறேன். இந்த கோட நீங்க வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க டேட்டாவுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி வந்து குடுத்துருக்கேன். ஏன் ஐடி குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேப் பண்ணும்போது ஸோ ஐடிஸ் வச்சு மேப் பண்ணோம்னா நமக்கு வந்து வெர்ச்சுவல் டாம்ங்கிறதே அதனால தான். ஸோ நார்மல் டாம்க்கும் வெர்ச்சுவல் டாம்க்கும் இதான் வித்தியாசம். ரியாக்ட் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம கீஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேம் வந்து வச்சிருக்கோம். அந்த ப்ராடக்ட்ட ஷோ பண்றதுக்கு ஒரு நேமு, அதுக்கு ஒரு பிரைஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த இமேஜ் வந்து வச்சிருக்கோம். அப்புறம் அது வந்து கேட்டகரி வந்து ரெட்டா, பிங்கா இந்த மாரி வந்து நம்ம கேட்டகரி வைஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அதே மாரி அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்ம வந்து குடுத்துருக்கோம். சரி ஓகே. இப்ப இது எல்லாமே குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து எழுத ஆரம்பிச்சலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெட்டர் காம்போனன்ட்க்கு வந்து எழுத ஆரம்பிக்க போறேன். ஸோ இது 2மே நமக்கு வந்து தேவையில்ல. ஸோ நான் இது 2த்தையுமே வந்து தூக்கிர்றேன். ஸோ தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஹெட்டர் காம்போனன்ட்ட வந்து ஜஸ்ட் வந்து போடுறேன். ஸோ அங்க உள்ள எதுவுமே இல்லங்கிறதுனால நமக்கு வந்து ஆட்டோ இம்போர்ட் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம ஆட்டோ இம்போர்ட் பண்றதுக்கு அதுக்கான தேவைகள் எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு இத வந்து ஜஸ்ட் கூட காப்பி பண்ணிக்கலாம் நீங்க. நான் இங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்ஷன் ஆப் இருக்குல்ல. ஸோ இதே மாரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்ஷன் ஹெட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்குள்ளார ஏதாச்சும் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்ல. ஸோ நான் ரிட்டர்ன்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு H1 போட்டுக்கிறேன். ஸோ H1ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ நம்ம இப்ப ஹெட்டர் காம்போனன்ட்ட வந்து போட்டாச்சு. ஜஸ்ட் இங்கேருந்து நம்ம இத வந்து இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். இது கரெக்ட்டா வொர்க் ஆகுதா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். ஸோ நான் ஹெட்டர் காம்போனன்ட்ட வந்து ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னோடதுல வந்து டிஃபால்ட் இம்போர்ட் நடக்கல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாட் ஸ்லாஷ் காம்போனன்ட்ஸ் இம்போர்ட் ஹெட்டர் ஃப்ரம்ன்றத குடுக்கணும் நீங்க. ஸோ இம்போர்ட் ஹெட்டர் ஓகே. நமக்கு ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ஹெட்டர் காம்போனன்ட்ட வந்து போட்டேன். ஸோ நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்மளோட ஹெட்டர் வந்து இங்க வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோக்கும் சரி, ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி, ஃபூட்டருக்கும் சரி, அதே மாரி நம்மளோட ஸ்டார்ட் சைட் பார்க்கும் சரி, இது எல்லாமே வந்து நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெட்டர் காம்போனன்ட்ல வந்து நம்ம ஒண்ணொண்ணா செய்ய ஆரம்பிச்சலாம். அப்புறம் நம்மளோட ஹீரோ காம்போனன்ட், ப்ராடக்ட்ஸ் காம்போனன்ட் இது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி நம்ம அதையுமே வந்து வொர்க் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஹெட்டர் காம்போனன்ட் குள்ளார போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டர் காம்போனன்ட்ல நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஃப்ரேமர் மோஷன் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட இம்போர்ட் ஃப்ரேமர் மோஷன் இம்போர்ட் மோஷன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுக்கணும். ஸோ இம்போர்ட் மோஷன் ஃப்ரம் எதுலேருந்து குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரேமர் மோஷன்லேருந்து வந்து குடுக்க போறோம். ஸோ ஃப்ரேமர் மோஷன்லேருந்து வந்து இருக்க போகுது. ஸோ இங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கோட் சாண்ட்பாக்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்காவே காட்டும் இன்ஸ்டால் ஃப்ரேமர் மோஷன்னு. நீங்க ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணா போதும். உங்களுக்கு நீங்க VS கோட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து npm i ஃப்ரேமர் மோஷன் அவ்வளோதான்.
ஸோ இது வந்து ஈஸியா வந்து இம்போர்ட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெட்டர்ஸ் வந்து நம்ம வந்து இதுல பண்ண போறோம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து நீங்க ஜஸ்ட் நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, சிமான்டிக்கா எழுதும்போது ஹெட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் நம்ம. பட் இந்த இடத்துல வந்து அப்படி எழுதக்கூடாது நம்ம. ஜஸ்ட் வந்து மோஷன் இது ஃப்ரேமர் மோஷன் யூஸ் பண்றதுனால நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் மோஷன் டாட் ஹெடர் அப்படின்ற மாதிரி வைக்கணும். ஸோ நீங்க அதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ணும்போதும் வந்து மோஷன் டாட் ஹெடர் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணணும். ஸோ மோஷன் டாட் ஹெடர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்க நார்மலா சிமான்டிக் எலமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான். பட் இங்க வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவா சின்னதா என்ன ஆட் ஆக போகுது அப்படின்னா, நம்மளோட ஃப்ரேமர் மோஷன்றதுனால மோஷனை மட்டும் நம்ம ஆட் பண்றோம். ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெடர் காம்போனன்ட் இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. ஸோ நான் தூக்கிடுறேன். தூக்கிட்டு நான் உள்ள வந்து ஒரு டிவ் வந்து போட போறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறேன். அது வந்து என்ன அப்படின்னா கிளாஸ் நேம். ஸோ அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெடர் இன்னர் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நான் வந்து எழுதியிருக்கேன். அதையுமே நான் வந்து உங்களுக்கு என்ன எப்படின்றத ஃபுல்லுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் லாஸ்ட்ல. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மறுபடியும் வந்து நார்மல் டிவ்வா வைக்க போறதில்ல. இந்த வாட்டி வந்து மோஷன் டிவ்வா வந்து வைக்க போறோம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து மோஷன் டாட் டிவ்ன்றத குடுத்துக்கிறேன். ஸோ இதே மாரி வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குளோஸ் பண்ணிருங்க. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் டிவ்க்குள்ளார நம்ம வந்து ஒரு ஸ்பான் டாக் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த ஸ்பான் டாக் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான் டாக் வந்து இருக்க போகுது. இந்த ஸ்பான் டாக்ல நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து லோகோ ரோஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கிறேன். ஏன் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து லோகோ தானே வைக்க போறோம். ஸோ இந்த இடத்துல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகோ ரோஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து வேணும்னா நீங்க வந்து ஒரு ரோஸ் எமோஜிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னோட ரோஸ் எமோஜிய வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ ஓகே. ரோஸ் எமோஜிய வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து அது ஷோ ஆக ஆரம்பிச்சிருக்கும். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரோஸ் டே கிஃப்ட்ஸ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். ரோஸ் டே கிஃப்ட்ஸ். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இந்த கிஃப்ட்ஸ்க்கு நடுவுல வந்து ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ நம்ம இந்த டிவ்ல வந்துட்டு நம்ம நார்மலா வந்து மோஷன் டாட் ஹெடர், மோஷன் டாட் டிவ் இப்படி வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து எந்த இதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் ஸ்டைல் அதுல வந்து எழுத ஆரம்பிக்கணும். அது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். நான் இங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து எழுதிடுறேன். ஸோ மோஷன் ஹெடர்ல வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஹெடரா தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாரி இங்க ஒரு மோஷன் டிவ் வந்து வச்சிருக்கோம்ல. ஸோ நான் இங்க வந்து மோஷன் டிவ் இருக்குல்ல. ஸோ இதுக்குமே வந்து நான் கிளாஸ் நேம் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து லோகோ அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ லோகோ அப்படிங்கிற மாரி இருக்க போகுது. ஸோ ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டைல்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா சூப்பரா வந்து இருக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே ஹெடர் இன்னர், லோகோ அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மோஷன் டாட் ஹெடர், மோஷன் டாட் டிவ்னு போட்டிருக்கோம்ல. ஸோ அதுல வந்து நம்ம ஏதாவது யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்ல. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்துட்டு எனக்கு வந்து இனிஷியல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல இதுவா தான் இருக்கும். ஸோ இனிஷியல்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வர மாரி. ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ்ல வரப்போது. ஸோ ஒய் ஆக்சிஸ்ல வரும்போது நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, -100லேருந்து வரணும் அப்படின்ற மாரி வந்து குடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அனிமேட் பண்றோம். ஸோ இனிஷியலா எனக்கு வரும்போது -100 ஒய்ல வந்து ஒய் ஆக்சிஸ்ல -100லேருந்து வரணும். அதே மாரி வந்துட்டு வந்தோனே அனிமேட் ஆகி முடிச்சோனே எனக்கு எங்க வந்து நிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஆஃப் 0ல வந்து நிக்கணும். ஏன்னா வந்து ஒய் ஆஃப் 100லேருந்து வரும். -100லேருந்து வரும். எனக்கு நிக்கும்போது ஒய் ஆஃப் 0ல வந்து நிக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கா உள்ளது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் டாட் டிவ்ல வந்து இந்த லோகோல இருக்குல்ல, நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அது வந்து ஈஸியா வந்து புரியும் பாருங்களேன். ஸோ நம்ம இங்க ஒயில் குடுத்தோனே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒயில் ஓவரு, இன்னரு, ஒயில் இன் வியூ இந்த மாரி வந்து நெறைய வருதுல்ல. ஸோ நான் அந்த ஒயில் ஹோவர்ல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு ஸ்டைல் வந்து அப்ளை பண்றேன். ஸ்கேல் வந்து குடுக்குறேன். ஸோ ஸ்கேல் ஆஃப் 1.05 நம்ம நார்மல் சிஎஸ்எஸ் எப்படி எழுதுவோமோ அதே தாங்க. ஸோ நான் இப்ப இத ஹோவர் பண்ணி காட்டுறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹோவர் ஆகுதுல்ல. ஸோ ஹோவர் ஆகும்போது இந்த கொஞ்சம் பெருசாகி வருதுல்ல. ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ரேமர் மோஷன வச்சு. சரி ஓகே. இப்ப இதுக்கு மட்டும் தான் இது வந்து யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. நம்ம நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணும்போது அனிமேஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பக்காவா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து புரியும். ஸோ இந்த டிவ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நார்மல் டிவ் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இங்க மறுபடியும் வந்து ஒரு நார்மல் டிவ் வந்து ஒண்ணு ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த மோஷன் டாட் டிவ்வுக்கு மேலேயே நம்ம வந்து அத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து டிவ்வ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் கண்டெய்னர் வந்து இருக்க போகுது. ஸோ சர்ச் கண்டெய்னர் ஏன்னா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, டெமோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த சர்ச் கண்டெய்னர் வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த சர்ச் கண்டெய்னர் வச்சாச்சு. அந்த சர்ச் கண்டெய்னர்ல என்ன இருக்க போகுது? பேசிக்கா வந்து எனக்கு வந்து இன்புட் வந்து இருக்கும். ஸோ பேசிக்கா இன்புட் வந்து இருக்கும். ஸோ இன்புட் வந்து டைப் ஆஃப் டெக்ஸ்ட் தான் டிஃபால்ட்டா. நீங்க அது குடுக்கலனாலும் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஹோல்டர் மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல வந்துட்டு சர்ச்
ரோசஸ் இல்ல வந்து பொக்கெட்ஸ் அந்த மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் வந்து குடுத்துர்றேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டா வந்திருக்கும். ஸோ சர்ச் ரேசஸ் பக்கத்துல நம்ம வந்து இந்த டாட் டாட் காமா போட்டுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நீட்டா வந்திருக்கும். ஸோ ஓகே. இது வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுல வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்புட்டா வந்து இருக்க போகுது. சர்ச் இன்புட்டா இருக்க போகுது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இன்னொன்னு நான் காட்டப் போறேன் முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம இதுல வந்து நம்ம வேல்யூ நம்ம டைப் பண்ற விஷயங்களோ, இல்ல வந்துட்டு நம்ம சர்ச் இப்ப ஆன் சேஞ்ச் வந்து நடக்குது. நம்ம அங்க டைப் பண்ணும்போது ஒரு ஆன் சேஞ்ச் வந்து நடக்கும். அத வந்து நம்ம ஒரு ஸ்டேட்ல செட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இங்கேருந்து நம்ம சைல்டு காம்போனன்ட்லேருந்து நடக்காது. பேரண்ட் காம்போனன்ட்லேருந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம். அந்த ஸ்டேட் எல்லாத்தையுமே. அத நம்ம வந்து பாஸ் பண்ணி சைல்டுல வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு மேஜிக்கா தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம நெறைய இடத்துல வந்து பார்த்திருப்போம். நம்ம வந்து அந்தந்த காம்போனன்ட்ல அத யூஸ் பண்ணியிருப்போம். பட் பேரண்ட்ல வந்து என்னோட ஸ்டேட் எல்லாமே இருக்க போது. அத வந்து ப்ராப்ஸா பாஸ் பண்ணி சைல்டுல வந்து நான் அத வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த விஷயத்தையுமே நீங்க வந்து இன்னைக்கு புதுசா கத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு வந்து இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா, நம்ம பேசிக்கா வந்து ஒரு nav பார் வந்து வச்சிருந்தோம்ல. ஸோ நான் nav அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வேணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து வேணும். ஸோ அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nav அப்படின்னு இருக்க போகுது. ஸோ இதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆங்கர் டேக் வந்து இருக்க போகுது. ஸோ ஆங்கர் டேக்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து நான் ஹேஷ்டேக்ன்றதே குடுத்துக்கிறேன். பெருசா அதுல வந்து ஒண்ணும் பண்ண போறதில்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் டெமோக்கு தானே வைக்கிறோம். ஸோ அதனால நான் வந்து அந்த nav லிங்க் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இத வந்து குளோஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால எனக்கு எரர் அடிச்சிட்டே இருக்கு. ஸோ நான் அதனால என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ போட்டு சேவ் பண்ணியாச்சு. இதே மாரி நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 2 தேவைப்பட போகுது. ஸோ நான் அதையுமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3. ஸோ இது வந்து வச்சாச்சு. இந்த இடத்துல ஷாப் குடுத்துருக்கோம்ல. ஸோ நம்ம அதுக்கு பதிலா என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ். அப்புறம் வந்துட்டு அபௌட் ரோஸ் டே அப்படின்னு சொல்லி வந்து வச்சிடலாம். ஸோ இத வந்து வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்ட் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதையுமே வந்து வைக்க போறோம். ஏன்னா அத ஹேண்டில் பண்ணல அப்படின்னா, நம்ம வந்துட்டு கரெக்ட்டா வந்து முடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம அதையுமே வந்து வச்சிடலாம். ஸோ இந்த nav tag முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளாரையே நான் வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு மோஷன் பட்டனா வந்து வைக்க போறேன். ஸோ மோஷன் டாட் பட்டன். வெறும் பட்டன் இல்ல. மோஷன் பட்டன் வந்து வைக்க போறோம். ஸோ நம்ம அத வந்து குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து நான் ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்ங்கிறத வந்து போட்டுக்கிறேன். ஸோ கார்ட்ன்றத வந்து போட்டாச்சு. ஸோ வேணும் அப்டின்னா நீங்க எமோஜிஸுமே ஆட் பண்ணிக்கலாம். கார்ட்ங்கிறத வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வைல் ஹோவர்ல வந்துட்டு ஸ்கேல் ஆஃப் 1. ஸோ 3 வாட்டி விழுந்துருச்சு. ஓகே. அதனால தான் எனக்கு வந்து ஆட்டோ ஸ்விட்ச் ஓகே. ஸ்கேல் வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஹோவர் பண்ணும்போது 1.1க்கு வந்து வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து மைல்டா வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நீங்க வந்து இந்த இடத்துல நெறைய ஸ்டைல்ஸுமே வந்து எழுதிக்கலாம். வைல் டேப். ஸோ வைல் டேப்னா நம்ம அத வந்து கரெக்ட்டா கிளிக் பண்ணும்போது, ஸோ அங்க என்ன ஸ்டைல் நடக்கணும் அப்டின்னா, ஸ்கேல் ஆஃப் 0.95 வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்துட்டு பேசிக்கா கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஸ்டைல்ஸ் வந்து நாம நார்மல் ஸ்டைல்ஸ் வந்து எழுதணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நார்மல் ஸ்டைல்ஸ்க்கு வந்து கிளாஸ் நேம் வந்து குடுத்துக்கிறேன். கார்ட் பட்டன் அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டைல் இங்க வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ அப்புறம் இங்க வந்து நான் அந்த பட்டன கிளிக் பண்ணா ஒண்ணு நடக்கணும்ல. ஸோ ஒரு ஆன் கிளிக் நடக்க போகுது. பட் இப்ப எழுதுனா அது வந்து இஷ்யூஸா இருக்கும். ஏன்னா நம்ம ஆன் கிளிக்கோடதுமே வந்து சைல்டுல வந்து ஹேண்டில் பண்ண போறதில்ல. பேரண்ட்லேருந்து ஹேண்டில் பண்ணி நம்ம அங்கேருந்து இங்க பாஸ் பண்ண போறோம். ஸோ அதனால அதையுமே விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணும். அது என்ன அப்டின்னா, இப்ப கார்ட்டோட கவுண்ட்ட வந்து காட்டணும். ஸோ அந்த கவுண்ட்ட வந்து இப்ப நம்ம காட்ட முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கான லாஜிக் இன்னுமே எழுதவே இல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்லேருந்து பாஸ் பண்ண போறோம் ப்ராப்ஸா சைல்டுக்கு. அது எப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்ல வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து ஹெட்டர வந்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து எங்க அடுத்தது போப்போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோக்கு தான் வந்து போப்போறோம். ஸோ நான் ஹீரோல ஃபர்ஸ்ட் வந்து அத இம்போர்ட் பண்ணணும்ல. ஸோ நான் அதனால ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து இப்படி போட்டுறலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ஸோ நம்ம அத கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைப் கூட பண்ண வேணாம். ஸோ நான் இத வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, நான் இங்க ஜஸ்ட் வந்து ஹெட்டருக்கு பதிலா நான் ஹீரோன்றத மாத்தப் போறேன். அப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் ரிட்டர்ன் ஆகுதா, கரெக்ட்டா வொர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த ரிட்டர்ன்ல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு H1 வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஹீரோ அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். பேசிக்கா அந்த பேனர தான் நம்ம வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நான் அதனால நானுமே அதையே ஃபாலோ பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹீரோ வந்து இங்க வந்து ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதே மாரி வந்து நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இம்போர்ட் ஹீரோ ஃப்ரம் ஓகே. நமக்கு ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே. நம்மளோட காம்போனன்ட் வந்து கரெக்ட்டா ஷோ ஆகுது. ஸோ நம்ம அப்ப ஹீரோல போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்க ஃப்ரேமர் மோஷன் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ அதனால நான் ஃப்ரேமர் மோஷன வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் மோஷன் ஃப்ரம் மோஷன்
ஃப்ரம் ஃப்ரேமர் மோஷன். ஸோ அத வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே நமக்கு தேவையே இல்ல. ஸோ அதனால நான் பேசிக்கா வந்து ஒரு டிவ் வந்து போட போறேன். இங்கேயுமே வந்து அத டிவ்வா மாத்திக்கிறேன். H1 தேவையில்ல. ஸோ இந்த டிவ்க்குள்ளார நமக்கு என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மோஷன் டிவ் வந்து கண்டிப்பா வந்து இருக்க போகுது. ஸோ மோஷன் டிவ் வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாரி இத வந்து குளோஸும் பண்ணணும். ஸோ நான் அதனால குளோஸுமே பண்ணிடுறேன். இந்த இடத்துல நமக்கு இஷ்யூஸ் ஏன் வருது அப்படின்னா, நம்ம டிவ்வுன்னு வி போடணும். பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு. அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மோஷன் டாட் டிவ்வ வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ நான் மோஷன் டாட் டிவ்வ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து வரவே வராது. இப்ப நம்ம அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் நேம் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த டிவ்ல வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். இந்த கிளாஸ் நேம்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோவா வந்து இருக்க போகுது. ஸோ ஹீரோ அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னாலே பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மோஷன் டாட் டிவ்வுக்குமே வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நான் அதுக்குமே வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். அதுல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கன்டென்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ ஹீரோ கன்டென்ட். ஸோ இது வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னா, இனிஷியலா வந்து நம்ம வந்து எவ்வளோதுலேருந்து வரணும், அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம செட்டப் பண்ணணும்ல. ஸோ நான் அதையுமே வந்து செட்டப் பண்ணிடுறேன். ஸோ இனிஷியலா எனக்கு இருக்கும்போது, எனக்கு ஒப்பாசிட்டி ஆஃப் 0லேருந்து வரணும். ஸோ வந்துட்டு எனக்கு வந்து ஒய் ஆஃப் 50ல போய் நிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ ஒய் ஆஃப் 50 ஏன்னா ஸ்க்ரீனோட ஆஃப் சைஸ் வந்து 50. ஸோ அதனால 50ல வந்து வைக்கிறேன். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன்ஸ் வந்து அப்ளை ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, இனிஷியல் குடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அனிமேட் பண்ணணும். அப்புறம் டிரான்சிஷனுமே பண்ணணும். ஸோ நான் அனிமேட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அனிமேட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒப்பாசிட்டி ஆஃப் 1க்கு வந்து வரணும். ஸோ ஏன்னா 0லேருந்து நம்ம 1க்கு வரணும். வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒய் ஆஃப் 0ல வந்து முடியணும். ஸோ இதையுமே வந்து குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டிரான்சிஷன் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த டிரான்சிஷன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, டியூரேஷன் ஆஃப் எவ்வளோ டியூரேஷன்ல இருக்கணும். நீங்க சிஎஸ்எஸ் உங்களுக்கு பிளெயின் சிஎஸ்எஸ் எழுத தெரிஞ்சுச்சுன்னா, ஃப்ரேமர் மோஷன் இத ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மோஷன் டாட் டிவ்லேருந்து வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு H1 வந்து வைக்க போறேன். ஸோ இது வந்து வெறும் இதுக்கு மட்டும் கிடையாது. டிவ்வுக்கு மட்டும் கிடையாது. நீங்க எந்த இதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து முன்னாடி வந்து மோஷன்றத அப்ளை பண்ணா மட்டும் போதும். ஸோ மோஷன் டாட் H1 வந்து குடுத்தாச்சு. ஸோ ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம குடுக்க ஆரம்பிக்கணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உள்ள கன்டென்ட்ட வந்து எழுதிக்கலாம். ஸோ த ரோஸ் டே அப்படின்ற மாரி வந்து எழுதிக்கலாம். ஸோ த ரோஸ் டே. ஸோ இந்த இடத்துல தேக்கு பதிலா திஸ் இருந்தா இன்னுமே மீனிங்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த லைன் எழுதும்போது. ஸோ திஸ் ரோஸ் டே அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் எழுதணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சாரி இந்த H1க்குள்ள எழுதணும். ஸோ இனிஷியலா வந்து எனக்கு எதுலேருந்து வரணும், அப்புறம் அனிமேட் ஆகணும், டிரான்சிஷன் நடக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கா வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம அத வந்து குடுத்துடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, ஒப்பாசிட்டி ஆஃப் 0லேருந்து அனிமேட் ஆகி வரும்போது எனக்கு ஒப்பாசிட்டி ஆஃப் 1ல வந்து முடியணும். ஸோ ஒப்பாசிட்டி ஆஃப் 1ல வந்து முடியணும். ஸோ இப்ப பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஸ்டைல்ஸ் நான் குடுக்கும்போது, நான் ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே இங்க பாருங்க. ஸோ இந்த ரோஸ் டே வந்து வருதுல்ல. ஸோ நான் சொன்னேன்ல 50லேருந்து வரணும், அப்புறம் 0க்கு வரணும், அப்புறம் 0லேருந்து 1 வரைக்கும் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி அனிமேட் பண்றது இது எல்லாமே இந்த மோஷன்லேருந்து தான் வந்து பண்றாங்க. ஸோ அந்த ஃப்ரேமர் மோஷன் யூஸ் பண்ண தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து பேஜஸ் வந்து பெட்டரா வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ டிரான்சிஷன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டிலே வந்து குடுக்க போறோம் 0.3 செகண்ட்ஸ்க்கு. ஸோ டிலே ஆஃப் ஒரு சின்ன ஸ்லைட் டிலே வந்து குடுக்க போறோம். ஸோ 0.3. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் டேக் வந்து குடுக்குறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா, இந்த பிரேக் டேக் வந்து இந்த ரோஸ் டேக்கு அப்புறம் நான் ஒரு கன்டென்ட் வந்து எழுத போறேன். ஸோ அதனால ஒரு பிரேக் டேக் குடுத்துட்டு, எக்ஸ்பிரஸ் ஸோ லவ் வித் பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற மாரி வந்து லவ் வித் பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற மாரி வந்து குடுத்துர்றேன். ஸோ இது குடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இது வர ஆரம்பிச்சுரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறோம். அப்புறம் வந்து ஒரு பட்டன் வந்து வைக்க போறோம். சும்மா இதுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னா, சும்மா ஒரு ஸ்டைலா ஒரு இதுவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வைக்க போறோம். நான் ஜஸ்ட் வந்து இத காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ H1 வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, நம்ம அதுக்கேத்த மாரி நம்மளோட பேராகிராஃப் டேக் வந்து மாத்திக்கலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, மோஷன் டாட் H1க்கு பதிலா மோஷன் டாட் பேராகிராஃப் இங்க நமக்கு எரர் அடிக்கும். ஏன்னா கரெக்ட்டா வந்து க்ளோஸ் பண்ணிடணும். பேராகிராஃப் குடுத்தாச்சு. இங்கேயும் 0, 1 தான் வரப்போகுது. பட் இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் டிலே குடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கணும்ல H1க்கும் பேராகிராஃப்க்கும். ஸோ அதனால நான் வந்து ஒரு 0.5 செகண்ட்ஸ் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் டேக்லாம் வந்து தேவையில்ல. நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஹேண்ட் கிராஃப்டட் பொட்டிக்ஸ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் ரோசஸ் டெய்லி. ஸோ ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இன்னுமே நீங்க வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டே டெலிவரி அந்த மாரிலாம் வந்து குடுத்துக்கலாம். ஸோ சேம் டே டெலிவரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே. ஸோ சேம் டே டெலிவரி. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் டூ கோட் வித் அஸ்வின்.
ஸோ இந்த மாரி வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாரி குடுத்துக்கலாம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டாக் வந்து குடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, மோஷன் டாட் பட்டன் வந்து குடுக்க போறோம். ஸோ பட்டன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து நான் இன்னுமே கொஞ்சம் டிஃபரண்டா பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்பதான் இன்னுமே இந்த மோஷன் டிவோட இது வந்து தெரியும். ஸோ ஃப்ரேமர் மோஷனோடது. ஸோ நான் ஷார்ப் நவ் அப்டின்ற மாரி வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துடுறேன். சரி ஓகே. இப்ப இதுல வந்து என்னென்ன ஸ்டைல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இத ஹோவர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு வைல் ஹோவர். ஸோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துருப்போம். ஸோ இந்த ஹோவர வந்துட்டு நான் அதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்கேல் ஆஃப் என்ன குடுக்குறேன்னா 1.08லேருந்து எனக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து இந்த இடத்துல வந்து குடுக்க போறேன். ஸோ நீங்க வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி இந்த சிஎஸ்எஸ் எழுத தெரிஞ்சுச்சுனாலே உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரேமர் மோஷன்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா 0, 20 பிஎக்ஸ், 40 பிஎக்ஸ் இந்த பாக்ஸ் ஷேடோலாம் எங்க எடுக்கணும்னு தெரியலன்னா ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். ஸோ சிம்பிளா தான் வந்து எடுக்கலாம். நான் நெறைய சிஎஸ்எஸ் வீடியோல வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நீங்க அத பார்க்கல அப்டின்னா நான் சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் 25, 29 72 0.4 அப்படின்ற மாரி வந்து ஜஸ்ட் வந்து குடுத்து இத வந்து குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ குளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட வைல் டேப் பண்றேன். ஸோ நான் வைல் டேப். ஸோ டேப்னா நம்ம அத கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸ்கேல் ஆஃப் 0. வைல் டேப் ஸ்கேல் ஆஃப் 0.95 வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட ஹீரோ பட்டன் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹீரோ பட்டன்னா எங்க இந்த ஸ்டைல்ஸ் வந்து எங்கேருந்து வரும் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்கேல் ஆஃப் 0.95ல ஏன் எரர் அடிக்குதுன்னு நம்ம இப்படி குடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு வந்து நல்லா நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு டிவ்வ வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ இந்த டிவ்வுக்கு வெளியில அந்த டிவ்வ வந்து வைக்க போறோம். ஜஸ்ட் வந்து இமேஜ் தான். இந்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் நான் வந்து இது பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து ரெஸ்பான்சிவ்னஸ ஃபுல்லுமே வந்து ஹேண்டில் பண்ணி அதையுமே வந்து எப்படி பண்றது? மீதி இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஃபுல் ரெஸ்பான்சிவா தான் இருக்க போது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஓவர்லோட் பண்ணிட வேணாம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அத வந்து நான் பெருசா வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் இதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இதுல ஏன்னா நெறைய சர்ச் ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்கு. லாஜிக்கே இதுல வந்து நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால ரெஸ்பான்சிவ்னஸ் இதுல கொண்டு வந்து திணிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால இத பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கண்டிப்பா வந்து ஃபுல் ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். 7 வீடியோவுமே கண்டிப்பா ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். ஸோ ஓகே. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு இமேஜ் டாக் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த ஃப்ரேமர் மோஷனுக்குள்ளார இமேஜ் டாக் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஸோ நான் அதையுமே வந்து வைக்க போறேன். ஸோ சோர்ஸ் வந்து குடுத்தாச்சு. ஸோ சோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்க போறோம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து கூகுள்லேருந்தும் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா நெறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அதுலேருந்துமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் ஹீரோ ரோசஸ். நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த இமேஜ் எனக்கு லிங்க் தெரியும் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்துட்டு அந்த லிங்க்க நீங்க ஜஸ்ட் வந்து கூகுள்லேருந்து காப்பி அட்ரஸ் யூஆர்எல் குடுத்தீங்கன்னா, அந்த லிங்க் வந்து இதுவாயிடும். ஸோ நீங்க அங்கேருந்துமே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்கா நெறைய வீடியோஸ்ல நான் அப்படிதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இப்ப ஒரு ரீசென்ட்டா இந்த இது பார்த்தேன். பிக்ஸம் சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதுல வந்து நெறையவே இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நான் அதுலேருந்தே எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இமேஜ் வந்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜஸ்ட் வந்து வரல. இந்த இமேஜ் வந்து லோட் ஆகல. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து சென்டுன்னு அழுத்தேன். ஸோ சீட்ன்றது இருக்கும். ஸோ இத குடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இமேஜஸ் வந்து வந்துரும். ஸோ இந்த இந்த இமேஜஸ் மட்டும் வந்தா போதுமா? இந்த டிவ்வுக்கு வந்து இந்த இமேஜ்க்கு வந்து ஒரு ஸ்டைல் பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹீரோ இமேஜா வந்து இருக்க போது. ஸோ ஹீரோ இமேஜா வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லுமே இதுக்கான ஸ்டைல்ஸ் மோஷன் நம்ம ஃப்ரேமர் மோஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால இனிஷியல், அனிமேட், டிரான்சிஷன் இது 3த்தையும் வந்து குடுக்க போறோம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இனிஷியல், அனிமேட், டிரான்சிஷன். இனிஷியல்னா எங்கேருந்து வரப்போது, எவ்வளோ நடக்க போது அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல வெறும் ஒப்பாசிட்டி ஆஃப் 0 மட்டும் குடுக்காம, எனக்கு ஸ்கேல் குடுக்குறேன். ஸோ ஸ்கேல் ஆஃப் 1.2 வந்து குடுக்குறேன். ஸோ ஒப்பாசிட்டி 1க்கு வரணும். வர்றப்ப எனக்கு வந்து ஸ்கேல் ஆஃப் 1க்கு வந்து வந்துரணும். ஏன்னா நார்மல் மோடுக்கு வந்து வந்துரணும். அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்துடுறேன். ஸோ அப்புறம் டிலே வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ டிலே வந்து 0.5க்கு பதிலா 1.2 குடுக்குறேன். ஏன்னா இமேஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவா லோட் ஆனா பரவால்ல அப்படிங்கிறதுனால. ஸோ நான் இப்ப இத வந்து ஃபுல் ஸ்கிரீன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் நல்லாவே. எப்படி நமக்கு லோட் ஆகுது, என்ன ஏதுங்கிறது. ஸோ நான் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த அனிமேஷன்ஸ் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிலேக்கு அப்புறம் தான் இமேஜஸ் வருது. ஏன்னா இமேஜஸ லேசி லோட் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து இமேஜஸ லேசி லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இமேஜ் அவ்வளோ முக்கியம் கிடையாது அப்படிங்கிறதுனால. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நல்லா சூப்பரா வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்ப ஹீரோ காம்போனன்ட் வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம நெக்ஸ்ட் காம்போனன்ட் வந்து அடுத்து வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டருக்கு போறோம். ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ வந்து ஷோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராடக்ட் கார்ட தனி
காம்பனன்ட்டா வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ முடிஞ்சிருச்சு. கார்ட்ட வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபூட்டர வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். ஸோ நம்ம அதையுமே வந்து இப்பவே முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெவி லாஜிக்ஸ் வந்து இருக்க போது. ஏன்னா சர்ச் ஃபங்ஷனாலிட்டி வந்து இருக்கும். அதே மாரி வந்துட்டு ப்ராடக்ட் எப்படி ஷோ பண்றோம். அத எப்படி தனியா காம்பனன்ட்டா பிரிக்கணும், ஏன் பிரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பேச போறோம். ஸோ அதனால ஃபூட்டர வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபூட்டர் காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இந்த ரிட்டர்ன்குள்ளார நம்ம எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். H1 வந்து குடுக்குறேன். ஸோ இந்த H1ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபூட்டர்ன்றது இருக்க போது. ஸோ நான் இத வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஃபூட்டர் காம்போனன்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபூட்டர் வந்து போட்டாச்சு. ஸோ இப்ப இம்போர்ட் ஃபூட்டர் ஃப்ரம் ஓகே. நம்மளோட ஃபூட்டர் வந்து வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி இது பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணோனே இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபூட்டர் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து அப்ப ஃபூட்டர்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அதையுமே வந்து முடிச்சிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஃபூட்டருக்குள்ள போய்க்கிறேன். ஸோ நம்ம தேவையில்லாதத க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ hero.js தேவையில்ல. இப்போதைக்கு ப்ராடக்ட் இது எதுவுமே வந்து தேவையில்ல. ஸோ ஸ்டைல்ஸுமே நம்ம லாஸ்ட்டா தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால நான் ஃபூட்டருக்கு மட்டும் போய்க்கிறேன். ஸோ இந்த ஃபூட்டருக்கு போனதுக்கப்புறம் நமக்கு எப்பவும் போல ஃப்ரேமர் மோஷன் வந்து தேவை. ஸோ நம்ம அத வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது வந்து ஃபூட்டரா வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாரி நீங்க வந்து இந்த நார்மலா எல்லாத்துக்குமே டிவ் வந்து போடலாம். ஏன் டிவ் போடக்கூடாது? இந்த மாரி வந்து ஃபூட்டர்னா போடணும் அப்படின்னா, அங்க தான் வந்து சிமான்டிக் HTML வந்து வரும். ஸோ SEOக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாரி வந்துட்டு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து நெறையவே மேக் பண்ணும். எல்லாருமே வந்துட்டு எடுத்தோனே டிவ்ன்னு போடுவாங்க. ஸோ டிவ் வந்து ஒரு மீனிங்லெஸ் ஆனது. அது எதுக்கு வேணா போடலாம். ஸோ இந்த மாரி சிமான்டிக் HTMLக்கும் நான் சிமான்டிக் HTMLக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லுமே வந்து HTML பிளேலிஸ்ட்ல வந்து டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபூட்டர் வந்து குடுத்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டிவ் இருக்குல்ல. ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஃபூட்டர் கண்டெய்னரா வந்து இருக்க போகுது. ஸோ ஃபூட்டர் கண்டெய்னரா வந்து இருக்க போகுது. ஸோ ஓகே. இது முடிச்சாச்சு. இப்ப இந்த டிவ்க்குள்ளார என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த டிவ்க்குள்ளார இன்னொரு டிவ் வந்து இருக்க போது. அது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட பிராண்ட்ஸ வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ நான் அதனால வந்து அதுக்கேத்த மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ டிவ்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாஸ் நேம். ஸோ இந்த இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபூட்டர் பிராண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ ஃபூட்டர் பிராண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமர் மோஷன் வந்து இது பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து மோஷன் டாட் டிவ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ மோஷன் டாட் டிவ். ஸோ நமக்கு கண்டிப்பா வந்து எரர் அடிக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இத வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, இம்போர்ட் மோஷன் மோஷன் ஃப்ரம் எதுலேருந்து பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரேமர் மோஷன்லேருந்து வந்து பண்ண போறோம். ஸோ ஓகே. மோஷன் டிவ் வந்து குடுத்தாச்சு. ஸோ இந்த மோஷன் டிவ்ல வந்து என்னது உள்ள வந்து கன்டென்ட் இருக்கணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்டென்ட்ட வந்து எழுதிக்கிறேன். அப்புறம் அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து எழுதலாம். ஸோ நான் இங்க கிளாஸ் நேம் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபூட்டர் லோகோவா வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேல்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்க போறோம். ஸோ நான் வந்து ஸ்பான வந்து குடுக்குறேன். ஸோ ஸ்பான் டாக்குள்ளார ஸ்பான் டாக் வந்து இருக்க போது. ஸோ இந்த ஸ்பான் டாக்குள்ளார எனக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ என்ன கிளாஸ் நேம் இருக்க போது? ஏன் வந்து இருக்க போது அப்படின்னு பார்த்தோம்னா, ரோஸ் எமோஜியா வந்து இருக்க போது. ஸோ நான் ரோஸ் எமோஜி அப்படிங்கிறத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரோஸ வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஓகே. போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரோஸ் டே கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். ஏன்னா நம்ம மேலேயுமே அதான் வச்சிருந்தோம் நம்மளோட பிராண்ட் நேமா. ஸோ அதனால நான் ரோஸ் டே கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்து முடிச்சிடுறேன். ஸோ சேவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மோஷன் டிவ்ல வந்துட்டு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும்ல. ஸோ நான் வைல் ஹோவர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஸ்கேல் வந்து 0.5க்கு வந்து போயிட்டு வரணும். ஸோ நான் ஸ்கேல் ஆஃப் 1.05 ஏன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு வா அப்படின்ற மாரி வந்து சொல்றேன். ஏன்னா இங்கேயுமே அந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம குடுத்துருப்போம். ஸோ அதே மாரி தான் வந்து எனக்கு ஃப்ரேம் கீழயுமே வந்து வேணும், ஃபூட்டருக்குமே வேணும் அப்படிங்கிற மாரி குடுத்துக்கிறேன். ஸோ இந்த மோஷன் டிவ் முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டாக் வந்து வைக்க போறோம். ஸோ நார்மல் பேராகிராஃப் டாக்கா தான் இருக்க போது. எல்லாத்துக்கும் நீங்க ஃப்ரேமர் மோஷன யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எங்க தேவையோ, எங்க வந்து அனிமேட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுதோ, அந்த இடத்துல மட்டும் வச்சா போதும். எல்லா இடத்துக்கும் பண்ணி அத வந்து ஒரு மாரி வந்து இது பண்ணிட வேணாம். எப்பவுமே வந்து லிமிட்டடா இருக்கும்போது வரைக்கும் தான் அதுக்கு வந்து அழகா இருக்கும். ஸோ ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மேக்கிங் எவ்ரி ரோஸ் டே அன்ஃபர்காட்டபிள் அன்ஃபர்கெட்டபிள் ஸோ வித் கோட் அப்படின்றது மாரி போட்டுறலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வேலண்டைன் டேக்குமே வந்து நம்ம இந்த மாரி வந்து போட்டுருக்கோம். ஸோ நீங்க முன்னாடி செக் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம HTMLல போட்டுருப்போம், Reactல போட்டுருக்கோம். இப்ப நம்ம இன்னுமே அட்வான்ஸ்டா இன்னும் AI வச்சுலாம் இன்னும் வர வீடியோஸ்லலாம் போட போறோம். ஸோ இதனால வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து இந்த கோட் வச்சு மறக்காத மாரி நம்ம வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டாக் வந்து போட போறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டாக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து காப்பி
ரைட். ஸோ இந்த காப்பிரைட் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காப்பிரைட் சிம்பல் வேணும் நமக்கு. காப்பி. ஸோ ஓகே. நான் காப்பி. ரைட். ஸோ ஓகே. ஸோ இது குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட காப்பிரைட் சிம்பல வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு டேட் எடுக்கணும்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்க நியூ டேட் அப்படின்ற வந்து இருக்கும். ஸோ எடுத்துட்டு நான் அதுலேருந்து வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கெட் ஃபுல் இயர வந்து எடுக்க போறேன். ஸோ நீங்க ஒவ்வொரு வாட்டியுமே இதாவது இப்போ வந்து நீங்க 2026ல போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 2027 ஆயிடுச்சுன்னா, இந்த இந்த இது வந்து அவுட்டேட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு எல்லா வெப்சைட்லயுமே கீழ பார்த்துட்டீங்க அப்படின்னா, காப்பிரைட் வந்து குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் 2026, 27 அப்படின்னு அதுக்கேத்த மாரி வந்து வந்துட்டே இருக்கும். அது எப்படி வருதுன்னா, இது மாரி தான் வந்து வருது. நம்ம யாரும் மேனுவலா போய் ஒவ்வொரு வாட்டியும் வந்து 2026, 2027 அந்த மாரி வந்து குடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி தான் அது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கோட் வித் அஸ்வின், ஆல் ரைட் ரிசர்வ்ட். ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். சரி ஓகே. இது வந்து வொர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்ப்போம். ஸோ ஃபூட்டர்ல வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஜஸ்ட் வந்து எனக்கு ஷோ ஆகுதா? என்ன ஆகுது? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இங்க பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். ஸோ இங்க ஓவர் பண்ணும்போது இதுவா வரும். ஸோ மேக்கிங் எவ்ரி ரோஸ் டே. ஸோ அதே மாரி காப்பிரைட் சிம்பல் எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து இருக்கு. ஸோ ஓகே ரைட். இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஒரு டிவ் வந்து வைக்கிறேன். ஸோ இங்க வந்து இந்த டிவ்வ வந்து குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ்வ வந்து குளோஸ் பண்ணியாச்சு. ஓகே. இந்த டிவ்க்குள்ளார எனக்கு என்னென்னலாம் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷாப் இருக்க போது, கம்பெனி, சப்போர்ட். ஸோ ஒரு பேசிக்கா ஒரு ஃபூட்டர்ல என்னென்ன இருக்கணுமோ, அது எல்லாமே வந்து இருக்க போது. அத நம்ம வந்து எப்படி அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா, அப்பதான் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஃபூட்டர், லிங்க், குரூப் அப்படின்ற மாரி வந்து நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த டிவ் வந்து என்ன இருக்க போது அப்படின்றத வந்து நமக்கு ஷோ பண்ண போது. ஸோ இந்த டிவ்க்குள்ளார எனக்கு வந்து ஒரு H4 வந்து ஃபர்ஸ்ட் வந்து குடுத்துக்கலாம். அப்புறம் நான் அந்த டிவ்வுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஸ்டைல் எழுதணும். கிளாஸ் நேம் எழுதணும். ஸோ நான் அதையுமே வந்து எழுதிக்கிறேன். ஸோ என்னென்ன இருக்க போது அப்டின்னா, ஷாப் அப்டின்ற மாரி வந்து இருக்க போது. ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் எழுதிடலாம். ஸோ கிளாஸ் நேமு இது வந்து ஃபூட்டர் காலம். ஸோ பேசிக்கா என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து இது ஃபூட்டர வந்து மொத்தம் அந்த லிங்க் எல்லாத்தையுமே குரூப் பண்றேன். ஸோ இந்த குரூப் பண்ணதுல ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு டிவ் இருக்க போது. நம்ம 3 சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஷாப்பு, கம்பெனி, சப்போர்ட். ஸோ அது 3த்தையுமே வந்து நம்ம வைக்க போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 3 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்புக்கு பதிலா நான் வந்து கம்பெனி அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதே மாரி இந்த இடத்துலயுமே வந்துட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளார தான் நம்மளோட லிங்க் எல்லாமே இருக்க போது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளார எனக்கு வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்க போது. ஸோ எல்ஐ வந்து இருக்க போது. ஸோ அதையுமே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லைக்குள்ள தான் என்னோட ஆங்கர் டேக் எல்லாமே வந்து இருக்க போது. ஸோ இந்த ஆங்கர் டேக்ல நம்ம எங்கேயுமே வந்து நேவிகேட் பண்ணல அப்படிங்கிறதுனால நான் ஹேஷ்டேக் அப்படின்னு குடுத்துருக்கேன். உங்களுக்கு நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதையுமே வந்து எங்க பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து அந்த ஐடிய வந்து வேற இடத்துல குடுத்தீங்க, வேற காம்போனன்ட்ல குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து ரீரவுட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அதையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போறோம். ஸோ நான் அத உங்களுக்கு காட்டுறேன் நானு. ஸோ எல்ஐ வந்து குடுத்தாச்சு. ஸோ இதே மாரி வந்து ஒரு 3 வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ரெட் ரோசஸ், பிங்க் ரோசஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து லக்ஸுரி லக்ஸுரி ரோசஸ். ஸோ இந்த மாரி வந்து முடிச்சாச்சு. இப்ப இதே மாரி நமக்கு வந்து நம்மளோட கம்பெனிக்குமே வந்து வைக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்ட அப்படியே வந்து 2 இதுக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்பெனிக்கும் இருக்க போது. ஸோ கம்பெனிக்கும் இருக்க போது. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட்டுக்குமே வந்து இருக்க போது. ஸோ சப்போர்ட்டுக்குமே வந்து இருக்க போது. ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இந்த இடத்துல கம்பெனில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள பத்தி தெரியணும் அப்படின்னா, அபௌட் அஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அபௌட் அஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ரோஸ் டேவோட இது வந்து இருக்கும். பிளாக் இருக்கும். ஸோ பிளாக் வந்து இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கான்டாக்ட் வந்து இருக்கும். ஸோ கான்டாக்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். கம்பெனிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அடுத்து வந்து சப்போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ட்ராக் ஆர்டர் ஸோ அந்த மாரி வந்து நம்ம வைக்க போறோம். ஸோ ட்ராக் ஆர்டர் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஏக்யூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ நம்ம சப்போர்ட்க்கு வேணும் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ இன் ஜெனரலா தான் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து வேற யாராவது வேணும் அப்படின்னா, ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்டுமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட்ஸ். ஸோ இதுவுமே வச்சுக்கலாம். ஸோ நீங்க இன்னும் வேணும் அப்டின்னா, நீங்க அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபுல்லுமே சோர்ஸ் கோட உங்கள்ட்ட குடுத்துர்றேன். நீங்க இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுமோ, அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து என்னென்ன இருக்க போது அப்டின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவ்வ வந்து கரெக்ட்டா வந்து குளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே. வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம்ல என்னவா இருக்க போது அப்டின்னா, ஃபூட்டர்
காலம். ஸோ இன்னொரு ஸ்டைலுமே வந்து இருக்க போகுது. அது வந்து என்ன அப்படின்னா கான்டாக்ட் காலம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பண்ணது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட ஃபூட்டர்ல வந்து இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபூட்டர் காலம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ அதுல வந்து என்ன இருக்க போது, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த டிவ்க்குள்ளார என்ன இருக்க போது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு H4 இருக்க போது. எல்லாத்துக்கும் இருக்கிற மாரி இதுக்கும் வந்து ஒரு H4 வந்து இருக்க போது. ஸோ அந்த H4ல வந்து என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் இன் டச் அப்படின்னு சொல்லி குடுத்து, நான் அந்த H4 வந்து குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ H4 வந்து குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே மாரி ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்க போது. பட் இந்த இடத்துல வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்குள்ளார ஆங்கர் டாக்ஸ் வந்து இருக்க போறதில்ல. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த எல்லைக்குள்ளேயே வந்து வைக்க போறோம். ஸோ அதில வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, codewithashwin@gmail.com வந்து நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ gmail.com. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்மால்ல தான் இருக்க போது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க codewithashwin@gmail.comலயுமே கேட்கலாம். நீங்க இல்ல இன்ஸ்டாலயுமே கேட்கலாம். நான் இன்ஸ்டாலயுமே ஆக்டிவா தான் இருக்கேன். நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், பின்டு கமெண்ட்லயும் வந்து குடுக்குறேன். ஸோ ஓகே. இப்ப உங்களுக்கு நம்பர் வேணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்துட்டு 9876543210. ஸோ இது வந்து இந்த மாரி வந்து உங்களோட நம்பர வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னன்னைக்கு ஓப்பன்ல இருப்போம் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஸோ அதனால மண்டே டூ சண்டே வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ அது வந்து காலையில 9 ஏஎம்ல இருந்து 9 ஏஎம் டூ எவ்வளோ நேரம் வந்து இருப்போம் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து குடுக்கணும். ஸோ நம்ம 10 பிஎம் வரைக்கும் இருப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரே ஒரு டிவ் மட்டும் தான் நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா டிவ்வையும் குளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த ஃபூட்டருக்கு மேல ஒரே ஒரு டிவ் மட்டும் இருக்க போது. அவ்வளோதான் நம்மளோட ஃபூட்டர் காம்போனன்ட்டுமே வந்து முடிய போது. ஸோ இந்த டிவ்க்குள்ளார என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர் பாட்டம்ன்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்கணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறேன். ஸோ ஃபூட்டர் பாட்டம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறோம். ஸோ பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறோம். இந்த பேராகிராஃப் டேக்க்கு வந்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா, மேட் வித் லவ். மேட் வித் லவ்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இன் இண்டியா அப்படிங்கிற மாரி வந்து இன் இண்டியா, இன் தமிழ்நாடு நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க வந்து இண்டியா அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இந்த இது இருக்குல்ல, நான் அதுக்குமே வந்து ஒரு ஸ்பான் டேக் வந்து குடுக்குறேன். ஏன்னா நான் அதுக்கு வந்து ஒரு தனி ஸ்டைல் வந்து எழுத போறேன். ஸோ இந்த ஹார்ட்க்கு மட்டும். ஸோ அதனால நான் வந்து ஸ்பான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்பான்ல வந்து என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து நம்மளோட ஒரு கிளாஸ் நேம் தான் வந்து இருக்க போது. கிளாஸ் நேம் இருக்க போது. ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அப்படின்ற மாரி இருக்க போது. நான் குடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க நான் குடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் கீழ போறேன். இந்த மாரி வந்து வருது. பட் ஆனா நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்க்கு போயிரலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. ஓகே. ஃபூட்டர் எல்லாமே வந்து நம்ம குடுத்துருக்கோம். பட் இருந்தாலுமே ஸ்டில் நமக்கு வந்து கொஞ்சம் இந்த சிஎஸ்எஸ் வந்து ஸ்டைல்ஸ் வந்து இங்க அலைன் ஆகாத மாரி இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ்ல பார்க்கும்போது நம்ம வந்து அத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எங்க தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு குடுக்கல. ஸோ அதனால நம்ம அதையுமே குடுத்துடலாம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இங்க லிங்க்ஸ் குரூப் இருக்குல்ல. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஃபூட்டர் லிங்க் குரூப் அப்படின்னு குடுத்துருக்கேன். பட் நம்மளோட ஸ்டைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நான் இங்க உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபூட்டர் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். எஸ் வந்து இருக்கு. நம்ம அந்த இடத்துல எஸ் குடுக்கல. ஸோ இப்போ குடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாலே, நமக்கு வந்து நல்லா வந்து சூப்பரா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ ஓகே. இப்போ நம்மளோட ஃபூட்டருமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்ட தான் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணா தான் அதுக்கேத்த மாரி நம்ம வந்து சைட் பார வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராடக்ட்ட வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இது 2த்தையுமே கூட காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணி ப்ராடக்ட் கார்ட் ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஓகே. இத குடுத்தாச்சு. இத குடுத்து முடிச்சுட்டு நம்ம ஒரே ஒரு இதையுமே குளோஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிவ் வந்து இருக்க போது. ஸோ பேசிக்கா H1ஏ எல்லா இடத்துலயும் போடுறோம் அப்படிங்கிறதுனால நான் டிவ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிவ்ல வந்துட்டு ப்ராடக்ட் அப்படின்ற மாரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துலயுமே வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் கார்டு வந்து தனியா கிரியேட் பண்ண போறோம். அதையுமே நான் எப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஏன் அத கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸ வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஃபூட்டருக்கு மேல தான் என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்க போது. ஸோ அதனால நான் அந்த வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் காம்போனன்ட்ஸ் ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ்.
ஸோ ஓகே. இப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுச்சா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க ஷோ ஆகுது. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சிம்பிளா வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் காம்போனன்ட்குள்ளார போயிடலாம். ஸோ ப்ராடக்ட்ஸ் காம்போனன்ட்குள்ளார போயிட்டு என்னென்னலாம் இருக்க போது, என்னென்ன மாரி நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கேட்டகரிஸ் வேணும். அதே மாரி ஃப்ரேமர் மோஷனுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யணும். ஸோ அதையுமே வந்து செஞ்சிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் மேல வந்து நான் போயிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இம்போர்ட்டு. ஸோ இம்போர்ட் மோஷன் ஃப்ரம் ஃப்ரேமர் மோஷன் வந்து குடுத்தாச்சு. ஸோ ஓகே. இத இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நான் இங்க வந்து ஒரு ஸ்டைல் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் கண்டெய்னர் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் அப்டின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஹிட்டன் வந்து குடுக்குறேன். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமர் மோஷனுக்கு தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த மாரியும் யூஸ் பண்ணலாம் அப்டிங்கிறத நான் உங்களுக்காக காட்டப் போறேன். ஸோ ஒபாசிட்டி ஆஃப் 0 ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம வந்து அத வந்து அங்க போய் குடுக்க வேணாம். நான் உங்களுக்கு எப்படி அப்டிங்கிறத ரொம்ப சிம்பிளா வந்து காட்டுறேன். ஸோ ஒபாசிட்டி ஆஃப் 0 வந்து குடுக்கப் போறோம். ஸோ விசிபிள் வந்து நெக்ஸ்ட் வந்து குடுக்கப் போறோம். ஸோ விசிபிள்ல வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒபாசிட்டி ஆஃப் 1ல இருந்து எனக்கு வந்து டிரான்சிஷன் வந்து நடக்கணும். ஸோ நான் இந்த மாரி நெஸ்ட்டுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க டிரான்சிஷன் ஸோ TRANSITION ஸோ இது வந்து குடுத்தாச்சு. ஸோ இத குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் இங்க வந்து ஸ்டாகர் சில்ட்ரன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ ஸ்டாகர் சில்ட்ரன். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.1 செகண்ட்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். அதே மாரி டிலேவும் வந்து பண்றோம். ஸோ டிலே பண்றது பேசிக்கா அதுவும் டிலேவ சில்ட்ரன தான் டிலே பண்ண போறேன். அதுவுமே 0.2 செகண்ட்ஸ்க்கு குடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கண்டெய்னர் வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேட்டகரிஸ் வந்து வேணும்ல. ஏன்னா ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அதுக்கேத்த மாரி தான் நமக்கு வந்து நடக்கும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கேட்டகரிஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற மாரி வந்து போட்டுக்கிறேன். ஏன் அப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னா, கேட்டகரிஸ் இஸ் ஈக்குவல் டூ நம்ம வந்து ஒரு அரேவா வந்து வைக்க போறோம். ஸோ அந்த அரேல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பெல்லிங் வந்து இந்த இடத்துல கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. இல்லன்னா நீங்க வந்து என்ன குடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாரி தான் வந்து இதுவாகும். ஸோ நம்ம அந்த இடத்திலேயே பார்த்தோம். ஃபூட்டர்லயே பார்த்தோம். நமக்கு வந்து ஸ்பெல்லிங்னால தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து தப்பா போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துடலாம். ஸோ இத குடுத்து முடிச்சாச்சு. இந்த அரேல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பண்ண போறோம் பை டிஃபால்ட்டா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன ஃபில்டர் டாக்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்டு, பிங்க்கு அப்புறம் வந்து ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா, நம்ம வந்து மிக்ஸ்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்னென்னலாம் அந்த இதுல வச்சிருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன இஷ்யூஸ் அப்படின்றதையுமே வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து எரர் அடிக்குது. ஏன் அடிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து குளோஸ் பண்ணல. ஸோ அதனால எரர் அடிக்குது. மீதி எல்லாமே இப்ப குளோஸ் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. சரி ஓகே. இப்ப இது குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ரிட்டர்ன் பண்றோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு செக்ஷன் வந்து போடப் போறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு சிமான்டிக் HTML வந்து யூஸ் பண்ணா தான் SEOல வந்து ஒரு பயங்கர பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதனால செக்ஷன் டாக் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ நீங்க செக்ஷன் டாக் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே, நம்ம ரீசென்ட்டாவே அந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். செக்ஷன் டாக்க பத்தி ஃபுல்லுமே எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த செக்ஷன் டாக்கும், டிவ் டாக்குமே என்னன்றத இது பண்ணி கூட போட்டிருக்கோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட் செக்ஷன் வந்து குடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் டாக் வந்து போடப் போறோம். ஸோ இந்த டிவ் டாக்ல ஸோ கரெக்ட்டா டிவ் ஓப்பன் பண்ணீங்கன்னா குளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாரி வந்து இந்த இடத்துலயுமே வந்து டிவ்வ ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணியாச்சு. சரி ஓகே. இப்ப இதுல வந்து நமக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஏன்னா நமக்கு ஸ்டைல்ஸ் வந்து வந்துரும். ஸோ அதனால கிளாஸ் நேம் வந்து எழுதிடலாம். ஸோ நான் இதுல வந்து என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் ஹெட்டர் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ செக்ஷன் ஹெட்டர் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்து முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு H2வும் அப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப் டாகும் வந்து இருக்க போகுது. ஸோ நான் அதனால இந்த H2 பேராகிராஃப் டாக் இது 2மே வந்து குடுத்து முடிச்சுடுறேன். என்னன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மேலாப்ல ஒரு ஹெட்டிங் மாரி தான் நான் வந்து குடுக்க போறேன். அவர் ரோஸ் டே கலெக்ஷன் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேராகிராஃப் டாக்ல வந்துட்டு இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கா? என்ன நம்ம ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாரி வந்து குடுக்க போறோம். ஸோ ஃப்ரெஷ்லி பிக்டு. ஏன்னா நம்ம வந்து புதுசா வந்து பண்றோம். ஸோ ஃப்ரெஷ்லி பிக்டு. அதுக்கப்புறம் வந்து பிரீமியம் குவாலிட்டில வந்து இருக்கும். ஸோ பிரீமியம் குவாலிட்டில வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து நீங்க வந்து டெலிவர்ட் வித் லவ் அந்த மாரி வந்து டெலிவர்ட் வித் லவ். ஸோ இந்த மாரி வந்து நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏத்த மாரி நீங்களுமே இங்க பார்த்தீங்க அப்டின்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க வேற ஏதாவது ஒரு சேனல்ல போய் பார்த்தீங்கனாலும் இந்த மாரி வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு லைன் பை லைனா எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டாங்க. திடீர்னு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்ன நடக்குது, என்ன ஏது அப்டி இல்லாம இருக்கும். நம்ம லைன் பை லைனா எழுதுறோம். ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்ல இருந்து எழுதுறோம். ஒரு பிரீமியமானத தான் நம்ம குடுக்குறோம்.
ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து ஒரு புரொடக்ஷன் ரெடியா வந்து இருக்கும். நீங்க இது வந்து வேற எங்கேயாவது ஒரு ஹெச்ஆர்ட்ட நீங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் சர்ச் ஃபங்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரா இருக்கும்போது, சர்ச் ஃபங்ஷனாலிட்டி எனக்கு பண்ண தெரியும். எனக்கு ஃபில்டர்ஸ் பண்ண தெரியும். நான் கார்ட் ஆட் பண்ண தெரியும். ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளார இருக்கு. அதனால நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த வீடியோவ ஷேர் பண்ணி அவங்களுக்குமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் வந்து ஒரு டிவ் வந்து போடுறேன். ஸோ இந்த டிவ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. இந்த கிளாஸ் நேம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட்டா குடுக்கணும். ஸோ ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபில்டர்ஸ்குள்ளார நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேப் பண்ண போறோம். ஸோ எத வச்சு மேப் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இங்க ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் டேட்டாவ ஃபர்ஸ்ட் எடுத்து அத பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம மேப் பண்ணணும். ஸோ அதனால இது வந்து இங்க ஜஸ்ட் வந்து மேப்பிங் அப்படின்ற மாரி வந்து போட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இடத்துல மேப்பிங் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கேட்டகரீஸ வந்து ஃபில்டர் பண்ண போறோம். ஏன்னா மேல வந்து நமக்கு பிங்க்கா, ரெட்டா அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி நடக்கும். ஸோ இந்த இடத்துல இன்னுமே டீடைல்டா வந்து எழுதிக்கலாம். ஸோ கேட்டகரீஸ் மேப்பிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு இன்னொரு டிவ் வந்து வேணும். ஸோ அந்த டிவ் எதுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு மோஷன் டாட் டிவ்வா வந்து மாத்திடலாம். ஏன் அத மோஷன் டாட் டிவ்வா மாத்தணும் அப்படின்னா, நான் அதுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன். இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டிவ்க்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ தான் வந்து மேப் பண்ண போறோம். ஸோ அதனால வந்துட்டு நான் இதையுமே வந்து ப்ராடக்ட்ஸ் மேப்பிங் அப்படின்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இந்த மோஷன் டிவ்வுக்கு உண்டான ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எழுத ஆரம்பிச்சலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கிரிட் இது வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் கிரிட் ஸ்டைல் வந்து குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து வேரியன்ட்ஸ் வந்து வேணும். ஸோ நான் அதையுமே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ வேரியன்ட்ஸ் வந்து நம்ம மேல கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வேரியன்ட்ஸ்ல வந்து நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட்டா தான் குடுத்துருக்கோம். ஸோ கண்டெய்னர் வேரியன்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ மேல வந்து நான் வந்து குடுத்துருப்பேன். ஸோ கண்டெய்னர் வேரியன்ட்ஸ். நம்ம இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டெய்னர் வேரியன்ட்ஸ் எதுக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒவ்வொரு ஸ்டைலும் அங்க எழுத வேணாம். நான் அத இந்த மாரியுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டுறதுக்காக தான் போட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இனிஷியலா வந்து அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிட்டனா இருக்க போகுது. ஸோ ஹிட்டனா இருக்க போகுது. இனிஷியலா ஹிட்டனா இருக்கும். வைல் இன் வியூக்கு கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் எனக்கு அது ஷோ ஆனா போதும். ஸோ நான் உங்களுக்கு வந்து அத மேப் பண்ணி காட்டும்போது தான் உங்களுக்கு இன்னுமே வந்து அது ஈஸியா வந்து புரியும். ஸோ அதுவரைக்கும் நமக்கு வந்து விசிபிள் ஆகவே ஆகாது. ஆனா வந்ததுக்கப்புறம் கரெக்ட்டா அந்த வியூக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் மொபைல்லயோ, டெஸ்க்டாப்லயோ நீங்க எங்க வந்தீங்கனாலுமே கரெக்ட்டா அந்த வியூக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதையுமே வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ இன் போர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வியூ போர்ட் இருக்குல்ல. ஸோ இந்த வியூ போர்ட்ல பேசிக்கா வந்து நம்ம வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி வந்தோனயே ட்ரூ பண்ணி விட்டுறேன். ஸோ ட்ரூ பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு இன்னொன்னு வந்து இருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அதையுமே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அமௌண்ட் வந்து 0.2. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து மேப் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் மேப் ஆயிருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு ஏத்த மாரி நமக்கு வந்து ரிசல்ட் வரல அப்டின்னா, எரருமே வந்து ஷோ பண்ண தெரியணும். இதுதான் வந்து எரர் ஹேண்ட்லிங் அப்டின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லாமே கரெக்ட்டா நடக்கும் அப்டின்னு சொல்ல முடியாது. அங்கேருந்து டேட்டா வராம இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா அப்டிங்கிறதுனால நமக்கு கன்ஃபார்மா வரும்னு தெரியும். ஸோ ஏபிலேருந்து ஒரு டேட்டா எடுக்குறீங்க. பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு வரல. ஸோ அந்த இடத்துல அப்ப வந்து எரர வந்து ஷோ பண்ண கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெறும் வந்து எல்லாமே சக்ஸஸா தான் வரும் அப்டிங்கிற மாரியே நம்ம வந்து போக்கூடாது. எரர் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல. ஸோ அதனால நான் வந்து டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா வந்து கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோ ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நோ ரோசஸ். ஏன்னா நம்ம வேற ஏதாவது சர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம கேட்டகரீஸ்ல இல்லாத ஒண்ண வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அத காட்டக்கூடாது. ஸோ கேட்டகரீஸ்லயோ, ப்ராடக்ட்ஸ்க்கோ சம்மந்தமா இல்ல அப்படின்னா, அத வந்து நம்ம காட்டக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து நோ ரோசஸ் ஃபவுண்ட் மேட்சிங் யுவர் சர்ச் அப்படின்ற மாரி குடுத்துக்கிறேன். பட் இது வந்து கண்டிஷனல் ரெண்டரிங்கா வந்து இருக்க போகுது. ப்ராடக்ட்ஸ் இல்லன்னா அப்படின்ற மாரி வந்து தான் இருக்க போகுது. ஸோ அதையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணா தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்லேருந்து நம்ம போய் பாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளோட app.jsக்கு போயிரலாம். app.jsல போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம பாஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ்ங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் டேட்டா தான் இருக்க போகுது. ஸோ நான் அந்த ப்ராடக்ட்ஸ் டேட்டாவ அப்படியே வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணி முடிச்சோனே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப நம்மளோட டேட்டா வந்து அந்த இடத்துல பாஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஆனா நம்ம இந்த இடத்துல வந்து இன்னுமே நெறைய வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டர் பண்ணா தான் நமக்கு அடுத்தடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ நம்ம அங்க போய் ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ப்ராடக்ட்ஸ்க்குள்ள வந்து போய்க்கிறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ்.js குள்ளார போயிட்டு, நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து மேப் பண்றேன்.
ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து மேப் பண்ண போறோம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து எடுத்துட்டு ப்ராடக்ட்ஸ் வருதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ஸ்ல வந்து எடுக்கணும் நம்ம. அத எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வெறும் ப்ராப்ஸ் அப்படின்னு போட்டு எடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி கர்லி பிரேஸ் போட்டு எடுத்தா அது பேரு டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பாஸ் பண்றோம். ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இங்க என்ன நேம் குடுக்குறீங்களோ அத கரெக்ட்டா குடுக்கணும். ஸோ டாட் மேப்பு ப்ராடக்ட்ன்றத வந்து மேப் பண்றோம். ஸோ மேப் பண்ணியாச்சு. ஸோ மேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இங்க வந்து டைரக்ட் ரிட்டர்ன் பண்றேன். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்ட போட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து பண்ணணும். கர்லி பிரேஸ் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த மாரி வந்து பண்ணணும். ஸோ இங்க வந்து டைரக்ட் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த டைரக்ட் ரிட்டர்ன் பண்ற இடத்திலேயே நமக்கு நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் கார்டுன்றது குடுத்திருப்போம்ல. ஸோ நம்ம அதையே அதுக்காக தான் கிரியேட் பண்ண போறோம். அந்த ப்ராடக்ட் கார்ட கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கேயே வந்து ரெண்டர் பண்ணி பார்ப்போம். நமக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வருதா? கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கா ஏன்னா நம்ம பாஸ் பண்ண டேட்டா வந்து ப்ராப்ஸ்லேருந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அத ஃபர்ஸ்ட் ஷோ ஆகுதா? இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால வந்து குடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எப்ப வந்து டிவ் போட்டாலுமே மேப் பண்ணாலுமே, கீ வந்து கண்டிப்பா வந்து குடுத்தே ஆகணும். கீ குடுக்காம விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுல பிரயோஜனமே இல்ல. ஏன்னா ரியாக்ட் வந்து விர்ச்சுவல் டாமே இத வச்சு தான் ஹேண்டில் ஆகுது. ஏன்னா கீ குடுக்கல அப்படின்னா மொத்தமா ரீரெண்டர் ஆகும். கீ குடுத்தோம் அப்படின்னா, அந்த ஐடி அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா, அந்த ஐடி மட்டும் தான் போய் அப்டேட் ஆகும். மத்த எதுவுமே ரெண்டர் ஆகாது. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இப்போ ப்ராடக்ட் டாட் ஐடி குடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டாட் என்ன இருக்கு நம்மளோட இத வந்து எப்படி எடுக்கணும், எப்படி மேப் பண்றதையுமே காட்டுறேன். நான் இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் டேட்டாவ மேப் பண்ணியிருக்கேன். அந்த மேப் பண்ணதுலேருந்து நான் இந்த ஐடி எடுத்திருக்கேன். ஸோ அப்ப நம்ம ப்ராடக்ட் டாட் நேம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் அரேலேருந்து எடுத்து மேப் பண்ணியிருக்கோம். எடுத்து அதுலேருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் தான் வந்து நம்மளோட இந்த கர்லி இந்த இருக்கு பாருங்க, ஆப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ஸ்ங்கிறது இந்த மொத்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ அதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா டாட் ஐடி குடுத்தோம். ஸோ இப்போ வந்து நான் டாட் நேம் குடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல போய் நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். என்னோட எல்லா நேமும் கண்டிப்பா வந்து வந்திருக்கும். ஸோ நான் இங்க குடுக்குறேன். இங்க கீழ வந்துட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா, எல்லா நேமும் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நோ ரோஸ் இதுவுமே வந்து வருது. இது ஏன்னா நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணல. ஸோ நம்ம அத வந்து பண்ணணும். பண்ணும்போது வந்து கரெக்ட்டா வந்து வந்துரும். சரி ஓகே. இப்ப நமக்கு எல்லாமே ரெண்டர் ஆகுது. எல்லாமே கரெக்ட்டா இருக்குல்ல. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேட்டகரீஸ வந்து வைக்கணும். ஸோ கேட்டகரீஸ வைக்கும்போது நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஃபில்டர் ஆகணும். ஸோ இந்த ஃபில்டர வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கார்ட்ட கிளிக் பண்ணோம் அப்படின்னா, கார்ட் பட்டன்ல போய் ஆட் ஆகணும். இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ப்ராடக்ட் கார்ட் காம்போனன்ட்ட வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இங்க வந்து இந்த டிவ் வந்து இருக்குல்ல. ஸோ நம்ம இந்த டிவ் இங்க ரெண்டர் பண்ணக்கூடாது. ப்ராடக்ட் கார்டு காம்போனன்ட் நம்ம அதுக்காக தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால ப்ராடக்ட் கார்டு காம்போனன்ட் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் கார்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் கார்டுல பேசிக்கா வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயுமே வந்து பேரண்ட் டு சைல்டு தான் வந்து நடக்குது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆப் தான் வந்து பேரண்ட். அதுலேருந்து ப்ராடக்ட்ஸ்க்கு வருது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ப்ராடக்ட் கார்டுக்குள்ளார போகுது. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ ப்ராடக்ட் டாட் ஐடி. ஸோ கீ வந்து குடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்ட வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் தனித்தனி இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டா இருக்கு. அத வந்து நம்ம பாஸ் பண்ணி விட போறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் கார்ட ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். அது எங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ப்ராடக்ட் கார்ட் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் ப்ராடக்ட் கார்ட். ஏன்னா நம்ம அதே காம்போனன்ட்குள்ள தான் இருக்க போறோம். ஸோ அதனால டாட் ஸ்லாஷ் ப்ராடக்ட் கார்ட் குடுக்குறேன். இங்க வந்து எரர் அடிக்கும் கண்டிப்பா. ஏன்னா ப்ராடக்ட் கார்ட்ல நம்ம ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறதுனால. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் கார்ட்குள்ளார போயிரலாம். போயிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் வந்து ஒண்ணு பண்ணணும். ஸோ அந்த ரிட்டர்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு H1 அ ப்ராடக்ட் ப்ராடக்ட் கார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டர் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ராப்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எரர் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம எதுவுமே பாஸ் பண்ணாம அப்படியே வந்து போட்டுடலாம். ஏன்னா இங்கேயுமே இப்பயுமே வந்து எரர் காட்டும். ஏன் அப்படி காட்டுது அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து இதுவே பண்ணல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா என்ன ஏதுங்கிறத. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கீழ வரேன். ஸோ எல்லாமே ப்ராடக்ட் கார்டா வந்து மாற ஆரம்பிச்சுச்சு. ஓகே. இப்ப நம்ம ப்ராப்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ப்ராப்ஸ இந்த இடத்துல எடுத்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம அத வந்து கரெக்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க இந்த மாரி ஒரு 100 கார்டு ப்ராடக்ட் கார்டு காம்போனன்ட் வந்து வைக்கலாம். நீங்க அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டிவ்வ போட்டு மேப் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம மேப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் கார்டு காம்போனன்ட்ட ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ரியாக்ட்ட பொறுத்தவரைக்குமே ரீயூஸ் வந்து காம்போனன்ட்ட ரீயூஸ் பண்றோம் அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயம். சரி ஓகே. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மோஷன் டாட் டிவ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணும்போதுமே நம்ம வந்து மோஷன் டாட் டிவ் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணணும். நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ நான் அதுக்கேத்த மாரி வந்து ஸ்டைல வந்து எழுதிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறேன். ஸோ கிளாஸ் நேம்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் கார்டா வந்து இருக்க போகுது. ஸோ ப்ராடக்ட் கார்டா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமர் மோஷனோட ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோவர் பண்றோம் அப்படின்னா, வைல் ஹோவர் அப்ப
எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டைல் வந்து வேணும். ஸோ வைல் ஹோவர் அப்ப எனக்கு என்ன ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறதையுமே நான் இங்க வந்து குடுத்துக்கிறேன். ஸோ y ஆஃப் -12 இது yங்கிறது பேசிக்கா என்ன அப்படின்னா, y ஆக்சிஸ்லேருந்து வரதுதாங்க. ஸோ xன்னா x ஆக்சிஸ் இந்த இடத்துலேருந்து வரும். ஸோ yன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து வரும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து மறுபடியும் வந்து நம்ம குடுக்க போறோம். ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன். இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து ஈஸியா நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து எடுத்துக்கலாம். நீங்க ஜஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து வரும். ஸோ அதுலேருந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ RGBA வந்து குடுக்க போறோம். ஸோ 255 29 72 அதே மாரி வந்து 0.35 ஸோ இத வந்து குடுத்து முடிச்சு சேவ் பண்ணியாச்சு. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். இந்த பாக்ஸ் இதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் டிரான்சிஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ டிரான்சிஷன் வந்து நம்ம குடுத்துடலாம். ஸோ டிரான்சிஷன்ல வந்து என்ன குடுக்க போறோம் அப்டின்னா, டைப் வந்து ஸ்ப்ரிங் அப்டின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ டைப் வந்து ஸ்ப்ரிங். இதுலயே வந்து நெறைய விஷயங்கள் வந்து டைப்ல இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிஃப்னஸ் வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 அப்படின்ற மாரி வந்து இத வந்து குடுத்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் கார்ட்க்குள்ளார நம்ம வந்து ஒரு மோஷன் டாட் டிவ்வ வந்து இன்னொரு மோஷன் டாட் டிவ் அதுக்குள்ளார இமேஜஸ் வைக்க போறோம். ஏன்னா நம்ம இமேஜஸ் வந்து நம்ம இங்க நம்மளோட இதுல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இமேஜ், கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வருது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெண்டர் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா அதான் இப்ப பண்ண போறோம். ஸோ மோஷன் டாட் டிவ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார இருக்க போது, ஸோ அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். மோஷன் டாட் டிவ் ஸோ அந்த வி மட்டும் மிஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ வி வந்து குடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுத்துக்கிறோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ இமேஜ் கண்டெய்னர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இது குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் டாட் இமேஜ் வந்து இருக்க போகுது. அதுக்குள்ளார கேட்டகரிஸ் என்ன இருக்கோ இருக்க போகுது. அப்புறம் நம்மளோட கார்ட் கன்டென்ட், டிஸ்கிரிப்ஷன், பிரைஸ் இதெல்லாம் வந்து தனியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்ல வைக்க வேண்டியது இதெல்லாம் வந்து நம்ம தனியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இமேஜ் வந்து போட்டுடலாம். ஸோ மோஷன் டாட் இமேஜ் இதையுமே வந்து மோஷன்ல தான் வந்து வைக்க போறேன். ஸோ இத வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் கரெக்ட்டா. ஸோ மோஷன் டாட் இமேஜ் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த மோஷன் டாட் இமேஜ்ல வந்து எஸ்ஆர்சி வந்து குடுக்கணும். ஏன்னா இது வந்து நார்மலா எல்லாமே யூஸ் பண்ற மாரி தான். நம்ம வந்து இங்கேருந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கவே இல்ல. நம்ம ப்ராடக்ட்ஸ வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அத வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம மறுபடியும் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் வந்து எடுக்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டா வந்து எடுக்க போறோம். ஸோ அதனால அத குடுத்துர்றேன். சோர்ஸ்ல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டாட் இமேஜ் வந்து இருக்க போகுது. நீங்க இங்க பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ட தான் நம்ம வந்து பாஸ் பண்றோம். அதுல டாட் இமேஜ் போட்டு எடுக்கிறோம். ஏன்னா ஆப்ஜெக்ட்ங்கிறதுனால டாட் போட்டு இமேஜ் போட்டு எடுத்தாலே வந்து நமக்கு வந்துரும். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் வந்து குடுக்கணும்ல. ஸோ ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டாட் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்டைல் மட்டும் மோஷன் இமேஜா வைக்கிறதுனால நம்ம ஹோவர் பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்கேல் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டு வர மாரி வந்து நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ வைல் ஹோவர் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஸ்கேல் கொஞ்சம் பெருசாகணும் அப்படிங்கிறதுனால மட்டும் நான் 1.08 அப்படிங்கிறத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ டிரான்சிஷன் வந்து அப்ளை பண்ண போறோம். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, டியூரேஷன் வந்து ஒரு 0.04 செகண்ட்ஸ்க்கு வந்து குடுக்குறேன். 0.4 அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட இமேஜ்க்குள்ளார இருக்குல்ல, ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம செல்ஃப் க்ளோசிங்கா தான் இருக்கணும். ஸோ நான் இங்க இந்த இடத்துல எப்பவுமே டிவ் போட்டு அ இந்த மாரி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. இது செல்ஃப் க்ளோசிங்கா வந்து இருக்க போகுது. ஸோ நான் இமேஜ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் கேட்டகரிஸ வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிவ் போட்டுக்கிறேன். ஸோ டிவ் வந்து இந்த இடத்துலயுமே வந்து போட்டுக்கிறேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் டாட் கேட்டகரிய வந்து எடுக்க போறேன். ஸோ ப்ராடக்ட் டாட் கேட்டகரி வந்து எடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல எங்கேருந்து கேட்டகரி வருது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து தான் வருது. நீங்க இந்த மேப் பண்ணும்போது பார்த்தீங்கனாலே எல்லாமே தெரியும். ஸோ நேமு, பிரைஸ், இமேஜ் எல்லாமே வந்து வந்துரும். ஸோ அதனால நான் அதுலேருந்து வந்து கேட்டகரிய வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதனால நான் கிளாஸ் நேம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம்ல என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி டாக் அப்படிங்கிற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் டிவ்வுக்கு கீழாயே நான் வந்து ஒரு கார்ட் கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த டிவ்வ வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டிவ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம் வந்து வைக்க போறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து என்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஸோ இதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு H3 வந்து இருக்க போகுது. அந்த H3ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் டாட் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா வந்து ப்ராடக்ட் டாட் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ அத வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டாக் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த பேராகிராஃப் டாக்குமே வந்து வச்சிடலாம். ஸோ இந்த பேராகிராஃப் டாக்ல வந்து நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. அதுக்கு அந்த கிளாஸ் நேம்க்கு நம்ம என்ன நேம் வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாரி வந்து அ
டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு என்னோட பேசிக்காக என்னோட ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நிறைய டைம்ஸ் வந்து இந்த இஷ்யூஸ் வந்துட்டே இருந்துச்சு. இங்கேயுமே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நம்மளோட இது வந்து ரெண்டர் ஆகுதா என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மோஷன் வந்து டிஃபைன் பண்ணல. ஓகே, நம்மளோட ஃப்ரேமர் மோஷனே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணல. ஸோ அதனால நமக்கு இம்போர்ட் அடிச்சுட்டே இருக்கு. ஸோ இம்போர்ட் மோஷன் ஃப்ரம் ஃப்ரேமர் மோஷன். ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இது வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு எந்த எரருமே வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் கீழே வரேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இமேஜஸ் வந்துருச்சு, ஓவர் பண்ணும்போது இது வந்துருச்சு, ஸ்டைல்ஸ் வந்துருச்சு, கேட்டகரிஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு சூப்பராக வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ரைஸை வந்து ஷோ பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆட் டு கார்ட் வந்து கொடுக்கணும்ல, அதுலேருந்து தான் வந்து கார்ட்டுக்கு வந்து ஆட் ஆக போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் வந்து போட போகிறேன். இந்த டிவ்க்குள்ளார என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிவ்க்குள்ளார என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் நேமில் வந்து ப்ரைஸ் ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து ஸ்டைல் வந்து ரோவில் வந்து வைக்க போகிறோம். அதனால் ப்ரைஸ் ரோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து டிவ் வந்து போட போகிறேன். ஸோ இந்த டிவ்வையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் தான் வந்து இருக்க போகுது. நம்ம மறுபடியும் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மேப் பண்ணியிருக்கிற டேட்டா வந்து இருக்குல்ல, மார்க் பண்ணோம். அந்த மார்க் பண்ண டேட்டாவை நம்ம மேப் பண்ணியிருக்கோம். மேப் பண்ணதுலேருந்து தான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கிளாஸ் நேமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து வைக்க போகிறோம். அந்த பட்டன் தான் வந்து நம்மளோட ஆட் டு கார்ட் பட்டனாக வந்து இருக்க போகுது. அதனால இது வந்து நார்மல் பட்டனாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு மோஷன் பட்டனாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து மோஷன் டாட் பட்டன் அப்படின்னு சொல்லி நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து இது மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ஆட் டு கார்ட். ஸோ கார்ட் எமோஜிஸ் வேணும்னாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அது வேணாம் அப்படின்னா பிளைனாக அப்படியே வந்து விட்டுறலாம். ஸோ மோஷன் டாட் பட்டனு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பட்டனாக வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல் ஹோவர். ஸோ வைல் ஹோவர் பண்ணுறப்ப என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்கேல் வந்து 1.05. ஸோ பெருசாக ஆகணும் எனக்கு கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுவேன்ல, ஸோ அதனால் வந்து வைல் டேப் வந்து பண்ணும்போது என்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்கேல் வந்து 0.09. பேசிக்காக 0.9 அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து இருக்க போது. அந்த ஆன் கிளிக்கில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இது வந்து ரெண்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆட் டு கார்ட் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எமோஜி வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஸோ அதனால் நான் எமோஜியை மட்டும் எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பக்காவாக வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் லாஜிக் தான் வந்து இருக்க போது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கேட்டகரிஸ் வந்து வைக்கணும். கேட்டகரிஸை வச்சு ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கார்ட்டில் ஆட் பண்ணணும். கார்ட் ஆட் பண்ணணும்னா நம்மளோட கார்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். அந்த கார்ட் பேஜில் ஓப்பன் ஆகணும்னா நம்ம கரெக்டாக என்னென்ன கிளிக் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் அங்கே வந்து வரணும். அப்புறம் நம்மளோட சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பில்டு வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கரெக்டாக எண்டு வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் அந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளோட கோடுக்கு போயிடலாம். ஸோ கோடுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் லாஜிக் வந்து இனிமேல் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் டேட்டா வந்து ஓகே எரர் அடிச்சிட்டே இருக்கு. ஓகே இது க்ளோஸ் ஆகலை. சரி ஓகே நம்ம கீழேயே வந்து போயிடலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லாஜிக்கை வந்து இந்த இடத்துலேருந்து வந்து எழுத ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்னென்ன லாஜிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்டேட் கிரியேட் பண்ணால் தான் நமக்கு என்னென்ன லாஜிக் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்து வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட இந்த ரிட்டர்னுக்கு மேலே நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட்டு என்ன இருக்க போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கார்ட் வேணும். நமக்கு கார்ட்டு செட் கார்ட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து வேணும். எதுக்காக வேணும் அப்படின்னா நம்மளோட கார்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ அது வந்து ஒரு அரேவாக வந்து இருக்க போது. ஸோ யூஸ் ஸ்டேட்டுமே நம்ம தான் இம்போர்ட் பண்ணணும். ஆட்டோ இம்போர்ட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் ஆட்டோ இம்போர்ட் இல்லாமல் நம்ம போய் மேலேருந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ நம்மளோட யூஸ் ஸ்டேட்டை வந்து இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டுக்கு வந்து நம்ம இதை வந்து எடுத்தாச்சு, லாஜிக் வந்து எடுத்தாச்சு. சரி ஓகே, அப்புறம் அதே மாதிரி வேறு என்னென்னத்துக்கெல்லாம் வேணும் அப்படின்றதையுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ கார்ட்டுக்கு வந்து வச்சாச்சு. அப்புறம் வந்து ஷோ கார்ட் பண்ணணுமா வேணாமா? பேசிக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா கார்ட்டை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வந்து
ஓப்பன்ல வச்சிருக்கவே கூடாது. நான் இப்ப இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, அந்த பட்டன்ல தான் வந்து அந்த வந்து இப்ப நான் ஷோ பண்ணணுமா, வேணாமா அப்படின்றது மாரி வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்குமே வந்து ஒரு ஸ்டேட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட் ஃபால்ஸ் வந்து குடுக்குறேன். பை டிஃபால்ட்டா வந்து ஃபால்ஸா தான் இருக்கும். பை டிஃபால்ட்டா எனக்கு ஷோ பண்ண வேணாம். எடுத்தோனே ஓப்பன் பண்ண வேணாம். யூசர் அத கிளிக் பண்ணா மட்டும் எனக்கு ஓப்பன் ஆனா போதும். அப்புறம் வந்து நம்மளோட ஃபில்டர வந்து வைக்க போறோம். ஸோ ஃபில்டர், செட் ஃபில்டர் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இதுக்குமே வந்து யூஸ் ஸ்டேட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எனக்கு வந்து இந்த ஃபில்டர் அடிக்கும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, எல்லாமே ஷோ ஆகணும். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். நம்ம இங்க கேட்டகரிஸ் வச்சிருக்கோம்ல. ஸோ எல்லாமே ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் ஆல் அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இத குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட் நமக்கு தேவை. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம இங்க சர்ச் குடுக்குறோம்ல. ஸோ அந்த சர்ச்ச ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ அதனால அதுக்குமே வேணும். ஸோ சர்ச் டெர்ம் அப்படின்ற மாரி வந்து குடுக்குறேன். செட் சர்ச் டெர்ம் அப்படிங்கிறதையுமே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட் வந்து குடுக்குறேன். ஸோ யூஸ் ஸ்டேட்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நம்ம சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் தான் வந்து இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, நம்ம எடுத்தோனே பை டிஃபால்ட்டா எதுவும் வந்து சர்ச் பண்ணி வைக்க போறதில்ல. அதனால நம்ம இத வந்து குடுத்துக்கிறோம். எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து குடுத்தாச்சு. சரி, ஓகே. இது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்மளோட லாஜிக் வந்து ரொம்பவே முக்கியமா இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே இந்த நம்மளோட ப்ராடக்ட்ஸ் காம்போனன்ட்க்கு பாஸ் பண்ண போறோம். அதே மாரி நம்மளோட கார்ட் காம்போனன்ட் நம்ம இன்னும் கிரியேட்டே பண்ணல. ஏன்னா கார்ட் காம்போனன்ட்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் ஆகி முடிஞ்சா தான் நம்மளால அத கிரியேட்டே பண்ண முடியும். ஸோ அந்த ஆட், ரிமூவ் இந்த லாஜிக் எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆட் டூ கார்ட் ஃபங்ஷனாலிட்டிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து சர்ச்ச இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கார்ட்க்கு வந்து என்னென்னலாம் தேவை, அந்த கார்ட்க்கு வந்து என்ன பிரைஸ் இருக்கணும், அத வந்து எப்படி வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பாஸ் பண்ணிடலாம் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ நான் அந்த ப்ராடக்ட்ஸ் டேட்டா வந்து பாஸ் பண்றேன். ஸோ அதே மாரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ ஃபில்டர் பண்ணா எனக்கு அந்த ஃபில்டர் பண்ண டேட்டாவும் வந்து போணும். ஸோ நான் ஃபில்டர் அப்படிங்கிறதையுமே குடுக்குறேன். ஏன்னா அந்த ஸ்டேட் வந்து எனக்கு அங்க போணும். ஸோ அதனால ஃபில்டர் அப்படிங்கிறதையுமே குடுத்துக்கிறேன். அப்புறம் என்னோட செட் ஃபில்டரையுமே வந்து பாஸ் பண்றேன். அது எதுக்கு அப்படிங்கிறதையுமே அங்க ஷோ பண்ணா தான் உங்களுக்கு காட்டும். ஏன்னா இங்க நான் ஷோ பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு டைமும் வந்து நான் கிளிக் பண்ணும்போது மாறிக்கிட்டே வந்து இருக்கணும். அதனால வந்து அந்த செட் ஃபில்டரையுமே நான் வந்து பாஸ் பண்றேன். ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் வந்து இது பண்ண போறோம். ஸோ இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பாஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆட் டூ கார்ட் ஃபங்ஷனாலிட்டி. ஏன்னா நான் இப்ப ஆட் டூ கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆட் டூ கார்ட் கிளிக் பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல அத ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த ஆட் டூ கார்ட்டையுமே பாஸ் பண்ண போறோம். ஸோ நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட் டூ கார்ட் அப்படின்றத குடுத்து, நான் இங்க வந்து ஆட் டூ கார்ட் அப்படிங்கிறதையுமே அந்த லாஜிக்குமே பாஸ் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல முக்கியமா நீங்க நெறையா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் டேட்டாவ மட்டும் நான் பாஸ் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம ப்ராடக்ட்ஸ் டேட்டாவ பாஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம ஏன்னா ஃபில்டர் கிளிக் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபில்டருக்கான லாஜிக்குமே அங்க போணும். ஸோ இப்ப ஆட் டூ கார்ட் கிளிக் பண்றோம் அப்படின்னா, அந்த லாஜிக்குமே நம்ம பேரண்ட்ல தான் லாஜிக்க வச்சிருக்கோம். ஆனா நம்ம வந்து சைல்டுல வந்து அத யூஸ் பண்ண போறோம். நெறைய நேரத்துல நம்ம வந்து பார்த்திருப்போம். அங்கங்கேயே வச்சு நம்ம அங்கங்கேயே யூஸ் பண்ணியிருப்போம். பட் அப்படி கிடையாது. நம்ம இங்கேயே வச்சு இங்கேயே வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறோம். நான் அதையும் எப்படி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஒண்ணு ஒண்ணா வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ செட் ஃபில்டர் அங்க பாஸ் பண்ணலங்கிறதுனால எரர் அடிக்குது. இப்போதைக்கு நம்ம பாஸ் பண்ணணுங்கிறதுக்கு கட்டாயமும் கிடையாது. ஏன்னா நமக்கு எப்படியும் ஆட் டூ கார்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இஷ்யூ அடிக்கும். ஸோ நான் அதனால ஆட் டூ கார்ட் ஃபங்ஷன வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஆட் டூ கார்ட். ஸோ இது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போகுது. ஸோ ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து ஆரோ ஃபங்ஷனா இருக்கா? ஸோ நமக்கு எந்த இஷ்யூஸ் எதுவுமே எரர் வரவே இல்லையா? இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்ட இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணி விடணும். ஸோ ப்ராடக்ட்ட இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணணும். ஏன் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இந்த லாஜிக் எழுதும்போது தான் உங்களுக்கு புரியும். நான் ஜஸ்ட் இப்ப பிளெயினா சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இந்த இடத்துல நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த செட் கார்ட் இருக்குல்ல. ஸோ நீங்க எந்த ஒரு வெப்சைட் எடுத்தீங்கனாலுமே சரி, Amazon, Flipkart இல்ல நீங்க Swiggy எந்த எடுத்தீங்கனாலுமே சரி, இந்த மாரி நீங்க ஒரு பட்டன ஆட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நடக்கிற லாஜிக் இதுதான். ஸோ செட் கார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், என்னோட ப்ரீவியஸ் டேட்டா எடுக்கிறேன். ஸோ ப்ரீவியஸா எவ்வளோ இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். ஸோ எடுத்தா தான் எனக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஃபங்ஷன் ஃபுல்லுமே எழுதி முடிச்சுட்டு நான் மறுபடியும் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ பொறுமையா வந்து லைன் பை லைனா கவனிச்சிட்டே வாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங்கா என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்ல. ஸோ ப்ரீவியஸ் டாட் ஃபைண்ட் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபைண்ட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, முன்னாடியே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். ஸோ அந்த இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐட்டம் டாட் ஐடியும் என்னோட ப்ராடக்ட் இருக்குல்ல. ஸோ நான் இங்கேருந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒண்ணே ஒண்ணு தான் வாங்குறோம். ஸோ அந்த வந்து ப்ராடக்ட்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். அதுதான் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் இப்ப நான் மேப் பண்றதும்,
ஆல்ரெடி இருக்கிறதும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதுக்கு ஒரு லாஜிக் வந்து எழுதணும். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, ரிட்டர்னு ஸோ ப்ரீவியஸ் டாட் மேப் பண்றோம் இந்த இடத்துல. மேப் பண்ணிட்டு உள்ள இருந்து அந்த இத வந்து எடுக்கிறோம். ஸோ எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஐட்டம் டாட் ஐடி இருக்குல்ல. ஸோ பேசிக்கா ஐட்டம் டாட் ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க இங்க க்ளோஸ் பண்ணக்கூடாது. இங்க தான் வந்து க்ளோஸ் பண்ணணும். சரி ஓகே. நம்மளோட ஐட்டம் டாட் ஐடி நம்ம இப்ப மேப் பண்றோம்ல, அதுவும் மறுபடியும் வந்து நம்ம செக் பண்றோம். ப்ராடக்ட் டாட் ஐடிய வந்து நான் இந்த இடத்துல வந்து செக் பண்றேன் மறுபடியும். ஸோ சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, என்னோட கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து போடுறேன். ஸோ அதே மாரி எல்ஸும் வந்து போட்டுறணும். ஸோ இந்த இடத்துல வந்து போட்டாச்சு. எல்ஸ் வந்து நம்ம வந்து சிம்பிள். ரொம்ப ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து என்ன இருக்கோ, அந்த ஐட்டம் என்ன இருக்கோ, அத வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு லாஜிக் வந்து பண்ணணும். ஸோ அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐட்டம் அப்படியே வந்து இந்த டாட் டாட் டாட்ன்றது ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர். ஆல்ரெடி இருக்கிறத எடுத்துட்டு, நான் அதுலேருந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் சேஞ்ச் பண்றேன். அது என்ன சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, குவான்டிட்டிய மட்டும் சேஞ்ச் பண்றேன். ஸோ அந்த குவான்டிட்டில என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஐட்டம் டாட் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஐட்டம்ல வந்து சாரி இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி ஐட்டம் டாட் குவான்டிட்டி பிளஸ் 1 ஸோ அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். நான் என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு லாஜிக் மட்டும் தான் எழுதணும். அதையும் நான் எழுதிட்டு உங்களுக்கு என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, இத வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ இஃப் எக்ஸிஸ்டிங் ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கரெக்ட்டா க்ளோஸ் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரியல. ஸோ ஆட்டோ இம்போர்ட் இல்லாதனால நமக்கு வந்து நெறைய இஷ்யூஸ் வந்து வந்துட்டே இருக்கு. நம்ம அத மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து இது தேவையில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல மேல செட் டூ கார்ட்க்கு வந்து தேவை இருக்கு. ஸோ இத வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னும் ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இத வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணல. இந்த ஆட்டோ இம்போர்ட் இல்லாதனால இதாங்க பிரச்சனை. ஸோ எந்த இடத்துல எத பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் வந்து எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த ரிட்டர்ன்ல வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படிங்கிறதுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்னோட ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்ல எடுத்துட்டு, அதுக்குள்ளாரையே மறுபடியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டாட் 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 ப்ராடக்ட்ட எடுத்து குவான்டிட்டி வந்து 1 அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ பேசிக்கா வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் எதுவுமே இல்ல அப்படின்னா, எனக்கு இருக்கிறத அப்படியே வந்து 1 வந்து ஆட் பண்ணி விட்டுரு. ஒரே ஒரு குவான்டிட்டிய மட்டும் ஆட் பண்ணு அப்படின்ற மாரி சொல்றேன். ஏன் நம்ம 1 குடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு வாட்டி கிளிக் பண்றோம் அப்படிங்கிறதுனால 1 நீங்க வேணும்னா 5, 10 எப்படி வேணுமோ நீங்க அத மாத்திக்கலாம். ஸோ இந்த லாஜிக் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு வாட்டி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன். புரியலன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து புரியும் உங்களுக்கு. ஸோ ஆட் டூ கார்ட் ஃபங்ஷன் இருக்கு. அதுல வந்து நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் வந்து வாங்குறோம். அது என்ன அப்டின்னா, நம்மளோட ப்ராடக்ட். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இந்த பேசிக்கா இந்த ஒரு ஆப்ஜெக்ட்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வருது. ஸோ எக்ஸிஸ்டிங்கா ஏதாச்சும் இருக்கா அப்டின்றத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு வாட்டி இப்ப கிளிக் பண்ணிட்டேன் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பேசிக்கா வந்து என்ன சொல்றேன் அப்டின்னா, இந்த எட்டர்னல் ரெட் பக்கெட் இருக்குல்ல, நான் இப்ப இத ஆட் டூ கார்ட் பண்றேன். பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு ஒரு டைம் ஆட் ஆயிருக்கும். ஸோ நான் இப்ப மறுபடியும் கிளிக் பண்றேன் அப்டின்னா, எனக்கு மறுபடியும் அதுதான் 2வது டைமா ஆட் ஆகணும். புதுசா ஆட் ஆக வேணாம். எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதுலயே 2, 3, 4 அப்படிங்கிற மாரி ஆட் ஆகணும். ஸோ அதுக்கான லாஜிக் தான் இது. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்றேன்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கிற ப்ரீவியஸ எடுத்து அத மேப் பண்றேன். ஸோ சப்போஸ் இந்த ஐட்டமும், இந்த நம்மள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்டோட ஐடியும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து குவான்டிட்டில ஒண்ணே ஒண்ண மட்டும் நான் ஆட் பண்ணி விடுறேன். அப்படி சப்போஸ் இல்ல அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்கா என்ன இருக்கோ, ஸோ அத வந்து அப்படியே ஆட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங்க்குள்ளாரையே வரல. புதுசா நான் இப்ப வந்து இத மட்டும் தான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு மட்டும் தான் நம்ம 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப நான் மறுபடியும் இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, அதுக்கான லாஜிக்குமே வேணும்ல. ஸோ அதனால அந்த எக்ஸிஸ்டிங்க்குள்ள வரலன்னா, எல்ஸ் கண்டிஷன்ல ப்ரீவியஸா என்ன இருக்கோ அதுலேருந்து எடுத்து, அதுக்குள்ளார இருக்கிற ப்ராடக்ட் எடுத்து குவான்டிட்டிய மட்டும் 1 மட்டும் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆட் டூ கார்ட் பண்ண மாரியே ரிமூவ் கார்ட்டையும் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ரிமூவ் வந்து மேலேருந்து டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா, அதுவுமே ரிமூவ் ஆகணும்ல. ஸோ அதுக்குமே நான் வந்து எழுத போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது வந்து ரொம்பவே சிம்பிளா தான் இருக்க போகுது. ஸோ ரிமூவ் ஃப்ரம் கார்ட். ஸோ இதுவுமே பேசிக்கா வந்து எனக்கு வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதுல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐடிய வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ ஐடிய வந்து இந்த பாராமீட்டர்ல வந்து வாங்கிக்கிறேன். வாங்குனதுக்கப்புறம் இந்த செட் கார்ட் இருக்குல்ல, ஸோ செட் கார்ட்ல தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸா என்ன இருக்கோ ப்ரீவியஸா என்ன இருக்கோ அத எடுத்து ஃபில்டர வந்து அப்ளை பண்றேன். ஸோ ஃபில்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல. நீங்க அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அத எடுத்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு அந்த ஐட்டம ஒரே ஒரு இத மட்டும் எடுத்து அந்த ஐடி வந்து மேட்ச் ஆகுதா? ஐடி வந்து ஐட்டம் டாட் ஐடி இஸ் நாட் ஈக்குவல் டூ
அந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இதை செட் பண்ணி விடு, இல்லைன்னா எனக்கு ரிமூவ் பண்ணிடு. ஸோ இவ்வளவுதான் லாஜிக். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக். இதுவும் அதுவும் இப்போ நான் சப்போஸ் இதுக்கு ஒரு ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஐடி ஆஃப் 1. ஸோ நான் இப்போ அதை கிளிக் பண்றேன், ஆட் டு கார்ட். இப்போ ரிமூவ் கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்கே மைனஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இதுவும் அதுவும் மேட்ச் ஆச்சு. ஸோ ரிமூவ் ஆயிடும். இல்லைன்னா ரிமூவ் பண்ணாத, அவ்வளவுதான் லாஜிக். ஸோ ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஃபில்டர்னா பேசிக்கா என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம இங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து கேட்டகரிஸ் வச்சிருப்போம். ஸோ அதுபடியும் ஃபில்டர் ஆகணும். சேம் அதே மாதிரி நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா அதுபடியும் ஃபில்டர் ஆகணும். ஸோ இது எல்லாமே எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் இருக்கிற லாஜிக் எல்லாமே நீங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. பட் அதான் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் வந்து இருக்க போகுது. நம்மளோட சர்ச் இத வந்து நம்ம இப்ப சப்போஸ் வந்து இப்ப ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்ப அதே ப்ராடக்ட்க்கு நான் மறுபடியும் இப்ப கிளிக் பண்றேன். அத நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான லாஜிக்குமே வந்து எழுதணும். ஸோ அதே மாரி சர்ச்சையுமே எழுதணும். எத்தன வந்து இப்ப நம்ம நெறைய இடத்துல பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு ப்ராப்ஸ. ஹெட்டர்ல வந்து பாஸ் பண்ணணும், ப்ராடக்ட்ஸ்ல பாஸ் பண்ணணும். அதே மாரி வந்து சைட் பார் காம்போனன்ட்டே கிரியேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. கஷ்டம் அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. நான் என்ன லாஜிக் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்றேன். ஸோ அப்டேட் குவான்டிட்டி இருக்குல்ல. ஸோ அப்டேட் குவான்டிட்டி. ஸோ இது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, மறுபடியும் வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா இருக்க போகுது. ஸோ ஆரோ ஃபங்ஷனா இருக்க போகுது. ஸோ இந்த ஆரோ ஃபங்ஷன்ல என்ன வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பேசிக்கா வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ஐடியும், குவான்டிட்டியும் வந்து இருக்க போகுது. ஸோ ஐடியும், குவான்டிட்டியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன இருக்கோ அத தாண்டி அந்த ஐடிக்கு அந்த குவான்டிட்டிய நான் அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இது பண்றோம். ஸோ நான் இங்க ஃபர்ஸ்ட்டே ஒரு கண்டிஷனல் செக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க லாஜிக் வந்து கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இல்ல அப்படின்னா ஒவ்வொரு டைமுமே நமக்கு வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலன்னா ஒவ்வொரு டைமும் அது ரன் ஆகி வந்து வரும். ஸோ நமக்கு தான் வந்து தேவையில்லாம நடக்கும். இப்போ குவான்டிட்டி லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுரு பேசிக்கா. ஸோ ரிட்டர்ன் பண்ணி விட்டுரு. அதுக்கப்புறம் எதுவுமே உள்ள நடக்க வேணாம் எனக்கு. இல்ல அப்படின்னா ஒவ்வொரு டைமும் எனக்கு உள்ள போகும். அத செக் பண்ணும். இல்லன்னா மறுபடியும் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டே நம்ம இங்க வந்து ஃபில்டர் அடிச்சுருவோம். எனக்கு குவான்டிட்டி லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வேணாம். அதுக்குள்ள எதுவுமே நடக்காது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் கீழ நம்மளால எதுவுமே அந்த இதுவே பண்ண முடியாது. ஸோ அதனால அத ஹேண்டில் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்டேட் இருக்குல்ல. ஸோ செட் கார்ட்ட வந்து குடுத்துடுறேன். ஸோ இந்த செட் கார்ட்ல நம்ம இப்ப தான் வந்து இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. ஸோ ப்ரீவியஸ் இருக்குல்ல. ஸோ அத எடுத்துட்டேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இந்த ப்ரீவியஸ் டாட் மேப் நீங்க ஆட் டூ கார்ட் ஃபங்ஷனாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டாட் மேப் பண்றேன். ஸோ பேசிக்கா அந்த அரே ஆஃப் இத வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேப் பண்றேன். ஸோ அதுல வந்து ஐட்டம் வந்து குடுத்துக்கிறேன். அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா வந்துட்டு என்னோட ஐட்டம் டாட் ஐடியும் ஸோ பேசிக்கா ஐட்டம் டாட் ஐடியும் ட்ரிபிள் ஈக்குவல் டூ குடுக்குறேன். ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி குடுக்குறேன். ஏன்னா நம்பர்ஸ்னா நம்பர்ஸா இருக்கணும். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கா வந்து இருக்கணும். நீங்க டபுள் ஈக்குவல் டூ குடுத்தீங்க அப்படின்னா, நம்பர்ஸ்னா ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாரி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்க ட்ரிபிள் ஈக்குவல் டூ குடுங்க. ஸோ டபுள் ஈக்குவல் டூக்கும் ட்ரிபிள் ஈக்குவல் டூக்கும் என்ன வித்தியாசம்? அத பத்திலாம் நம்ம டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இது வந்து குடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் ஐட்டம் டாட் குவான்டிட்டிய வந்து குவான்டிட்டி அப்படிங்கிறத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இல்ல அப்படின்னா ஏன்னா நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா எனக்கு எக்ஸிஸ்டிங்கா என்ன ஐட்டம் இருக்கோ அத வந்து அப்படியே குடுத்துரு அப்படிங்கிற மாரி வந்து நான் குடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு இது வந்து குளோஸ் பண்ணணும். ஸோ குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே குளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ஆட்டோ இம்போர்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அது இம்போர்ட் ஆகாததுனால நெறைய இஷ்யூஸ் வந்து வந்துட்டே இருக்கு. சரி ஓகே. இது எல்லாமே குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த லாஜிக் வந்து புரியல அப்படின்னா நான் மறுபடியும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஐடியும், குவான்டிட்டியும் வாங்குறோம். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து நான் செக் பண்றேன். குவான்டிட்டி லெஸ் தென் அது ஐடி மேட்ச் ஆகுது இல்லங்கிறது நெக்ஸ்ட் விஷயம். குவான்டிட்டி வந்து லெஸ் தென் 1 இருக்கு அப்படின்னா, நம்ம எதுவுமே பண்ணவே போறதில்ல. 0 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டே வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். எனக்கு இதுக்குள்ள போகாத அப்படின்னு சொல்றேன். அப்புறம் வந்து செட் கார்ட் வந்து குடுத்துருக்கோம். அந்த செட் கார்ட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸா என்ன இருக்கோ அத எடுத்து அந்த ஐடியும், நான் இங்கேருந்து பாஸ் பண்ற ஐடியும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, எனக்கு அந்த ஐட்டம் டாட் குவான்டிட்டிய வந்து ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து மொத்த ஆப்ஜெக்ட்டையும் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்றேன். ஸோ இங்க வந்து அப்படி இல்ல அப்படின்னா, என்ன ஐட்டம் இருக்கோ அத வந்து அப்படியே குடுத்துரு அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். சரி ஓகே. இந்த அப்டேட் குவான்டிட்டி முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 விஷயம் வந்து பண்ணணும். ஒண்ணு ஃபில்டர் வந்து பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம கார்ட்ட வந்து ஆட் பண்ணி ஷோ பண்ணி காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக்க வந்து எழுதிடலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் இப்போ ஒவ்வொரு டைமும் வந்து நான் ப்ராடக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு இத போயிட்டு நான் ஆட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, நம்ம மறுபடியும் கார்ட் காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். கார்ட் காம்போனன்ட் கிரியேட் பண்ணா தான் நமக்கு வந்து முடியும். ஸோ அதனால லாஜிக் எழுதிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். நேவிகேட் பண்ணி போம்போது ஈஸியா வந்து புரியும். ஸோ நமக்குமே வந்து லாஜிக்க தாண்டி வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டிய யுஐல வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்க வேணாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக் எழுத ஆரம்பிச்சலாம். ஸோ நான் ஃபில்டர்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ இந்த ஃபில்டர்ட் ப்ராடக்ட்ஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, பேசிக்கா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு
ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போது. ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போது. ஸோ இந்த ஃபில்டர்ட் ப்ராடக்ட்ஸ்ல ஒரு விஷயம் வந்து பண்ணணும். இந்த நம்மளோட ப்ராடக்ட்ஸ் டேட்டா இருக்குல்ல, ஸோ பேசிக்கா இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த நம்ம சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அது எல்லாமே இங்க தான். நீங்க இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் டேட்டா இருக்குல்ல, ஸோ ப்ராடக்ட்ஸ் டேட்டா. ஸோ ப்ராடக்ட்ஸ் டேட்டா. இத வந்து ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபில்டர் மெத்தட் அப்ளை பண்றேன். ஸோ இந்த ஃபில்டர் மெத்தட நம்ம வந்து எதுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இத வந்து இங்க குளோஸ் பண்ணிக்கிறேன். இல்லன்னா நான் வந்து ஆட்டோ இம்போர்ட் இல்லாதனால மறந்துருவேன். ஸோ ஃபில்டர் வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபில்டருக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வாங்க போறோம். ஸோ அது என்ன அப்டின்னா, பேசிக்கா வந்து இந்த ப்ராடக்ட். இத வந்து நம்ம வாங்க போறதில்ல. மேப் பண்றோம். ஸோ பேசிக்கா இந்த மேப் பண்ணுவீங்கல்ல, அதே விஷயம் தாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் டேட்டா இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் டேட்டால அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். நம்ம அதுலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட மட்டும் எடுத்து இப்ப யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ பேசிக்கா அந்த ஃபில்டர தான் நம்ம இங்க வந்து அப்ளை பண்றோம். ஸோ அதுக்கான இதுதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இத வந்து போடுறேன். ஸோ இத போட்டு முடிச்சதுக்கப்புறம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் ஏதாவது மேட்ச் ஆவுதா? இல்ல நம்ம சர்ச் ஆவுதா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால வந்து கான்ஸ்ட் மேட்சஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபில்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபில்டர் ஈக்குவல் டூ நம்ம இங்க நம்மளோட டிஃபால்ட் ஸ்டேட்டே வந்து ஆல் தான் இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நமக்கு வந்து ஆல் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அத வந்து குடுத்தாச்சு. அந்த ஸ்டேட்டையுமே நான் இங்க வந்து குடுத்துட்டேன். ஸோ இத குடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படி சப்போஸ் இல்ல அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே கேட்டகரி வந்து இருக்கும். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல கேட்டகரி ரெட், பிங்க், ஒயிட் இந்த மாரி வந்து இருக்குல்ல. நம்ம அத வச்சுமே வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் டாட் கேட்டகரிய வச்சு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, என்னோட ஃபில்டர வந்து குடுக்குறேன். ஸோ பேசிக்கா நான் இங்க வந்து செட் ஃபில்டர் வந்து பண்றேன்ல. ஸோ அந்த செட் ஃபில்டர வந்து நம்ம இங்க இந்த பார்த்திருந்தோம் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணியிருப்போம் ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்ல பாஸ் பண்ணும்போது இந்த செட் ஃபில்டர் வந்து அப்டேட் ஆகி எனக்கு வந்து வரும். ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்டிங்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஓகே. ஃபில்டர்ல வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கப்புறம் நமக்கு வந்து சர்ச் வந்து நடக்கணும். ஸோ சர்ச் நடந்துச்சு அப்டின்னா, நம்ம அதையுமே, இதையுமே ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ சர்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்க போது. ஸோ மேட்சஸ் சர்ச். ஸோ இந்த மேட்சஸ் சர்ச்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராடக்ட் டாட் நேம் வந்து இருக்க போது. ஸோ அத வந்து லோவர் கேஸ்ல குடுத்துக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து ஃபுல் அப்பர் கேஸ்ல அடிப்பாங்க. சில பேர் வந்து கேஸ் சென்சிட்டிவாலாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா சர்ச் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ நம்ம லோவர் கேஸா மாத்திட்டோம் அப்படின்னா, நமக்கு இது ரொம்பவே ஈஸி. அது அவங்க எப்படி வேணா குடுக்கட்டும். நம்ம வந்து லோவர் கேஸ்ல குடுத்து வச்சு சர்ச் பண்றோம். இப்படிதான் எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த லாஜிக் வந்து ரொம்பவே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம இங்க சர்ச் டெர்ம் நம்ம சர்ச் பண்றோம்ல, அத வந்து நம்ம ஒரு ஸ்டேட்ல வந்து செட் பண்ணியிருப்போம். அந்த சர்ச் டெர்ம் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட் வந்து இங்க இருக்கும். ஸோ அந்த சர்ச் டெர்ம எடுத்து அதையுமே நான் வந்து லோவர் கேஸா வந்து மாத்துறேன். அவங்க யூசர் வந்து என்ன கேஸ்ல வேணா குடுக்கட்டும். அப்பர் கேஸ்ல குடுக்கட்டும், லோவர் கேஸ்ல குடுக்கட்டும், கேஸ் சென்சிட்டிவா குடுக்கட்டும். அத பத்தி நமக்கு கவல கிடையாது. நம்ம வந்து நம்மளோட கோட பத்தி தான் வந்து கவலைப்பட போறோம். ஸோ அது வந்து குடுத்தாச்சு. அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷனையுமே வந்து சர்ச் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து பிங்க்ன்றத வந்து குடுப்பாங்க. இல்ல நேம்ல வந்துட்டு அந்த இது இருக்கும். ஸோ நம்ம அதையுமே வந்து சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சேம் லாஜிக் தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஸோ 2 லோவர் கேஸ் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளார என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இன்க்ளூட்ஸ்னா என்னன்னா, அதுக்குள்ளார இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேசிக்கா பாரு அப்படிங்கிறது தான். நம்ம மறுபடியும் வந்து நம்மளோட சர்ச் டெர்ம வந்து எடுக்க போறோம். ஸோ சர்ச் டெர்ம் டாட் 2 லோவர் கேஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தாலுமே சரி, இல்ல நேம்ல இருந்தாலுமே சரி, எனக்கு அத வந்து கரெக்ட்டா நீ வந்து எடுத்துட்டு வந்து சர்ச் பண்ணிரு அப்படிங்கிறது தான் விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் மட்டும் பண்ணி விட போறோம். ஸோ ரிட்டர்ன் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேட்சஸ் ஃபில்டரா மேட்ச் ஆச்சு அப்படின்னா அத ரிட்டர்ன் பண்ணு. இல்ல மேட்சஸ் சர்ச் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அத வந்து ரிட்டர்ன் பண்ணி விடு. மேட்சஸ் சர்ச் வந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா மேட்ச் பண்ணி விட்டுரு. சரி ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்க குளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. மேபி வந்து இது குளோஸ் பண்ணாதனால எரர் அடிக்குதா என்னன்னு தெரியல. ஸோ ஓகே. எல்லா எப்போ போட்டாலுமே வந்துட்டு இது வந்து இந்த இஷ்யூஸ் வந்து ரொம்ப இதுவா இருக்குங்க. ஸோ ஓகே. நம்ம இதுக்கு அப்புறம் தானே குளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து இங்க குளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் குளோஸ் பண்ணணும். ஸோ குளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ஃபில்டர் ப்ராடக்ட்ஸுமே வந்து குடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம சூப்பரா வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட ஃபில்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அத வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ நம்மளோட ஃபில்டர், செட் ஃபில்டர், ஆட் டூ கார்ட் வந்து இருக்கு. ஸோ இதே மாரி நம்ம ஹெட்டர்ல தான் வந்து சர்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம அதையுமே வந்து பாஸ் பண்ணணும். ஹெட்டர்ல வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, கார்ட் ரிலேட்டடா உள்ளது. அந்த கார்ட்க்கு வந்து எவ்வளோ நம்பர்ஸ் ஆட் ஆயிருக்கு, எவ்வளோ வந்து நம்ம சம் பண்ணணும், அது எல்லாத்தையும் பண்ணணும். நம்ம அத வந்து லாஸ்ட்டா வந்து பண்ணலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
ஃபஸ்ட்டு வந்து ஹெடருக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிடலாம். ஆன் கார்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷோ கார்ட் ஓகே இது கூட இப்போ தேவையில்லை நமக்கு. ஸோ ஏன்னா கார்ட்டை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் தான் ஸ்டேட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டேட்டை கூட நம்ம அப்புறமா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்ச் டேர்மை மட்டும் இங்கே வந்து பாஸ் பண்ணி விடலாம். ஸோ சர்ச் டேர்மு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செட் சர்ச் டேர்மையும் பாஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம சைல்டில் வந்து எந்த டேட்டாவுமே வந்து பண்ணல. எல்லாமே பேரண்ட்லேருந்து தான் வந்து பண்ணுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து மறுபடியும் வந்து எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து தான் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொருலேருந்து எடுத்து பண்ண வேணாம். ஸோ நம்ம இங்கேருந்தே ப்ராப்ஸில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இதை நீங்கள் இன்னும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீடெக்ஸோ இல்லை கண்டெக்ஸ்ட் ஏபிஐயோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல ரொம்ப ஹெவி பில்டாக வேணாம் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஸோ இதுவே வந்து நமக்கு நிறைய டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நேராக போயிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எடுக்க போகிறோம். அப்புறம் நம்ம 3 பாஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா ஃபில்டரு, செட் ஃபில்டரு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் கேட்டகரிஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளோட கேட்டகரிஸை மேப் பண்ணோம்ல. ஸோ இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்போம். ஸோ கேட்டகரிஸை மேப் பண்ணோம்ல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கேட்டகரிஸை வந்து எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரிஸ் டாட் மேப். ஸோ பேசிக்காக வந்து இந்த கேட்டகரிஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு தெரியலன்னா இங்கேருந்து தான் வருது. இதுக்காக தான் நான் அந்த லாஜிக்கை வந்து அப்பயே எழுதாமல் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து எழுதியாச்சு. ஸோ நான் இந்த கேட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லைனா எரர் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்துட்டு என்னோட மோஷன் டாட் டிவ் வந்து மோஷன் டாட் இந்த இடத்துல பட்டனாக வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா பட்டன் வந்து இன்னுமே கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் டிவ் போடுறதுக்கு பதிலாக. ஏன் டிவ் போடல வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா எஸ்இஓக்கு. ஸோ பேசிக்காக அந்த ஃபில்டர் பட்டன் வந்து என்னவா இருக்க போதுன்னா நம்ம என்ன இருக்கோ அதை தானே நம்ம கிளிக் பண்ண போகிறோம். என்ன கேட்டகரிஸ் இருக்கோ அதான். ஸோ அதனால் நான் கேட்டகரிஸ் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கேட்டகரிஸ் வந்து சப்போஸ் ஆலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷனல் ரன்னிங் பண்ணுறேன். ஆல் ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இல்லை அப்படின்னா எனக்கு இங்கே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு கேட்டு ஏன்னா நம்ம ஒவ்வொரு இதையுமே மேட்ச் பண்ணுறோம். ஸோ கேரக்டர் அட்டு. ஸோ இந்த கேரட்னா பேசிக்காக அந்த கேரக்டர் அட் 0ல் வந்து இருக்கும் போது டாட் டூ லோவர் கேஸா இல்லை அப்பர் கேஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். பட் அப்பர் கேஸ் தான் நிறைய மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே நான் ஏன் என்னன்றதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ப்ளஸ்ஸு கேட் டாட் ஸ்லைஸ் ஆஃப் 1 ஸ்லைஸுங்கிறது பேசிக்காக அதை 2ஆக பிரிக்கிறது தான் வந்து ஸ்லைஸு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த லாஜிக்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும். சரி ஓகே இதை வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த மோஷன் பட்டனில் நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்போ மேப் பண்ணாலுமே சரி கீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கீ வந்து ஒன்றுத்துக்குமே தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த கேட்டகரியே கீயாக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். ஸோ இந்த கிளாஸ் நேம்லேயே நம்ம வந்து டைனமிக் கிளாஸ் நேம்ஸ் வந்து எழுத போகிறோம். அது எப்படி அப்படின்னா நம்மளோட ஃபில்டர் இருக்குல்ல நம்மளோட ஸ்டேட் இருக்குல்ல அதை வந்து எடுத்து ஸோ அதாவது பேசிக்காக இந்த ஃபில்டர் பட்டன்ங்கிறத வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுக்கிட்டு நான் இங்கே வந்து என்னோட ஸ்டேட்டை வந்து போட போகிறேன். ஸோ ஃபில்டர் இருக்குல்ல அது சப்போஸ் அந்த கேட்டகரியோட மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஆக்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்டைல் வந்து வேணும். சப்போஸ் எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு எல்ஸ் கண்டிஷனில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸை கிளிக் பண்ணால் தான் நமக்கு சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் ஒரு ஆன் கிளிக் வந்து வைக்க போகிறேன். ஸோ அந்த ஆன் கிளிக் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸோ ஆன் கிளிக்கு செட் ஃபில்டரில் வந்துட்டு ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை என்னோட ஸ்டேட்டை இங்கே ஜஸ்ட் வந்து அப்டேட் மட்டும் பண்ணி விட்றேன். ஸோ ஆன் கிளிக்கில் செட் ஃபில்டரில் என்ன கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரியை ஜஸ்ட் அப்டேட் பண்ணி விட்றேன். ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு வைல் ஹோவர் வந்து கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து ஸ்டைல்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வைல் ஹோவர் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வைல் ஹோவரில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் -3. ஸோ பேசிக்காக ஒய்யில் வந்து -3 அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஒயில் டேப் ஏன்னா இது பட்டனுங்கிறதுனால நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ டேப் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்டைல் வேணும். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் 1.08 அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ மறுபடியும் நமக்கு வந்து எரர் வருது. அது என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஷன் ஓகே. ஸோ இங்கேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு நம்ம வந்து க்ளோசிங்கில் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு ஏதோ எரர் அடிச்சிட்டே இருக்குது. ஸோ என்னன்றதையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த மோஷன் பட்டனில் தான் எனக்கு இங்கே இதுக்கிட்ட தான் எரர் அடிக்குது. ஸோ மோஷன் பட்டன். ஸோ நம்ம வேணால் மேபி ஒரே லைனில் செக் பண்ணி பார்த்தா அது வந்து இன்னுமே சிம்பிளாக வந்து தெரியும்.
ஸோ கீ குடுத்துருக்கேன். ஓகே. ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயுமே ஹேஷ்டேக் எல்லாமே க்ளோஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஆட்டோ இம்போர்ட் இல்லாதனால எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து VS கோடோ நீங்க கர்சரோ எது யூஸ் பண்றீங்கனாலுமே இந்த ஆட்டோ இம்போர்ட் வந்து கரெக்ட்டா ஏத்தி வச்சுக்கோங்க. இல்ல அப்டின்னா நமக்கு ஒரே தலைவலியா இருக்கு. ஸோ எங்கேருந்து எங்க க்ளோஸ் ஆகுது, எங்க க்ளோஸ் ஆகல அப்டின்றது நமக்கு தெரியவே இல்ல. ஸோ எங்க இஷ்யூ இருக்கு அப்டின்னா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து இஃப் எல்ஸையும் நான் ஒரே இடத்திலேயே போட்டுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து எரர் அடிக்குது. ஸோ இத முடிச்சுட்டோம் அப்டின்னா நமக்கு எந்த எரருமே இல்ல. நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எல்லாமே கேட்டகரீஸ் வந்து ஷோ ஆகுதா? என்ன ஆகுது? அப்டின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, நான் இங்க வந்து என்னோட கேட்டகரீஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுச்சு. சப்போஸ் நான் இப்ப ரெட்ட கிளிக் பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து ரெட் ஆவுது, பிங்க் ஆவுது, ஒயிட், மிக்ஸ்டு, ஸோ லக்ஸுரி இது எல்லாமே கரெக்ட்டா வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆல் ரோசஸ் குடுத்துட்டோம் அப்டின்னா, எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் தான் நம்ம வந்து அங்கேயே எழுதியிருந்தோம். நம்ம ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ண வேணாம். ஸ்டேட்ட வந்து நம்ம அப்டேட் பண்ணி விட்டா மட்டும் போதும். இப்போ பாதி இடத்துல அதுவே வந்து நெறைய விஷயத்த வந்து முடிச்சுரும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட ஃபில்டர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பாஸ் பண்றோம். அதனால நமக்கு ஏத்த மாரி வந்து ஃபில்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து பாஸ் ஆயி நமக்கு கரெக்ட்டா வந்துகிட்டே இருக்கு. இங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபில்டர் பண்றேன். ஆலா இருந்துச்சு அப்டின்னா இது. அப்படி இல்ல அப்டின்னா என்ன கேட்டகரி இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி ஃபில்டர வந்து ஜஸ்ட் அந்த ஸ்டேட்ட நான் இங்கேருந்து அப்டேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல செட் ஃபில்டர்ல ஒண்ணுமே கிடையாது. செட் ஃபில்டர்ல என்ன கேட்டகரி இருக்கோ அத அப்டேட் பண்றேன். ஸோ அது அப்டேட் ஆகி முடிஞ்சோனே, இங்க அந்த சப்போஸ் அந்த ப்ராடக்ட் கேட்டகரி ஃபில்டர் ஆலா இருந்துச்சு அப்டின்னா அது. இல்ல அப்டின்னா என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு மேட்ச் ஆகும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இதே மாரி சர்ச்க்கும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நம்ம அத பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து ஒரே விஷயம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்டின்னா, இந்த இது இருக்குல்ல, ஸோ இந்த நோ ரிசல்ட்ஸ் அப்டின்னு சொல்லி வருதுல்ல, ஸோ இது வந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஷோ ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க நான் கீழ ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, நோ ரோசஸ் இது வந்து நான் சர்ச்சும் பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கு ஷோ ஆயிட்டே இருக்கு. அது வந்து ஷோ ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்றது அப்டின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வருதுல்ல, அதுலேருந்து எடுத்து ப்ராடக்ட் டாட் லென்த் வந்து குடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட் டாட் லென்த் சப்போஸ் 0வா இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு வந்து இத வந்து ஷோ பண்ணு. இல்ல அப்டின்னா ஷோ பண்ண வேணாம். ஏன்னா 0 எப்போ வரும்? நம்ம சர்ச் பண்ணி எதுவுமே இல்ல அப்டின்னா மட்டும் தான் நமக்கு வந்து வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இத வந்து போட்டுறலாம். ஸோ பேசிக்கா இது வந்து இதுக்குள்ளார தள்ளிடலாம். ஸோ இப்ப நமக்கு வந்து போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நமக்கு நடக்குதா என்ன ஏதுங்கிறது. இந்த நோ ரோசஸ் ஃபவுண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் இங்க போறேன். இது வந்து வரவே இல்ல. சப்போஸ் எனக்கு 0வா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் அது வந்து ஷோ ஆகும். இல்லன்னா ஷோவே ஆகாது. நம்ம எரரையுமே ஹேண்டில் பண்ணணும். இப்ப இது கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால வரல. ஸோ இல்ல அப்படின்னா நமக்கு அதையுமே வரதுக்கான இது வந்து தெரிஞ்சிருக்கணும். சரி ஓகே. இப்ப நம்ம இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா வந்து பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளோட app.jsக்கு வந்து மறுபடியும் நம்ம போயிரலாம். ஸோ இந்த ஹெட்டர்ல வந்துட்டு சர்ச் வச்சிருக்கோம்ல. ஸோ அத போய் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. ஸோ நம்ம அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெட்டர் காம்போனன்ட்க்கு வந்து போயிடுறேன். ஸோ இந்த ஹெட்டர் காம்போனன்ட்க்குள்ளார போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேசிக்கா வந்து அந்த சர்ச்ச வந்து இங்கேருந்து தான் நம்ம சர்ச் பண்றோம். அந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இன்புட்க்கு கரெக்ட்டா வந்து போயிரலாம். ஸோ என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த டீஸ்ட்ரக்சர் பண்ணா தான் வந்து தெரியும். நம்ம 2 தான் இப்போதைக்கு பாஸ் பண்றோம். இன்னும் 2 வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அது வந்து நம்ம கார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பண்ணலாம். ஸோ சர்ச் டெர்ம் செட் சர்ச் டெர்ம். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இங்க இடத்துல கரெக்ட்டா ஸ்பெல்லிங் குடுத்துக்கோங்க. இல்ல என்ன ஸ்பெல்லிங் குடுக்குறீங்களோ அத இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இப்ப வேல்யூல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து நம்ம வந்து சர்ச் டெர்ம் என்ன இருக்கோ நம்ம அத டைப் பண்றோமோ, அத வந்து இங்க வந்து குடுக்க போறோம். இங்க வந்து ஒரு ஆன் சேஞ்ச் நடக்க போகுது. அந்த ஆன் சேஞ்ச வந்து நம்ம இங்க வந்து வைக்க போறோம். ஏன்னா மீதி லாஜிக் எல்லாமே எழுதியாச்சு. ஜஸ்ட் இங்கேருந்து அப்டேட் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணி விடுறோம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆன் சேஞ்ச்ல வந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து கர்லி பிரேஸ் வரணும். ஸோ கர்லி பிரேஸ் வந்து வரணும். ஸோ இங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஈவென்ட் வந்து நடக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செட் சர்ச் டெர்ம் அப்படின்னு சொல்லி குடுத்து, அதுக்குள்ளார என்ன இருக்கோ ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ரொம்ப சிம்பிள். ஸோ இத வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து இங்க போயிரலாம். ஸோ போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஜஸ்ட் வந்து போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் நம்ம இங்க இந்த இடத்துல ஸ்க்ரீன வேணா சின்னது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மேபி வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ரெட் அப்படின்னு குடுக்குறேன்னா, என்னென்ன ரெட் இருக்கோ அது எல்லாமே வருது. ஸோ இதுக்கு பின்னாடி அந்த லாஜிக் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். app.jsக்கு போயிடுங்க. இந்த ஃபில்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல மேப் பண்ணி ஃபில்டர் பண்ணி தானே நம்ம குடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நேம் வந்து லோவர் கேஸா நான் இங்க அப்பர் கேஸ்ல குடுத்தனாலும் ஒர்க் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இத எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒயிட் அப்படின்னு சொல்லி அப்பர் கேஸ்ல குடுக்குறேன். ஸோ அப்பர் கேஸ்ல குடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்ப மிக்ஸடா வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ரெயின்போ. ஸோ எப்படி குடுத்தாலும் ஒர்க் ஆகும். லோவர் கேஸ்ல குடுத்தாலும் ஒர்க் ஆகும். அப்பர் கேஸ்ல குடுத்தாலும் ஒர்க் ஆகும். அதுக்கு என்ன நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க எத வாங்குனாலும் லோவர் கேஸா குடுத்துருங்க. குடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ற டெர்ம் வந்து லோவர் கேஸா மாத்திருங்க. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத ரிட்டர்ன் பண்ணு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இது வந்து நெறைய பேர் கஷ்டம் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் வந்து இதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட app.js போயிட்டு
கார்ட்டுக்கு தேவையானதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ சப்போஸ் இப்போ வந்து ஆட் டூ கார்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆட் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல ஸ்டேட் அப்டேட் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல எதுவுமே நடக்கவே இல்ல கார்ட்டுக்கு சம்மந்தமானது. ஸோ அதனால அந்த கார்ட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம வந்து லாஜிக்க வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது. நான் அத ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணி தான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ நம்ம கோடுக்கு போயிடலாம் டைரக்ட்டா. கோடுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த ஆட் டூ கார்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா அப்டிங்கிறத மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த பட்டன் வந்து இங்க வச்சிருக்கோம்ல. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு போயிட்டு, ஸோ ப்ராடக்ட்ஸ்க்கு தான் இருக்கோம் நம்ம. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம ஒவ்வொரு இதுக்குமே இந்த ப்ராடக்ட் கார்ட் வந்து வச்சிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் டூ கார்ட் அப்டின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து இருக்கும். ஸோ இந்த பட்டன வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி விடணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த products.jsல நான் என்ன பண்றேன் அப்டின்னா, 2 தான் பாஸ் பண்றேன். கீ 1 பாஸ் பண்றேன். இன்னொன்னு வந்து ப்ராடக்ட்ட பாஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வாங்குன இன்னொரு அந்த ஆட் டூ கார்ட் வந்து யூஸே பண்ணல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்டின்னா, ஆட் டூ கார்ட். ஸோ இத வந்து ஆட் டூ கார்ட். அத வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ப்ராப்ஸா பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் கார்டுக்கு போயிரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் வந்து வாங்குறோம். அது என்ன அப்டின்னா, நம்மளோட ப்ராடக்ட்ட மட்டும் தான் வந்து வாங்குறோம். ஸோ அந்த இடத்துலயுமே நம்மளோட ஆட் டூ கார்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் டூ கார்ட். பேசிக்கா அந்த ப்ராப்ஸா வாங்குறோம். அதான் பேசிக்கா உள்ளது வேல. இந்த இடத்துலயுமே நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் பண்ண போறோம். ஏன்னா நம்ம லாஜிக் எல்லாமே எழுதியாச்சு. ரொம்ப சிம்பிளா என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்மளோட ஆன் கிளிக்க வந்து ஆன் கிளிக் வந்து போடப் போறேன். ஸோ அந்த ஆன் கிளிக்ல என்ன இருக்க போது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து இருக்க போது. ஸோ அது வந்து என்ன இருக்க போது அப்டின்னா, என்னோட ஆட் டூ கார்ட் ஃபங்ஷனா வந்து இருக்க போது. ஸோ ஆட் டூ கார்ட். இங்க நம்ம பார்த்திருந்தோம்னா தெரியும். நமக்கு ஒரே ஒரு பாராமீட்டர் மட்டும் அது வாங்கும். ஸோ இங்க மேல வந்து இருக்கு. ஸோ இந்த ஆட் டூ கார்ட்ல ப்ராடக்ட்ட மட்டும் அது வாங்கும். ஸோ அதனால இங்க இருந்தும் நம்ம இப்ப எத வந்து கிளிக் பண்றோம்ன்றது இருக்குல்ல. ஸோ பேசிக்கா என்ன சொல்றேன் அப்டின்னா, இத கிளிக் பண்றோம் அப்டின்னா, நம்ம இத தான் கிளிக் பண்ணியிருக்கோம் அப்டின்னு இந்த ப்ராடக்ட்ட தான் கிளிக் பண்ணியிருக்கோம்ன்றது தெரியணும்ல. ஸோ அதனால அந்த ப்ராடக்ட்ட வந்து இந்த இடத்துலேருந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் ஈச் ப்ராடக்ட்ட தான் நம்ம இதனால தான் வந்து ப்ராடக்ட் கார்ட வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி இங்கேருந்து வந்து பண்ணக்கூடாது. சாரி நான் ப்ராடக்ட்ஸ்ல வந்து அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட ஆட் டூ கார்ட் வந்து எங்க இருக்கணும் அப்டின்னா, இங்க இருக்கணும். ஸோ இதுல வந்து நம்மளோட ப்ராடக்ட்ட வந்து பாஸ் பண்ணி விடணும். ஸோ பேசிக்கா. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து ப்ராடக்ட்டா பாஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு இங்க வந்து கரெக்ட்டா வரும். அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் எல்லாமே வந்து வரும். ஸோ நான் இப்ப ஆட் டூ கார்ட் குடுக்குறேன் அப்டின்னா, எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம இப்ப கார்ட்டோட லாஜிக்க வந்து எழுதப் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிரலாம். நம்மளோட app.jsல தான் இருக்கும். ஸோ இந்த app.jsல அதுக்கான லாஜிக்க வந்து எழுதிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக்கா தாங்க இருக்க போது. மறுபடியும் வந்து இந்த சர்ச் மாரி தான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து இருக்க போது. நான் என்ன பண்றேன் அப்டின்னா, என்னோட app.js குள்ளார போயிட்டு, ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்றேன் அப்டின்னா, கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமா எத்தன இது வந்து ஏன்னா இங்க நம்பர்ஸ் வந்து இப்ப நான் கார்ட்ல குடுக்குறேன் அப்டின்னா 1, 2, 3 அந்த நம்பர்ஸ் வந்து வரணும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்டின்னா, கார்ட் டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்டின்றது எனக்கு தெரியணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, கார்ட் டாட் ரெட்யூஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ரெட்யூஸ்ங்கிறது பேசிக்கா வந்து என்ன அப்டின்னா, மொத்தமா வாங்கிட்டு நமக்கு அதுலேருந்து வந்து என்ன இருக்கோ அத சம் பண்ணி குடுக்க போகுது பேசிக்கா. ஸோ அதான் விஷயம். ஸோ இது வந்து 2 விஷயம் வாங்கும். ஸோ சம் ஐட்டம் அப்டின்றத குடுக்குறேன். ஸோ பேசிக்கா என்ன பண்ணோம் அப்டின்னா, சம் பிளஸ் ஐட்டம் டாட் குவான்டிட்டி குடுத்துட்டு, அதுல வந்து ஒரே இனிஷியல் ஸ்டேட் வந்து வைக்கணும். ஸோ அதனால 0 அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லாஜிக் வந்து ஈஸியா உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஸோ கார்ட் வந்து இருக்கு. ஸோ ரெட்யூஸ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, மொத்தமா அக்குமுலேட் பண்ணி எனக்கு ஒரே ஒரு வேல்யூவா தரும். ஸோ பேசிக்கா 5 + 7 என்ன அப்படின்னா, அது 12 அப்படிங்கிறத வந்து எனக்கு அந்த இடத்துல குடுக்கும். ஸோ இந்த சம்ங்கிறத குடுக்குறேன். ஸோ இனிஷியல் ஸ்டேட் என்னவா இருக்க போகுதுன்னா, 0வா இருக்க போகுது. ஐட்டம் டாட் குவான்டிட்டி நம்ம இப்ப 4 ஆட் பண்ணியிருக்கலாம், 2 ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்கு தான் இந்த ஐட்டம் டாட் குவான்டிட்டி. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இந்த கான்ஸ்ட் டோட்டல் ஐட்டம்ஸ. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டோட்டல் பிரைஸ் அப்படிங்கிறத வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த பிரைஸ்ங்கிறதுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கார்ட் டாட் ரெட்யூஸ் ஏன்னா இது வந்து எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ட் ஆட் பண்ணியிருப்போம். மொத்தமா அதுக்கான வேல்யூஸ் வரணும்ல. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேசிக்கா 599, 499 இருக்கு. ஸோ இந்த 599, 499 ஆட் பண்ணா ஒரு ரிசல்ட் வரணும்ல. ஸோ அதுக்கு வந்து எனக்கு வேணும்ல. ஸோ அதனால மறுபடியும் வந்து கார்ட் டாட் ரெட்யூஸே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த ரெட்யூஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பேசிக்கா வந்து நம்ம எல்லாத்தையும் சம் பண்ணி நமக்கு வர ரிசல்ட்ட தான் வந்து இந்த ரெட்யூஸ் மெத்தடு. ஸோ பேசிக்கா அதான் விஷயம். ஸோ இங்கேயுமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சம் பிளஸ் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஐட்டம் டாட் பிரைஸ் இருக்குல்ல. ஸோ இந்த பிரைஸ் வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா, இந்த 599, 499 இதுதான் வந்து அந்த ஐட்டம் டாட் பிரைஸ். அது இன்டூ எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ பேசிக்கா குவான்டிட்டி என்னவோ அதுக்கு ஏத்த மாரி தான் ஆட் பண்ணணும். நான் இனிஷியல் ஸ்டேட்டையும் போட்டுக்கிறேன். ஸோ போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ பேசிக்கா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சம் வந்து என்ன பண்றோம், அதாவது இனிஷியலா 0 தான் இருக்கும். ஸோ ஐட்டம் டாட் பிரைஸ வந்து ஆட் பண்றோம். பேசிக்கா இந்த 599, 499 இத வந்து ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்கோ இன்டூ 2ஓ, இன்டூ 3ஓ அது என்னவோ அத நம்ம வந்து ஷோ பண்றோம். ஸோ அத இன்டூ பண்ணா எவ்வளோ பிரைஸோ அது வந்து வரும். 599 இன்டூ 2னா அதுக்கு ஏத்த மாரி நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா,
நம்மளோட கார்ட் வந்து இது பண்ணும். அதே மாதிரி ஹெட்டர்ல வந்து நம்மளோட இத வந்து பாஸ் பண்ணி விடணும். அது என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கார்ட் கவுண்ட் இருக்குல்ல. ஸோ பேசிக்கா கார்ட் கவுண்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ கார்ட் கவுண்ட் இருக்குல்ல. ஸோ அத வந்து நான் குடுக்கணும். பேசிக்கா என்னன்னா டோட்டல் ஐட்டம்ஸ். ஸோ நான் எவ்வளோ இத ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து பாஸ் பண்றேன். ஏன்னா அந்த நம்பர்ஸ் வந்து அங்க தான் தெரியும். ஸோ அதே மாரி ஆன் கார்ட் கிளிக்க வந்து சப்போஸ் இப்ப கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஷோ கார்ட் வந்து எனக்கு கார்ட் வந்து ஷோ ஆகணும்ல. ஏன்னா பை டிஃபால்ட்டா நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ இப்ப நான் இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, அது எனக்கு ட்ரூ ஆகணும். ட்ரூ ஆனா எனக்கு அதுக்கு ஏத்த மாரி ஷோ ஆகணும். ஸோ அதான் விஷயம். ஸோ இத வந்து ஜஸ்ட் வந்து ட்ரூ மட்டும் பண்ணி விடுறோம். ஸோ செட் ஷோ கார்ட் ஆஃப் ட்ரூ. ட்ரூ. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்ட் கவுண்ட்ட வந்து நம்ம போய் ஷோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஹெட்டர் காம்போனன்ட்குள்ளார போணும். ஸோ ஹெட்டர் காம்போனன்ட்குள்ளார போயிட்டு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எங்கேருந்து இங்க ஷோ பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கார்ட் இந்த இடத்துல வந்துட்டோம். இந்த கார்ட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கார்ட்டோட இத வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளா வந்து வச்சுக்கிறேன். ஸோ சப்போஸ் அந்த கார்ட் கவுண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் தான் எனக்கு வந்து ஷோ பண்ணணும். அப்படி இல்லன்னா எனக்கு தேவையில்லல. அதனால வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்திலேயே வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ கார்ட் கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நான் மோஷன் டாட் ஸ்பான் ஒரு ஸ்பான் டாக் வைக்க போறேன் பேசிக்கா. அது வந்து ஒரு சின்ன அனிமேட்டடா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரேமர் மோஷன வந்து யூஸ் பண்றேன். ஸோ மோஷன் டாட் ஸ்பான் அதுக்குள்ளார என்ன இருக்க போகுதுன்னா, ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். ஒண்ணுமே இல்ல. நம்மளோட கார்ட் கவுண்ட்ட வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ பேசிக்கா அதான் விஷயம். ஸோ அத வந்து ஷோ பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்பான்ல வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் இனிஷியல் ஓகே. இனிஷியல்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒபாசிட்டி ஆஃப் 0ல வந்து இருக்க போகுது. சாரி ஸ்கேல் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒபாசிட்டி வந்து வச்சோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ஷோ ஆகாது. யூசர் கிளிக் பண்ணும்போது அந்த கொஞ்சம் அனிமேஷன் டிலேஸ் இருக்கும். அது நமக்கு தேவையில்ல. ஸோ அதனால அனிமேட் வந்து வச்சாச்சு. ஸோ அனிமேட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்கேல் ஆஃப் 1 வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கேயுமே வந்து ஒரு ஸ்டைல் வேணும். ஏன்னா அத வந்து கரெக்ட்டா அந்த ரவுண்டு மாரி வந்து காட்டணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட் கவுண்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல வந்து மோஷன் டாட் ஸ்பான் ஸோ இங்கேயுமே க்ளோஸ் பண்ணும்போதுமே வந்து கரெக்ட்டா க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்ப்போம். நமக்கு அதோட கார்ட்ல வந்து அந்த இது வந்து கரெக்ட்டா காட்டுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து கார்ட் கவுண்ட் ஓகே. நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஏன்னா நம்ம வந்து எடுக்கவே இல்ல இங்கேருந்து. ஸோ அதனால அதையுமே வந்து எடுத்துறணும். ஸோ கார்ட் கவுண்ட்ட வந்து எடுத்துருவோம். ஸோ அதே மாரி வந்து நம்மளோட இன்னொரு இதையும் பாஸ் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னா நம்மளோட ஆன் கார்ட் கிளிக் அதையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆன் கார்ட் கிளிக்க நம்ம எங்கேயுமே வந்து யூஸே பண்ணல. அது எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழ தான் வந்து யூஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, பேசிக்கா வந்து ஆன் கிளிக் பண்ணும்போது, எனக்கு வந்து இந்த ஆன் கார்ட் கிளிக்க வந்து ஜஸ்ட் வந்து கால் பண்ணி விடு. அவ்வளோதான் பேசிக்கா என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டேட்ட வந்து ட்ரூ பண்றேன். இதுதான் இங்க லாஜிக் எழுதியிருக்கும். அத ஜஸ்ட் வந்து பாஸ் மட்டும் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்ப நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ இப்ப டிஃபைன் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து கீழ வரேன். ஸோ எனக்கு வந்து இங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் பேசிக்கா மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க வந்து நமக்கு அந்த கீழ நான் இப்ப ஸ்க்ரோல் பண்றேன். இந்த ஆன் ரோஸ் டே கலெக்ஷனுக்கு கீழ பாருங்க. நம்ம வியூ போர்ட் அங்க வந்து ஸ்டைல் எழுதியிருந்தோம். கரெக்ட்டா வியூ போர்ட்க்கு வரும்போது மட்டும் தான் எனக்கு வந்து இது ஷோ ஆகும். ஸோ இப்ப நான் ஆட் டூ கார்ட் அழுத்துறேன். இங்க 1ன்னு இருக்கு. ஸோ நான் மறுபடியும் இங்க அழுத்துறேன் 2ன்னு இருக்கு. ஸோ 3 ஒரு டைம் அழுத்துறேன். மறுபடியும் இங்க 4 அழுத்துறேன். மறுபடியும் வரும். ஸோ நான் இதே மறுபடியும் கிளிக் பண்றேன் அப்படின்னா 5 வரும். ஸோ நான் இப்ப இத கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ட்ரூ ஆகும். பட் ஆனா என்னோட கார்ட் காம்போனன்ட் இல்ல அப்படிங்கிறதுனால அது ஷோ ஆகல. அதுதான் நம்மளோட லாஸ்ட் லாஜிக். அதையுமே வந்து நம்ம எழுதிடலாம். அதுதான் வந்து சூப்பரா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம்னா, அத செக் அவுட்க்கு பே பண்ணும்போது வந்துட்டு ஸ்ட்ரைப்போ, ரேசர் பேவோ ஏதோ வச்சு நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோவையும் கண்டிப்பா வந்து மேக் பண்றேன். ஓகே. இப்ப நம்மளோட லாஸ்ட் செட் ஆஃப் லாஜிக்க வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ கார்ட் வந்து சப்போஸ் ஷோ கார்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் தான் எனக்கு வந்து அந்த கார்ட் சைட் பாரே வந்து காட்டணும். ஸோ அதனால கார்ட் சைட் பார் காம்போனன்ட்ட ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் காட்டு அப்படின்ற மாரி வந்து சொல்றேன் நானு. ஸோ ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம இங்க வந்து அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு வந்து அந்த இது ஷோ ஆகணும். காம்போனன்ட் ஷோ ஆகணும். இல்லன்னா எனக்கு ஷோ ஆக வேணாம். ஸோ அதனால ஷோ கார்ட் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு இந்த கார்ட் சைட் பார் காட்டு அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம கார்ட் சைட் பார்ல ஃபர்ஸ்ட் ரெண்டர் ஆவறதுக்கு நம்ம அதுக்கு உள்ள போய் பண்ணணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத காப்பி பண்ணிட்டு கார்ட் சைட் பார் இருக்குல்ல, ஸோ நான் இதில வந்து ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒரே ஒண்ணு ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ண போறோம். அது என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து ஒரு H1 வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ கார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இங்கேயுமே வந்து நம்ம கார்ட் சைட் பார் அப்படின்னு சொல்லி குடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது வொர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நான் ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன்.
ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் இப்ப இந்த கார்ட்ட கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க உங்களுக்கு தெரியும். ஸோ கார்ட் சைட் பார் ஓகே. நம்ம கார்ட் சைட் பார வந்து இம்போர்ட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் அத வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் கார்ட் சைட் பார் ஃப்ரம் கார்ட் சைட் பார். ஓகே. இப்ப நமக்கு இஷ்யூஸ் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப நான் கார்ட்ட கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதுவுமே வந்து வரவே இல்ல. ஸோ நான் இங்க ஏதாவது ரெண்டர் ஆவுதா? இங்க லாஸ்ட்ல ரெண்டர் ஆவுதா? அப்படின்னு பார்த்தோம்னா கார்ட் வந்து நமக்கு ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஸ்டைல்ஸ் தான் எழுதும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு பெட்டரா வந்து தெரியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கார்ட் சைட் பார் காம்போனன்ட்குள்ளார போயிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நெறைய விஷயத்த இங்க ப்ராப்ஸ்ல வந்து பாஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு இதுவா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட கார்ட் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ ஏன்னா நம்ம ஸ்டேட் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். செட் கார்ட் பண்ணியிருப்போம். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து செட் கார்ட்ல வந்து தான் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால அந்த கார்ட்ல உள்ள எல்லா டேட்டாவும் எனக்கு போணும். அதே மாரி எனக்கு பிரைஸ் வந்து டோட்டல் பிரைஸ் இங்க வந்து நம்ம குடுத்துருப்போம். ஸோ அந்த டோட்டல் பிரைஸுமே எனக்கு வந்து பாஸ் பண்ணி விடணும். டோட்டல் பிரைஸ் அதையுமே வந்து குடுத்துர்றேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, 3 விஷயம் வந்து இருக்கு. நம்ம இங்க தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட்டு வந்து ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அப்டேட் பண்ணணும்னாலோ, ரிமூவ் பண்ணணும்னாலோ இங்கேருந்து தான் பண்ண முடியும். ஸோ நான் அதுக்கான லாஜிக்குமே வந்து எழுதிடுறேன். ஸோ ரிமூவ் ஃப்ரம் கார்ட். ஸோ ரிமூவ் ஃப்ரம் கார்ட்ல நான் இங்க வந்து குடுத்துர்றேன். ஸோ அதே மாரி அப்டேட்டையுமே வந்து இந்த இடத்துல அப்டேட் குவான்டிட்டியுமே வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அப்டேட் குவான்டிட்டி வந்து குடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் க்ளோஸ் வந்து குடுக்குறேன். ஸோ ஏன்னா இந்த ஆன் க்ளோஸ்ங்கிறது பேசிக்கா என்ன அப்படின்னா, கார்ட்ட வந்து க்ளோஸ் பண்றது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எழுதணும்ல லாஜிக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன் க்ளோஸ்ல வந்து ஜஸ்ட் வந்து செட் ஷோ கார்ட் அப்படிங்கிறத வந்து குடுத்துக்கிறேன். அத வந்து ஜஸ்ட் வந்து ஃபால்ஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா நம்ம ட்ரூ பண்ணியிருப்போம். ஏன்னா கார்ட்ட கிளிக் பண்ணா தான் நம்ம ட்ரூ பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரூ பண்ணியிருப்போம். அத இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஃபால்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதான் பேசிக்கான ஒரு விஷயம். இப்ப நம்மளோட கார்ட் சைட் பார் காம்போனன்ட்குள்ளார போயிட்டு, நம்ம வந்து ஈஸியா அந்த லாஜிக் எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கார்ட் சைட் பார் காம்போனன்ட்குள்ளார போயிடுறேன். ஸோ நம்ம பாஸ் பண்ணி வச்சிருந்த எல்லா ப்ராப்ஸையுமே ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ நான் அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சுர்றேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்னோட கார்ட் சைட் பார் காம்போனன்ட்குள்ளார போயிட்டு, நான் ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்ட வந்து எடுக்கணும். என்னென்ன கார்ட் இருக்கோ அத வந்து எல்லாத்தையும் எடுக்கணும். அப்புறம் டோட்டல் பிரைஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிமூவ் ஃப்ரம் கார்ட்ட வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, குவான்டிட்டி வந்து அப்டேட் குவான்டிட்டி வந்து நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். அதே மாரி வந்து ஆன் க்ளோஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ப்ராப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமர் மோஷன் வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்ம ஸ்டைல்ஸ் வந்து கொஞ்சம் பண்ண போறோம். ஸோ அதனால இம்போர்ட் மோஷன் ஃப்ரம் எதுலேருந்து பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமர் மோஷன்லேருந்து வந்து எடுக்க போறோம். சரி ஓகே. இது எல்லாமே வந்த வரைக்கும் ஓகே. இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிட்டர்ன்குள்ளார ஒரு எம்ப்டி ஃபிராக்மென்ட் வந்து போடுறேன். ஸோ இது வந்து எதுக்கு அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க இந்த இடத்துல டிவ் போடாம மீனிங்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எம்ப்டி ஃபிராக்மென்ட் கூட யூஸ் பண்ணலாம். டிவ் வந்து நீங்க கிளாஸ் நேம் பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலா வந்து ஃபிராக்மென்ட் போட முடியாது. அப்போ வந்து டிவ் தான் போட்டாகணும். ஸோ அது அந்த தேவை இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நார்மலா நம்ம ஃபிராக்மென்ட்டே வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்ப மோஷன் டாட் டிவ் வந்து போட்டாச்சு. அதே மாரி மோஷன் டாட் டிவ்வ வந்து குளோஸ் பண்ணிக்கணும். சரி ஓகே. இப்ப இதுக்குள்ளார என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள மறுபடியும் ஒரு மோஷன் டாட் டிவ் வந்து இருக்க போது. ஸோ நம்ம அதையுமே வந்து எடுத்து குளோஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இந்த மோஷன் டாட் டிவ்க்குள்ளார நம்ம எல்லாத்தையுமே கிளாஸ் நேம் வந்து குடுத்துடலாம். ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு அப்பதான் வந்து நமக்கு கார்ட் வந்து தெரியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ கார்ட் வந்து ஓவர்லே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இனிஷியலா என்ன பண்றேன் அப்படின்னா, ஒபாசிட்டி ஆஃப் 0லேருந்து நான் அனிமேட் பண்ணும்போது எனக்கு ஒபாசிட்டி ஆஃப் 1க்கு வந்து வரணும். ஸோ இதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஃப்ரேமர் மோஷன்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃப்ரேமர் மோஷனோட சீரிஸ் கூட நான் தனியா கிரியேட் பண்றேன். ஏன்னா நெறைய ஸ்டைல்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். நெறைய பியூட்டிஃபுல்லா வந்து நெறைய விஷயங்கள் பண்ணலாம் இதுல. ஸோ அதனால நான் இருக்கிறதுலே இப்ப நம்ம இந்த வீடியோஸ்க்கு எது எதெல்லாம் இருக்குமோ, அதுக்கேத்த மாரி நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒபாசிட்டி ஆஃப் எக்ஸிட் பண்ணும்போது ஒபாசிட்டி ஆஃப் 0க்கு வந்து நான் மறுபடியும் வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆன் கிளிக் வந்து பண்ண போறோம். என்ன ஆன் கிளிக் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஆன் க்ளோஸ் மெத்தட் இருக்குல்ல. ஸோ நான் அத வந்து ஜஸ்ட் வந்து ஃபால்ஸ் பண்ணி விடணும் அப்படி இங்க வச்சிருந்தோம்ல. இங்க வந்து ஷோ கார்ட்ட வந்து ஃபால்ஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த ஷோ கார்ட்ட வந்து ஃபால்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மோஷன் டாட் டிவ்ல வந்து கிளாஸ் நேம் வந்துட்டு சைட் பார் அப்படின்ற மாரி வந்து குடுக்க போறேன். ஸோ கார்ட் சைட் பார். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. ஸோ இதுலயுமே வந்துட்டு இனிஷியலு, அனிமேட்டு இது எல்லாமே வந்து இருக்க போது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிக்கிறேன். எக்செப்ட் அந்த ஆன் கிளிக் மட்டும் நமக்கு தேவையில்ல. ஸோ அதனால அத ரிமூவ் பண்ணிறலாம். ஸோ நான் இத என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆன் கிளிக்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மிச்சம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எழுதலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒபாசிட்டிக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸ்லேருந்து எடுக்க போறோம். ஸோ அது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, -100%லேருந்து வரப்போது. ஸோ அப்புறம் வந்துட்டு இதே மாரி இங்கேயும் வந்து எக்ஸ் கிடையாது. மறுபடியும் வந்து ஒபாசிட்டி கிடையாது. எக்ஸ் தான் வந்து போடப் போறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் 0க்கு வந்து மறுபடியும் வரணும். ஸோ எக்ஸ் ஆஃப் 0க்கு வரணும். ஸோ இந்த இடத்துல தேவையில்ல. ஸோ அத எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல இனிஷியலா வந்து எக்ஸிட் பண்ணும்போது மறுபடியும் வந்து -100க்கு வந்து போயிரணும். ஸோ பேசிக்கா -100
பெர்சன்டேஜ் வந்து போயிடணும். ஸோ நம்ம இங்கே அனிமேட்டை வந்து தூக்கிட்டோம்னு நினைக்கிறேன். சாரி, அனிமேட் வந்து இருக்கணும். ஸோ அனிமேட் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 0க்கு வந்து அதுதான் வந்து திருப்பி வந்து வரும். ஸோ எக்ஸ் ஆஃப் 0க்கு வந்து வந்துருச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த டிரான்சிஷன்ல ரொம்ப சிம்பிளா வந்து இருக்க போது என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் வந்து டைப் நான் இங்கே கொடுத்தனாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வரும். நான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ போட்டேன் அப்படின்னா டிகே, இனேஷியா, கீ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி வரும். நான் ஸ்ப்ரிங்கை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஸ்ப்ரிங் இல்லை ட்வீன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங் நீங்கள் ட்வீனுமே யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அப்புறம் வந்து டேம்பிங் வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா 25 வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் டாட் டிவ் இருக்குல்ல. ஸோ இந்த டிவ்க்குள்ளார நம்மளோட கார்ட் ஹெட்டர் இது எல்லாத்தையுமே வந்து பண்ண போறோம். ஸோ இந்த டிவ்ல வந்து போட்டேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ்க்குள்ளார நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட் ஹெட்டரா வந்து இருக்க போகுது. ஸோ கார்ட் ஹெட்டரா வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் சொல்லணும்ல. ஸோ அதனால வந்துட்டு யுவர் கார்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு இஷ்யூஸ் வரும். ஏன்னா H2 வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ அந்த கார்ட்டோட லென்த்தை வந்து ஜஸ்ட் வந்து ஷோ பண்ண போறோம். கார்ட்டோட லென்த் என்னன்னா பேசிக்கா வந்துட்டு இப்போ 5ஓ 10ஓ இருக்கு அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்றதுக்கு தான் அந்த கார்ட் டாட் லென்த். ஸோ கார்ட் டாட் லென்த். இது இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிராக்கெட்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ இன்னுமே கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா நல்லா வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஏதோ எரர் அடிச்சிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்கிங் இந்த இடத்துல வந்து கமா மட்டும் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால அந்த இஷ்யூஸ் வந்து வருது. சரி, ஓகே. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த வியூ போர்ட்டுக்கு வந்தோம்னா நம்மளோடது வரும். ஸோ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். மறுபடியும் இதையே 2வதா கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே என் கார்ட்ல 1 தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரே ஒரு இதை தான் நான் மறுபடியும் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் மறுபடியும் இங்கே ஆட் டு கார்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் 3ஆ மாறுதா. இப்போ நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோ நாங்க இங்கே 1 இது 1. ஸோ 2 இருக்கு. ஸோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷோ பண்ணோம்ல. அதுதான் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ அதை எப்படி ஷோ பண்ணணும் என்ன ஏதுங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் டாட் பட்டன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து மோஷன் டாட் பட்டன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட கார்ட்டோட லென்த் இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஒண்ணே 1 மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்கா வந்து எக்ஸ் இதை மட்டும் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் அந்த க்ளோஸ் பட்டன்றதுக்காக நான் வந்து வச்சுக்கிறேன். பெருசா அதில வந்து ஒண்ணும் பண்ண போறதில்ல. அதனால நான் வந்து வைல் டேப் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கான ஸ்டைல்ஸுமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து இதுக்குள்ளார இருக்கணும். ஸோ வைல் டேப் வந்து இந்த பட்டனுக்குள்ள இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் வந்து பண்ண போறோம். ஸோ அதை ஆன் கிளிக் பண்ணா அது வந்து க்ளோஸ் ஆயிடணும் பேசிக்கா. அவ்வளோதான். ஸோ அதனால அந்த ஃபங்ஷனையுமே வந்து இங்க வந்து பாஸ் பண்ணிடுறேன். இந்த வைல் டேப் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் 0.9 ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். சின்ன மைனர் இதுவா தான் இருக்கும். பட் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா வந்து இருக்கும். பார்க்கும்போது யூஐல பார்க்கும்போது. ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டிவ்வ வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அந்த டிவ்வோட கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்ட் ஐட்டம்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளார வந்து கார்ட் என்னென்ன இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேப் பண்ணும்ல. ஸோ கார்ட் டாட் மேப்பு. ஸோ மேப் பண்ணும்போதே நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஐட்டமை எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு நான் டைரக்ட் ரிட்டர்ன் தான் வந்து பண்ண போறேன். ஸோ டைரக்ட் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நார்மல் டிவ் இல்லாம மோஷன் டாட் டிவ் வந்து போட்டுக்கிறோம். ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண போறேன். ஸோ அதனால அது வந்து இருக்க போகுது. நீங்க எப்போ மேப் பண்ணாலுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கீ வந்து போட்டுறணும். ஸோ அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே ஐடி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நம்ம ஐடியை வந்து போட்டுக்க போறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ கிளாஸ் நேம் வந்து இருக்க போது அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட் டாட் ஐட்டமா வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து கொடுத்தாச்சு. சாரி, கார்ட் டாட் ஐட்டம் கிடையாது. ஸோ கார்ட் ஐஃபன் ஐட்டம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மோஷன் டிவ் எழுதி டாட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்தது வந்து கொடுக்க ஆரம்பிச்சலாம். ஸோ இனிஷியலா வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபாசிட்டி ஆஃப் 0வும் ஒபாசிட்டி ஆஃப் 0வும் இந்த எக்ஸ் இதெல்லாம் ஒய் இதெல்லாம் உங்களுக்கு டவுட்டே வேணாம். எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய்னா ஒய் ஆக்சிஸ். அவ்வளோ ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அனிமேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த அனிமேட்லயுமே வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒபாசிட்டி வந்து நம்ம 0 கொடுத்துருக்கோம். ஸோ 1க்கு வரணும். ஸோ 1க்கு வந்துட்டதுக்கப்புறம் எக்ஸ் வந்து மறுபடியும் வந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்துடணும். ஸோ 0க்கு வந்து வந்துடணும். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்டைல். எக்ஸிட் பண்ணும்போது என்ன இருக்கணும் அப்படின்னா ஒபாசிட்டி வந்து மறுபடியும் வந்து எனக்கு 0க்கு வந்துடணும். அதே மாதிரி எக்ஸ் வந்து எதுக்கு வரணும் அப்படின்னா -20க்கு போயிடணும். ஏன்னா +20 வச்சிருக்கோம். ஸோ நான் எக்ஸிட் பண்ணும்போது -20க்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மோஷன் டாட் டிவ் இருக்குல்ல. ஸோ இந்த டிவ்க்குள்ளார நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிவ் வந்து போட போறோம். சாரி, டிவ். ஸோ இங்கேயுமே வந்து அந்த டிவ்வ வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிவ்க்குள்ளார என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து கிளாஸ் நேம் வந்து இருக்கும். ஸோ கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஐட்டம் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி சாரி ஃபர்ஸ்ட் வந்து இமேஜை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால கார்ட்டு ஐட்டம்
இமேஜ் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிவ் இருக்குல்ல, ஸோ இந்த டிவ்க்குள்ளார நான் என்னென்னலாம் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இமேஜ வந்து ஷோ பண்ண போறேன். ஸோ இமேஜ் வந்து நார்மல் இமேஜா தான் வந்து இருக்க போகுது. அதுல எந்த ஸ்டைல்ஸ் எதுவுமே வந்து பண்ண போறதில்ல. ஸோ அதனால ஐட்டம் டாட் இமேஜ வந்து எடுத்துக்கிறேன். ஐட்டம் டாட் இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாரி ஆல்டர்னேட்டிவ் டேக் வந்து குடுக்கணும். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஐட்டம் டாட் நேமா வந்து இருக்க போகுது. நம்ம குளோஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால எரர் வருது. ஸோ அதனால குளோஸும் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஎன்ஜின்னு இருக்கு. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இப்ப நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். கார்ட்ல வந்து என்ன இருக்கு, என்ன ஏதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். இங்க ஒரு ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். இத கிளிக் பண்றேன். எனக்கு இமேஜஸ் வந்து கரெக்ட்டா வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுது. நான் எத கிளிக் பண்ணனோ அது வந்து வர ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே. இதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பாப் அப் பண்ணி அதுக்கான இத வந்து நம்ம ஷோ பண்ணணும். ஸோ அதையுமே நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த டிவ்வுக்கு கீழற வந்து நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த டிவ்வுக்கு கீழ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கார்ட் ஐட்டம் டீட்டெயில்ஸ் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த இத வந்து அப்படியே வந்து காப்பி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்குள்ளார தான் எல்லாம் இருக்க போது. மோஷன் டிவ்க்குள்ளார தான். ஸோ இந்த இடத்துல வந்து இமேஜ்க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்க போறோம். ஸோ டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்க போறோம். ஸோ இந்த இடத்துல இமேஜ் வந்து நமக்கு இனிமேல் தேவை கிடையாது. அதுக்கு பதிலா H4 தான் வரப்போறோம். ஸோ அதனால நான் H4 ஸோ H4 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இத வந்து ஷோ பண்றதுக்காக. அந்த என்ன ப்ராடக்ட்டோ அத வந்து ஷோ பண்றதுக்காக. ஸோ நான் வந்து ஐட்டம் டாட் நேம் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்துருச்சு. ஸோ அத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பேராகிராஃப் டேக் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட பிரைஸையும், குவான்டிட்டியும் டிஃபைன் பண்றதுக்காக. ஸோ இந்த இடத்துலயுமே வந்து கரெக்ட்டா குளோஸ் பண்ணல. ஓகே. ஸோ இது வந்து குடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐட்டம் டாட் பிரைஸ். ஸோ வந்து என்ன இருக்கோ, அத வச்சு தான் நம்ம அதுக்கான இத வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஐட்டம் டாட் பிரைஸ் இன்டூ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐட்டம் டாட் குவான்டிட்டி. ஸோ இந்த இடத்துல இன்டூ இந்த இதுக்கு போடுறதுக்கு பதிலா நம்ம எக்ஸ் கூட போடலாம். ஏன்னா, அப்பதான் வந்துட்டு இந்த மீனிங்ஃபுல்லா இருக்கும். இன்டூ இந்த இடத்துல போட்டா கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ எக்ஸ் அப்படின்ற மாரி போட்டுக்கிறேன். ஸோ ஐட்டம் டாட் பிரைஸ், ஐட்டம் டாட் இது. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா முன்னாடி வந்து ரூபி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்எஸ் அந்த மாரி கூட நீங்க வச்சுக்கலாம். இல்ல வேணாம் அப்படின்னா வேணாம்னா விட்டுறலாம். இல்ல டாலர் சிம்பல் வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒண்ணு நீங்க எப்படி வேணுமோ அப்படி வந்து வச்சுக்கலாம். நீங்க அப்படி சப்போஸ் ஆட் பண்றீங்கன்னா, இங்கேயுமே அந்த இடத்துல டாலர்ஸ் போடுறது வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பண்றேன். வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஒண்ணே ஒண்ணு கிளிக் பண்ணியிருக்கேன். 499 × 1 சூப்பரா வந்து வந்துருச்சு. சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்டேட் இப்ப நான் இதையே வந்து திருப்பி கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து அப்டேட் ஆகணும். ஸோ +1, -1 கிளிக் பண்றேன் அப்படின்னா அப்டேட் ஆகணும். அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ நம்ம அத வந்து பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு குவான்டிட்டி போட்டாச்சு. ஸோ 2 விஷயம் வந்து பண்ணணும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இந்த டிவ்வுக்கு கீழாரையே ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த குவாலிட்டி கண்ட்ரோல். அதாவது பேசிக்கா அப்டேட் என்ன குவான்டிட்டி பிளஸ்ஸா, மைனஸா அத வந்து நம்ம வந்து குடுக்க போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அத குடுத்துடுறேன். ஸோ டிவ் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். குவாலிட்டி கண்ட்ரோல் இல்ல குவான்டிட்டி கண்ட்ரோல் ஏதோ ஒண்ணு நீங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் கிடையாது. மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்டின்னா, குவான்டிட்டி கண்ட்ரோல் தான் இருக்கணும். நானும் அங்க கிளாஸ் நேம்லயும் குவான்டிட்டி கண்ட்ரோல் தான் வச்சிருக்கேன். சரி ஓகே. குவான்டிட்டி கண்ட்ரோல் வந்து குடுத்தாச்சு. ஸோ இப்ப இந்த டிவ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 2 பட்டன் வந்து வைக்கணும். ஒண்ணு வந்துட்டு மைனஸ் பட்டன், ஒண்ணு வந்து பிளஸ் பட்டன் வைக்கணும். மொத்தமா வேணாம் அப்டின்னா ரிமூவ் பட்டன் நம்ம தனியா வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் வந்து 2 பட்டன் இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 பட்டன் இருக்க போது. அந்த பட்டன ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பட்டனுக்குள் நடுவுல என்னோட என்ன குவான்டிட்டி இருக்கோ அத ஷோ பண்ணும்ல. இப்ப 1 2 3 அப்படின்றதுக்கு நான் அதனால அந்த ஸ்பான் டாக் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஸ்பான் டாக்குள்ளார என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐட்டம் டாட் குவான்டிட்டிய வந்து போடப் போறோம். ஸோ பேசிக்கா ஐட்டம் டாட் குவான்டிட்டி. இந்த ஐட்டம் டாட் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுறதெல்லாம் எங்கேருந்து ஆகுது அப்டின்னா, உங்களுக்கு தெரியலன்னா நான் ரொம்ப சிம்பிளா காட்டுறேன். நம்மளோட ஆப் டாட் ஜேஸ்க்கு வந்தோம் அப்டின்னா, இந்த ஐட்டம் டாட் குவான்டிட்டி இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, நெறைய இடத்துல வந்து ஐட்டம் டாட் குவான்டிட்டி வந்து போட்டிருப்போம். ஆட் டூ கார்ட்லயுமே போட்டிருப்போம். ஸோ இந்த ஐட்டம் டாட் குவான்டிட்டி இந்த லாஜிக் புரிஞ்சுனா தான் உங்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்டிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஐட்டம் டாட் குவான்டிட்டி வந்து போட்டாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ், மைனஸ் மட்டும் வைக்க போறோம். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் இருக்க போது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே யூஐ வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ செகண்டா இருக்கும்போது பிளஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன்ல வந்துட்டு ஆன் கிளிக் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த ஆன் கிளிக்ல என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் குவான்டிட்டி ஃபங்ஷன் வந்து நடக்கணும். ஏன்னா நான் பேசிக்கா வந்து அப்டேட் பண்றேன். ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்றேன். ஸோ அப்டேட் குவான்டிட்டில 2 விஷயம் வந்து அது வாங்கும். ஒண்ணு வந்து ஐட்டம் டாட் ஐடியும், இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐட்டம் டாட் குவான்டிட்டியும் வந்து வாங்கும். ஸோ அதனால அது 2த்தையுமே வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஐட்டம் டாட் குவான்டிட்டி. ஆனா இங்க வந்து -1 பண்ண போறோம். அங்க வந்து +1 பண்ணுவோம். ஸோ பேசிக்கா இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு
இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்ட்டா க்ளோஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த இடத்துல -1க்கு பதிலா +1 அப்டிங்கிறத வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இங்க நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். இங்க இது 2 என்ன அக்செப்ட் பண்ணுது அப்டின்னு சொல்லிட்டு. அப்டியே ஐடி, குவான்டிட்டி இது 2 தான் அக்செப்ட் பண்ணுது. ஸோ அதனால நம்ம அது 2த்தையுமே பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளஸ், மைனஸ் வச்சாச்சு. உங்களுக்கு மொத்தமா வேணும் அப்டின்னா நீங்க ரிமூவ் பட்டன் வைக்கலாம். பட் நான் அந்த இடத்துல வைக்கல. ஸோ மொத்த டோட்டல் ரிமூவுமே வேணாம் அப்டிங்கிறதுனால அத வந்து அப்படியே வந்து வுட்டுட்டேன். ஸோ இந்த டிவ்வுக்கு கீழார நம்ம இன்னும் என்ன என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிரைஸ் என்ன இருக்கோ அத வந்து நம்ம ஷோ பண்ணணும்ல. ஸோ அதனால அதுக்கு என்ன பண்றேன் அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு டிவ் இருக்க போது. ஸோ அந்த டிவ்வையுமே வந்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம வந்து அந்த டெமோ வந்து பார்ப்போம். ஃபுல்லா எல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்டின்னு சொல்லிட்டு. கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம்ல வந்து கார்ட் ஃபூட்டர் அப்டின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாஸ் நேம் டிவ் கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. ஸோ அது வந்து என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து இருக்க போது. ஸோ இந்த டிவ்வ வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இத வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த டோட்டல்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா 2 ஸ்பான் டாக் வந்து போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பான் டாக் போட்டுக்கலாம். அந்த ஒரு ஸ்பான்ல வந்து என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அப்படின்னு சொல்லி இருக்க போது. இன்னொரு ஸ்பான்ல வந்து என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டோட்டலோ அது வந்து இருக்க போது. ஸோ ஸ்பானு இது வந்து போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்பான்ல வந்துட்டு டோட்டல் பிரைஸ் இருக்குல்ல. ஸோ டாலர்ல தான் எல்லாத்தையும் நம்ம ஷோ பண்றோம். ஸோ அதனால டாலர்ல டோட்டல் பிரைஸ். ஸோ இது வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் மட்டும் குடுத்தா இன்னுமே பெட்டரா வந்து இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம்ல வந்துட்டு டோட்டல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ டோட்டல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டன் மட்டும் வைக்க போறோம். அது வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இன் ஃபியூச்சர்ல வந்து ஆட் பண்ற மாரி தான் நான் வந்து வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து ஸ்ட்ரைப்போ இல்ல ரேசர் பேவோ ஏதோ ஒண்ணு ரேசர் பே ரொம்ப சிம்பிளா இருக்கும். வேணா நம்ம அத வந்து பேமெண்ட்ல வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் மட்டும் வச்சுக்கிறேன். இங்க இந்த இடத்துல வந்து ப்ரோசீட் டூ செக் அவுட் அப்படின்ற மாரி வச்சுர்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பே ஆன அமௌண்ட் வந்து கரெக்ட்டா போணும்ல. ஸோ அது வந்து நம்ம இன்டகிரேட் பண்றது இந்த இடத்துல தான் இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ அதனால நான் அப்படியே பிளாங்கா விட்டுர்றேன். உங்களுக்கு வேணும்னாலுமே நீங்களுமே இந்த கோட எடுத்து நீங்க அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக் அவுட் பாக்ஸ் வந்து வச்சுர்றேன். அதுக்கப்புறம் வைல் ஹோவர் பண்ணும்போது என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல் ஹோவர் பண்ணும்போது ஜஸ்ட் வந்துட்டு ஸ்கேல் வந்து 1.02 அப்படின்றத குடுக்குறேன். ஸோ அப்புறம் வந்து வைல் டேப் பண்ணும்போது, நான் அத இப்ப சப்போஸ் கிளிக் பண்றேன் அப்படின்னா, அப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்கேல் நடக்கணும். அது வந்து கொஞ்சம் இதுவா இருந்தா போதும். ஸோ 0.98 அப்படின்ற மாரி குடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து அப்படிதான் குடுத்துருக்கோம். ஸோ அதனால அத குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஒரு பட்டன் வந்து வைக்க போறோம். அது என்ன பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் டாட் பட்டன். ஸோ இங்கேயுமே வந்துட்டு மோஷன் டாட் பட்டன் குடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒழுங்கா குடுக்கல. இங்க மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து என் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. இது வந்து குடுத்தாச்சு. ஸோ நம்மளோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இந்த இடத்துல மோஷன் டாட் பட்டனே தேவையில்ல. ஸோ நம்ம தான் வந்து ப்ரோசீட் டூ செக் அவுட் குடுத்தாச்சு. ஸோ பேராகிராஃப் டாக் வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல பேராகிராஃப் டாகே போதும். எதுக்குங்க? ஜஸ்ட் வந்து ஷோ தான் பண்ண போறோம். அதுக்கு எதுக்கு பட்டன்? ஸோ ஓகே. பேராகிராஃப் டாக்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெலிவரி ஆன் ஆர்டர்ஸ் அபோவ் பேசிக்கா ஓகே 999 அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே நம்மள வந்து 1000ன்னு சொல்ல மாட்டாங்க. 999 இந்த மாரி தான் போடுவாங்க. ஸோ அதனால நம்மளும் வந்துட்டு இது மாரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து டெலிவரி நோட் அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் கார்ட்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இந்த பிரைஸ்க்கு பக்கத்துல டாலர் சிம்பல மட்டும் சாரி வெளியில ஆட் பண்ணணும். ஸோ டாலர் சிம்பல மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஓகே. இப்போ நம்ம ஃபுல் டெமோ வந்து பார்ப்போம். கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வருது. இத ஹோவர் பண்ணா இதெல்லாம் வருது. ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே கலரும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட்ட கிளிக் பண்றோம் அப்படின்னா, எம்ப்டி கார்ட் வந்து வருது. ஸோ ப்ரோசீட் டூ செக் அவுட் வருது. ஸோ ப்ரோசீட் டூ செக் அவுட்க்கு ஓகே. நான் ஏதோ வந்து ஸ்டைல் வந்து குடுக்கல. ஸோ ஒரே நிமிஷம் கார்ட்க்கு போயிடலாம். ஸோ இந்த ப்ரோசீட் டூ செக் அவுட்க்கு நான் இங்க வந்து செக் அவுட் பாக்ஸ் சாரி செக் அவுட் பட்டன்னு வந்து குடுக்கணும். ஸோ செக் அவுட் பாக்ஸ்ன்னு குடுத்துட்டேன். ஸோ செக் அவுட் பட்டன்றத குடுத்துர்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் வந்து அந்த டெமோவ பார்ப்போம். கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நான் கார்ட்ட கிளிக் பண்றேன். ப்ரோசீட் டூ செக் அவுட் சூப்பரா வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளோட பேனர் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணும்போது என்னோட இது வந்து கரெக்ட்டா வந்தது. ஸோ நான் ரெட்ட கிளிக் பண்றேன், பிங்க் கிளிக் பண்றேன்னா எனக்கு ஃபில்டரும் கரெக்ட்டா வந்து நடக்குது. ஸோ சப்போஸ் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ சாக்லேட் அப்படின்னு சொல்றேன். ஸோ எதுவுமே இல்லாம டெஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்னா, நோ ரோசஸ் மேட்ச் அதுவும் வந்து நம்மளோட எரர் ஹேண்ட்லிங்கும் வந்து ஃபூட்டரும் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கு. ஸோ நான் இப்ப இதுல வந்து ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ ஆட் கார்ட்ல வந்து 1, 2, 3, 4 குடுக்குறேன். ஸோ இத குடுத்ததுக்கப்புறம் நான் இங்க கிளிக் பண்றேன். ஸோ நீங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ப்ரோசீட் டூ செக் அவுட் பட்டன் வந்து இருக்கு. ஸோ சூப்பரா கீழ வந்து ஃப்ரீ டெலிவரி ஆன் ஆர்டர்ஸ் வருது. ஸோ நான் இப்ப சப்போஸ் இத குளோஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு குளோஸ் ஆயிரும். மறுபடியும் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பரா வந்து வந்துருச்சு இந்த யூஐ. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி வந்து சர்ச் பண்றது? எப்படி
வந்துட்டு நம்மளோட கார்ட்டுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு பின்னாடி லாஜிக் வந்து ரொம்ப கஷ்டமான லாஜிக் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதான் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்கு. அதை நான் ஈஸியா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டா நம்மளோட சிஎஸ்எஸ் மட்டும் நம்ம பார்க்கவே இல்ல. ஸோ நம்ம அதையுமே வந்து பார்த்தலாம். ஸோ சிஎஸ்எஸ் ஃபைல வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ரூட்ல வந்து நான் வேரியபிள்ஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறது பேர் தான் வேரியபிள்ஸ். ஸோ அதுல வந்து பிரைமரிக்கு இந்த கலரு, பிரைமரி லைட்டுக்கு, டார்க்குக்கு, லைட்டு, கிரே, ஷேடோ, ஷேடோ வந்து இந்த பாக்ஸ் ஷேடோங்கிறது தான் நான் ஷேடோன்றது வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நேம்ஸ் தான். நீங்க என்ன நேம் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ ரேடியஸ் வந்து பார்டர் ரேடியஸ். ஸோ 20 பிஎக்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டார் வந்து மொத்தமா அப்ளை ஆகும். மார்ஜினும் பேடிங்கும் 0 கொடுத்துருக்கேன். பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பாடியில வந்து ஃபாண்ட் ஃபேமிலி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஃபேமிலி வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வேரியபிள்ஸ் அப்ளை பண்றேன். ஸோ அந்த வேரியபிள்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வேர் அப்படின்ற கீவேர்ட போட்டு நம்ம போடணும். அதான் பேசிக்கா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேம் வச்சிருக்கோம்ல. ஸோ லைட், கிரே, டார்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். லைன் ஹைட் வந்து 1.6 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வித் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 பிஎக்ஸ். மார்ஜின் வந்து 0 ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் கிரிட் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ராடக்ட் கிரிட்ங்கிறது பேசிக்கா இந்த இதுதான் நான் வந்து சொல்றேன். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து கிரிட் கொடுத்துருக்கேன். காலம்ஸ் வந்து ஆட்டோ ஃபிட்டா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இதுக்குமே கேப் கொடுத்துருக்கேன். பேடிங்குமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பேடிங்க்கும் மார்ஜினுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பேடிங்கிறது உள்ள ஸ்பேசிங், மார்ஜின்ங்கிறது வெளில உள்ள ஸ்பேசிங். இதுலயுமே வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ரெஸ்பான்சிவ் வந்து எழுதிருக்கேன். 768 பிஎக்ஸ் மேக்ஸிமம் இதா இருந்தா அதுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட ஃபில்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபில்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் பேசிக்கா. ஸோ அதில வந்து இந்த ஃபில்டர்ஸ்க்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் ரோ வைஸ்ல இருக்கணும். ராப் பண்ணிரு அப்படின்னு சொல்றேன். கேப் வந்து 1 ரெம் இருக்கலாம். பேடிங் வந்து கொடுத்துருக்கேன். உள்ளார ஸ்பேசிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்ணியிருக்கோம். பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கு. பார்டர் பாட்டம் வந்து 1 பிஎக்ஸ் சாலிட் இது கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது வந்து வரும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த கர்வினஸ் எல்லாமே வந்து சூப்பரா வந்து வந்திருக்கும். ஸோ அந்த பட்டன் இருக்குல்ல. ஸோ ஃபில்டர் பட்டனுக்கு ஏத்த மாதிரி பேடிங் வந்து உள்ள கொடுத்துருக்கேன். மறுபடியும் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பார்டர்ங்கிறது பேசிக்கா இத தான் சொல்றேன். இந்த வெளியில ஒரு கிரே கலர்ல தெரியுதா அந்த கலரு. ஸோ அப்புறம் பேக்கிரவுண்ட் ஒயிட்டா இருக்கணும். பார்டர் ரேடியஸ் வந்து 50 பிஎக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து 600 இருக்கலாம். கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் கொடுத்துருக்கேன். கர்சர் வந்து இங்க எடுத்துட்டு போகும்போது பாயிண்டரா வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து டிரான்சிஷன் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸுமே வந்து 1 ரெம் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் பட்டன் வந்து ஆக்டிவா இருந்துச்சு, அதை நான் ஹோவர் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு கலர் மாறணும். பிரைமரி கலர் கொடுக்குறேன். கலர் வந்து இல்லைனா ஒயிட்டா இருக்கணும். ஸோ பார்டர் கலர் வந்து நம்ம பிரைமரி கலர் மறுபடியும் கொடுக்குறோம். டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுக்குறோம். ஸோ நான் சப்போஸ் இப்போ ஆக்டிவா இருக்கு அப்படின்னா இந்த கலர். ஸோ ஹோவர் பண்றேன் அப்படின்னா அந்த பிங்க் கலர் மாறுதுல. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டைல் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் வந்து நம்மளோட ஹெட்டர். இது வந்து ஸ்டிக்கியா இருக்கணும், மேலேயே இருக்கட்டும் அப்படின்றனால பொசிஷன் வந்து கொடுத்துருக்கேன். டாப் வந்து 0லேருந்து வந்து இருக்கட்டும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கட்டும். அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் ஷேடோ வந்து கொடுத்துருக்கேன். பேசிக்கா இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து வருதுல்ல. ஸோ இதுக்காக தான் வந்து அத குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து Z இண்டெக்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஏன்னா ஓவர்லேப் ஆகி வரணும் அப்டின்றதுனால. அப்புறம் பேடிங் வந்து குடுத்துருக்கேன். ஹெட்டருக்குள்ளார இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் விட்த், மார்ஜின் வந்து வெளியில உள்ள ஸ்பேசிங்க்கு 0 ஆட்டோ அப்டின்னு குடுத்துருக்கேன். பேடிங் வந்து உள்ள உள்ள ஸ்பேசிங்க்கு. டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் எதுக்கு குடுத்துருக்கோம் அப்டின்னா, ரோ வைஸ்ல வரணும் அப்டிங்கிறதுக்காக. அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணியிருக்கோம். ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் வந்து குடுத்துருக்கேன். ஒவ்வொரு இதுக்குமே ஸ்பேஸ் வரணும் அப்டிங்கிறதுக்காக. அப்புறம் நம்மளோட லோகோ இருக்குல்ல. அதுக்கு வந்து இந்த லோகோக்கு வந்து சின்னதா ஒரு ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா இந்த லோகோக்கு ரோஸ்க்கு மட்டும் நான் வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 2 ரெம்க்கு வந்து குடுத்துருக்கேன். அப்புறம் நம்மளோட சர்ச் இன்புட் இருக்குல்ல, அது வந்து விட்த் வந்து ஒரு 320 பிஎக்ஸ் இருக்கட்டும். உள்ள பேடிங் வந்து இருக்கட்டும். பார்டர் வந்து அந்த கிரே கலர்ல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிரே கலர்ல வரும். ஸோ அது வந்து இது. பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 50 பிஎக்ஸ்க்கு வந்து வச்சிருக்கேன். அந்த கர்வினஸ்க்காக. ஃபாண்ட் சைஸ் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து அவுட்லைன் வந்து நன் இல்ல அப்டின்னா ஒரு பிளாக் கலர்ல வரும். நம்ம இப்ப சப்போஸ் சர்ச் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு ஒரு கலர் வரணும். அதுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ வரணும். இப்ப நான் இத ஃபோக்கஸ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஒரு கலரு, அதுக்கு ஒரு இதுவாகி வருதுல்ல. பாக்ஸ் ஷேடோ வந்து அப்ளை ஆகுதுல்ல. ஸோ இதுதான் வந்து குடுத்துருக்கேன். அப்புறம் இந்த ஷாப் கலெக்ஷன்ஸ் அபௌட் ரோஸ் டேக்கு இருக்குல்ல. அதுக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து ரோ வைஸ்ல இருக்கணும்ன்றதுனால ஃப்ளெக்ஸ் சென்டரா இருக்கட்டும். அப்புறம் கேப் வந்து ஒரு 2 ரெம்க்கு இருக்கட்டும் அப்படின்றதுனால. அத நம்ம லிங்க் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுதும். அப்புறம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து இல்லன்னா அண்டர்லைனா வரும். நம்ம என்ன ULLI குடுத்துருக்கோம். ஸோ அதனால அது வந்து வரும். அப்படி இல்ல அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் குடுக்குறோம். டிரான்சிஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்ப நான் இத ஹோவர் பண்றேன் அப்படின்னா கலர் வந்து பிரைமரியா இருக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் வந்து நம்மளோட கார்ட் பட்டன். ஸோ கார்ட் பட்டன்ல பார்த்தோம் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வந்து என்னவா இருக்கணும், உள்ள வந்து பிங்க் கலர்ல இருக்கணும். கலர் வந்து ஒயிட் குடுக்குறேன். பார்டர் வந்து வேணாம் எனக்கு. ஸோ பேடிங் குடுக்குறேன். பார்டர் ரேடியஸ் கர்வினஸ்க்காக ஃபாண்ட் வெயிட் வந்து குடுக்குறேன். ஸோ டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸா குடுக்குறேன். ஏன்னா ரோ வைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரோ வைஸ்ல இருக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் வந்துட்டு நம்மள அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணிடுறேன். கேப் வந்து ஒரு 8 பிஎக்ஸ்க்கு வந்து தள்ளி இருக்கட்டும் அப்படின்னு குடுக்குறேன். கர்சர் வந்து பாயிண்டரா இருக்கட்டும் அப்படின்னு குடுக்குறேன். பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஏன் அப்படின்னா, நம்ம அப்சல்யூட் வந்து அடுத்தது யூஸ் பண்ண போறோம். அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த கார்ட் கவுண்ட் இருக்கு பாருங்க. ஸோ மேல. இது வரணும் அப்படின்னா, நீங்க பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்துட்டு அப்சல்யூட் குடுத்தா தான் அதுக்கேத்த மாரி வரும். இல்லன்னா கண்டமேனிக்கு மொத்த பாடிக்குமே அப்ளை ஆகும். அதனால குடுத்துருக்கேன். டாப்லேருந்து -8 பிஎக்ஸ், ரைட்லேருந்து -8 பிஎக்ஸ். அதுக்கு கலரு, அதுக்கான ஸ்டைல்ஸ் எல்லாமே குடுத்துருக்கேன். பேசிக்கான ஸ்டைல்ஸ் தான் இருக்கும். விட்த், ஹைட், டிஸ்ப்ளே, ஃப்ளெக்ஸ் இந்த மாரி தான் வந்து இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் ஸ்டைல்ஸ் வந்து எழுதியிருக்கேன். அப்புறம் நம்மளோட ஹீரோ கன்டென்ட்க்கு வந்து ஹைட், மினிமம் ஹைட், டிஸ்ப்ளே
இந்த அலைன் ஐட்டம்ஸ், பேக்கிரவுண்ட் கலர் வந்து இந்த லீனியர் கிரேடியன்ட் குடுத்துருக்கேன். ஸோ இதனால வந்து கொஞ்சம் நீட்டா வந்து வரும் அப்படிங்கிறதுனால. அதே மாரி தான் மறுபடியும் வந்து பேடிங், மேக்ஸ் வித் இதே ஒரு பேசிக்கான ஸ்டைல்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ஹீரோல வந்து இருக்கும். ஸோ பட்டன்லயுமே வந்து பேசிக்கா என்ன இருக்கோ அதே தான். ஹோவர் பண்ணும்போது கர்சர் பாயிண்டர், இந்த ரேடியஸ் வேணும் அப்படின்னா கர்வினஸ்க்காக அந்த இது வந்து குடுத்துருக்கேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும் பொசிஷன் வந்து அப்சல்யூட் குடுத்துருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பொசிஷன் வந்து அப்சல்யூட். இதுக்கு தான் இது வந்து அப்சல்யூட் ஆகும். இல்லன்னா மொத்த பாடிக்குமே வந்து அது ஆயிடும். ஸோ அதனால மறுபடியும் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஆச்சு அப்டின்னா, அத ஹிடன் பண்ணிரு அப்டின்னு சொல்றேன். ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து கவர் குடுத்துருக்கேன். மறுபடியும் ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் கார்டு தான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, பேக்கிரவுண்ட் வந்து இங்க வந்து ஒயிட்டா இருக்கும். ஸோ நான் இங்க வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கும். அதுல வந்து நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதுறோம். ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்குறேன். மறுபடியும் கர்வினஸ்க்காக ஓவர்ஃப்ளோ வந்து குடுக்குறேன். அப்புறம் வந்து பாக்ஸ் ஷேடோ மறுபடியும் அப்ளை பண்றோம். ஏன்னா, அந்த கொஞ்சம் ஹைலைட் ஆகியிருக்கணும் அப்டிங்கிறதுனால. இமேஜ் கண்டெய்னர் வந்து பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடா உள்ளது தான் வந்து நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பேசிக்கா நீங்க எங்க எடுத்து பார்த்தீங்கனாலுமே, பெரிய ஸ்டைல்ஸ் எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் பேடிங்கு, ஹைட்டு, விட்த்து, டாப்பு, ரைட்டு, மார்ஜினு ஸோ இதே மாரி தான் வந்து இருக்கும். நீங்க பிரைஸு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம லைன் பை லைனா வந்து பார்த்தோம் அப்டின்னா, எல்லா இடத்துலயுமே Z இண்டெக்ஸு, ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா இருக்கணும். ஏன்னா டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்துட்டோம் அப்டின்னா ரோவா வரும். ஸோ அந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா குடுக்குறோம். ஸோ அதே மாரி பெருசா எந்த ஸ்டைல்ஸுமே வந்து இருக்கவே இருக்காது. நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். பேடிங்கு, மார்ஜினு, பாட்டமு, ஹைட்டு இதே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா இருக்கும். பட் எந்த இடத்துல எத எங்க யூஸ் பண்றோங்கிறதுல தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபைல் மொத்தத்தையுமே நான் வந்து இந்த கோட் மொத்தத்தையுமே வந்து குடுக்குறேன். அங்கங்க கமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்டின்னா, இந்த பிராண்டுக்கு வந்து இது கொஞ்சம் வந்து ஃபூட்டர் கண்டெய்னர்ல பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் ஸ்பேசிங் வரலாம். கிரிட் வந்து கொஞ்சம் அப்படி அலைன் ஆயிருக்கலாம் அப்டிங்கிறதுனால வந்து குடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த கோட மொத்தமா GitHubல போட்டுட்டு, நான் அந்த GitHubோட லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, பின்டு கமெண்ட்லயும் சரி ஃபர்ஸ்ட்டு குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு நெறைய எஃபோர்ட்ஸ் நான் போட்டுருக்கேன். இது வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. ஹைப்ங்கிறது ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ நீங்க ஜஸ்ட் ஹைப் பண்ணீங்க அப்டின்னா, நெறைய பேருக்கு வந்து போகும். நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும். யாருக்காவது வந்து தெரியல, ரியாக்ட்ல இன்னுமே ப்ரோ ஆகணும் அப்டின்னு நெனைக்கிறாங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து கமெண்ட்லயுமே கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.